ஐயா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நேரலை வழியாக உங்களுடைய மார்க்க சம்பந்தமான கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து வருகிறோம். அத்தோடு சமகால நிகழ்வுகள் குறித்தும் தேவைப்பட்டால் விளக்கம் அளித்து வருகிறோம். இன்றைய தினம் கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் சமகால நிகழ்வுகள் சில இருக்கின்றன. அவற்றை பார்த்துவிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு செல்லலாம். முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால், இப்போ ஃபஸ்லுல் இலாஹி அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். அது குறித்து அவர் மரணம் அடைந்த உடனே அவருடைய பெயரை பயன்படுத்தி ஒரு 2 செய்திகளை இந்த கல் ஐடி நாயகர்கள் பரப்பி கொண்டு இருந்தார்கள். என்ன பரப்பினார்கள் என்று சொன்னால், அவர் இந்த ஆடியோ சம்பந்தமாக எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தியிருந்தார். அம்பலப்படுத்தி பிறகு மரணித்த காரணத்தினால இப்போ அவர் வருத்தப்பட்டு, நான் பொய் சொல்லிவிட்டேன், பிஜேயுடைய அந்த ஆடியோ அது எல்லாமே உண்மைதான் நான் சொன்னேன், இவருக்காக நான் சப்போர்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்று சில மாதங்களாகவே தனக்கு தெரிந்தவர்கள்ட்ட அவர் வருத்தப்பட்டு பேசிக்கொண்டு வந்தார். எதையும் மரணித்திருக்கிறார், அடக்கம் கூட செய்யலை. அந்த நேரத்தில் மரணித்த ஒரு நபரை வைத்து எனக்கு எதிராக அவர் பின்னப்பட்ட சதி வலைகளை அதிகமாக அவர் உடைச்சி எறிஞ்சார். ஏன்னு கேட்டால், அவரும் அதில் ஒரு ஆளாக இருந்தார். அதனால் அவரே அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அதிகமான மக்களுக்கு தெளிவு கிடைத்தது. அப்போ அவர் மரணித்த பிறகு, மரணிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் சொன்னதெல்லாம் பொய், சொன்னது பொய்ன்னு மன்னிப்பு கேட்டார். தான் சொன்னதெல்லாம் பொய், இந்த மேலப்பாளையம் பொதுக்கூட்டத்தைலாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்க கூடாது, பெரிய தப்பு செஞ்சிட்டேன் என்று அவர் சொன்னதாக சில கல்லடிக்காரங்க கொஞ்சம் கூட இரையச்சம் இல்லாமல் இறந்தவருடைய உடல் அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாடியே இப்படியான ஒரு செய்தியை ஒன்று பரப்பினார்கள். அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க என்று கேட்டால், அவர் இந்த குற்றச்சாட்டை மறுத்து சொன்னார்களே, அது பயங்கரமான மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை உடைக்கணுமாக இருந்தால் அவரே அதை வாபஸ் வாங்கிட்டாரு என்று சொல்வதன் மூலமாக உடைக்கலாம் என்று சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்லுல் இலாஹி இந்த மாதிரி சில மாதங்களாக சொல்லி வந்தார்னு சொன்னால், யார்கிட்ட சொன்னார்? ஃபோன் மூலமாக சொன்னாரா, நேரடி சந்திப்பின் மூலமாக சொன்னாரா என்று ஒரு ஆதாரத்தை காட்டில வெளியிடணும். அப்படிலாம் இல்லாமல் அவருக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி, அவர் திருந்திய நிலையிலே மரணித்து விட்டார், அல்ல அவரை மன்னிப்பானாகன்னு ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒரு இறந்த ஒரு மனிதனின் பெயரில் அவதூறு சொல்லக்கூடிய ஒரு ஆடியோவை பரப்பினார்கள், ஒரு பதிவை போட்டிருந்தார்கள். எல்லாம் இவனும் தான், டிஎன்டிஜே கல்லைடி நாயகர்கள் தான் இந்த வேலையை பூரா செய்கிறாங்க. அப்போ இதை செய்த உடனே அப்போ இதுக்கு ஒரு நம்ம பதில் சொல்லணும். அப்படி தான் அவன் இருந்தாரா? ஃபஸ்லுல் இலாஹி அவர்கள் தான் சொன்ன அந்த குற்றச்சாட்டில் இருந்து நான் எல்லாத்தையுமே அவதூறாக தான் சொன்னேன் என்று அவர் மாற்றிட்டார, அதை வாபஸ் வாங்கிட்டாரா? கடைசி நேரத்தில் மன உளைச்சலோடு இருந்தாரா என்று கேட்டால் அது இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் அதற்கு நிறைய சான்றுகளை நம்ம சொல்லலாம். இப்போ இறுதியாக இந்த மெண்டல் ரஹ்மத்துல்லாஹி என்பவன் இந்த விவாத அழைப்பு கொடுத்து நானும் ஏற்றுக்கொண்டு அந்த விவாத ஒப்பந்தம் முடிந்த பிறகு அப்புறம் உட்காந்து லைவில் என்ன செஞ்சான்னு கேட்டால், இந்த ஃபஸ்லுல் இலாஹி சொன்னதெல்லாம் எடுத்து போட்டு எனக்கு எதிராக அந்த சில குற்றச்சாட்டுகளை அவன் முன்வைத்திருந்தான். அந்த நேரத்தில் அது நடந்து சில மாதங்களாக கவலையில் இருந்தாருங்கிறான். அந்த நேரத்திலேயே அவர் என்ன செஞ்சார், ஒரு ஆடியோ பதிவு போட்டிருந்தார். இந்த மாதிரி என் பெயரில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நான் அந்த தவறுதலாக நான் சொன்னேன், அது அவர் வாயிலிருந்து கேளுங்க. இந்த இலாஹி 2 இருக்குங்க, போடுங்க 2 1 ஐயா 2 அது போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேற்று கோவை ரஹமத்துல்லா பேசியதை ஒட்டி பல கேள்விகளை நான் சகோதரர் அனுப்பியிருக்கிறீங்க.
கோவை ரஹமத்துல்லா மாதிரியான கலிசிலருடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் பிஜே அவர்கள் மொழிபெயர்ப்பு சிறந்த மொழிபெயர்ப்பாக இருப்பதனால அதை மக்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக, ஏன்னா வழிகேடர்கள் ஒன்று சேர்ந்து செய்த சதிதான் பிஜேபி மீதான குற்றச்சாட்டு என்பதை நான் வழங்கின பிறகு நான் அதை விட்டு ஒதுங்கிட்டேன். அந்த கலிசிலைகளை அடையாளம் காட்டுற வேலையை நான் பகிரங்கமாக சொல்லி, நான் நேரடியான விவாதத்திற்கு டீன் டிஜிட்டல் நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அழைச்சிட்டு இருக்கிறேன், ஒரே மேடைக்குவான்னு சொல்லி. இந்த நிலைமையில் அவர்களை காப்பாற்றுவதற்கு கோவை ரஹமத்துல்லா இறங்கியிருக்கிறதாக என்பதுதான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பிஜே அவர்கள் ரஹமத்துல்லாவுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டார். இந்த நிலையில் அவர் நான் பேசுனதை சுட்டி காட்டுக்கிறதாக பல சகோதரர் சொல்கிறீங்க. ஏன்னா நான் பேசுனது தான் ஒப்புக்கொண்டேன். நான் 2002 இருந்து என்னைக்கு என் மீது ஹாமித் பக்ரியெல்லாம் சேர்ந்து சதிக்கு பலியாகி பிஜே அவர்களுக்காக ஒரு கடிதம் வெளியிட்டாரோ, அன்றிலிருந்து நான் பிஜே எதிர்க்கிறேன்னு சொன்னால், இந்த சம்சுல்ஹா போன்ற கலிசடைகள், ஏன்னா பெண்கள் மசாவிற்கு உஸ்தாதாக அந்த பெண்ணை பற்றி வெளிநாடுகளில் வர்ணித்து பேசிய சம்சுல்ஹா போன்ற கலிசடைகள் கூறிய குற்றச்சாட்டை தான் நான் எடுத்துட்டு நின்று பேசிக்கணுடைய அந்த அதை ஒட்டி ஆடியோ வழி வந்த பிறகு அந்த ஆடியோ உண்மை என்று நம்பினதுனால தான் நான் அதை உண்மைப்படுத்தி சத்தியம் பண்ணேன். அதன் பிறகு மேற்கொண்டு ஆடியோக்கள் இருக்குதுன்னு சொன்னதுனால, அதை வெளியிடுறதுக்கு பணம் தேவைன்னு சொன்னதுனால பணங்கள் கொடுத்தேன். இன்னைக்கு ஆடியோ விஷயமாக பேசுகிற எவனாந்தாண்டி அத்தனை பேர் என்கிட்ட பணம் வாங்கணும் தான். ஒழிச்சு யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாரோ அவர் நான் வெளிக்கொண்டு நான் மானப்போக்கம் பயன்படுத்த விரும்பலை. என்றைக்கு வருவார்களோ அவர் அத்தனை பேர் எவன என்கிட்ட பணம் வாங்கினா, என்னென்ன சொல்லி வாங்கினா என்றது நான் வெளியிடுவேன். ஏன்னா இப்போ பணம் வாங்கினவன் பகிரங்கமாக ஆனவனை மட்டும்தான் நம்ம நினைச்சிடும் இப்போ அழைப்பு கொடுத்துருக்குறோம். அதே நேரத்தில் ஒரே மேடைக்கு வரணும். டீன் டிஜேக்காரன் சம்சுல்ஹா தலைமையில் உள்ள அத்தனை பேரும் பிஜே நீக்கிறது சதி செய்தவர்கள் கூட இருந்து பிஜேக்கு எதிராக சதி செய்தவர்கள் வரணும்னு நான் சவால் விட்டு உட்காந்துக்கிறேன். சரிங்களா? அந்த நேரத்தில் நான் சொன்னதெல்லாம் நான் என்னுடைய பிளாக்கில் இருந்தோ எதுலையும் நான் நீக்கலை. எதை சொன்னானோ நான் சொன்னேன்னு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் தவறாக விளங்கி சொன்ன வார்த்தைகள் என்பதற்காக பகிரங்கமாக ரகசிய தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டிருக்கேன். பகிரங்கமாக அண்ணன் பிஜே அவர்களிடம் நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறேன். இன்னும் சொல்லப்படுது மேலப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கணும் எண்ணத்தில் இருந்தேன். நேரம் காணாதெல்லாம் அந்த அறிவிப்பு செய்யலை. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு. பிஜே அவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். உங்களுடைய தர்ஜுமா மக்களிடம் சென்று சேரக்கூடாது என்பதற்காக வழிகேடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு செய்த சதியில் நானும் ஈடுபட்டுட்டேன். இவனும் வீடியோ இருக்குன்னு சொன்னானுவா, வீடியோ இருக்குன்னு சொல்லி பேசினானுவா, நான் 2 நாளில் வெளியிடுவேன்னு சொன்னானுவா, இன்னைக்கு தருவ நாளைக்கு தருவேன்னு சொன்னானுவா. இப்படி சொல்லியே 30,000 வாங்கினவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வீடியோ இருக்குது நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு வெளியிடுறேன்னு சொல்லியே 30,000 வாங்கினவங்கலாம் இருக்கிறானுவா. இதில் 1 லட்சம் வாங்கினவன் தான் 1 லட்சம் ஆதாரம், 1 லட்சம் தான் ஆதாரம் இருக்குது. மற்றதெல்லாம் கேஷாக கொடுத்தது, தனிப்பட்ட முறையில் கையில் கொடுத்தது பல இருக்குது. ஏன்னா இன்னும் சொல்ல போகிறா பெண்களை கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னானுவா. அத்தனையும் பொய் என்று நிரூபிக்க நான் விளங்கிக்கிட்டேன். இதில் கலீல் ரிசுடைய நான் பேர் சொல்ல, கலீல் ரிசுன்ற நாய் கடைசியுடைய பங்கு பெரிய அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த பொம்பளை பொறுக்கிகள் அவ்வளோ பேருமே சேர்ந்து தான் இந்த சதி செய்திருக்கானவ. இந்த டீன் டிஜிட்டல் அத்தனை பொம்பளை பொறுக்கிகளும் என் சொன்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலை. சம்சுல்லா தலைமையிலான பொம்பளை பொறுக்கிகள் தான் மாநில நிர்வாகத்தில் இருக்கிறானவ. அதில் தலைமை இவன் இருக்கான மகா கேடுகட்டவனாக இருக்கிறான் இந்த யாரு கோவை ரஹமத்துல்லா. அல்லா எல்லாருமே லானத்துல்லான்னு சொல்கிறார்கள். நிச்சயமாக அல்லாவுடைய லானத்தை அவன் மீது இறங்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவன் என்னுடைய பேரை யூஸ் பண்ணி பேசுகிறதாக சொன்னதுனால சொல்கிறேன். நான் பிஜேபி மன்னிப்பு கேட்ட பிறகு என்னுடைய பேச்செல்லாம் அதில் நினைச்சது அடிபட்டு போச்சு. புரியுதுங்களா? நான் நம்பித்தான் அதை மீண்டும் வெளியிடணும் என்பதற்கு முயற்சி பண்ணேன். ஏன்னா 33 சொன்னான், 13 சொன்னான், எத்தனையும் சொன்னானுவா. சொன்னது அத்தனை பொய் என்பதனால தான் இன்னைக்கு வாய் சித்து கிடக்கிறானுவா. இந்த 13 சொன்னா 13 வெளியிட இன்னைக்கு வெளியிடலாமா? வெளியிட விட தானே. வீடியோ இருக்குன்னு சொன்னாங்கல்ல, வீடியோன்னு சொல்லி வீடியோ ஏன் தரல? ஏன்னா அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லி 30,000 வாங்கினா இன்னைக்கு அவன் பிஜேபியில் போயிட்டான். எங்கே போயிருக்கிறான்னு சொன்னால், அல்ல அவனை கொண்டு போய் என்னது திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு விட்டான்.
திருச்செந்தூர் கோயிலில் சட்டம் இல்லாமல் அந்த கோயில் நுழையணும்ல, அந்த சட்டம் இல்லாமல் நிற்கிற அளவுக்கு அல்லாஹ் அவனை ஆளாக்கிட்டான். அது மாதிரி இன்னும் மற்றவங்களும் திருந்தணும், இல்லைன்னு தான் அந்த மாதிரி கதிக்கு ஆளாகுவாங்க. ஏன்னா கோவை ரஹமத்துல்லாவுக்கு நான் சொல்கிற பதில் இதுதான். ஏன்னா நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டேன், அது பொய் என்று நிரூபித்து நான் தயாராகிறேன். அது டிஎன்டி தலைமை ஒட்டுமொத்தத்தில் உள்ள வரணும். அதில் தான் கலீல் ரசூல் இருக்கானே, அவன் செய்த பெண்கள், அவன் எந்த பொம்பளையை சட்டப்படி கொடுத்தாங்கிறதையும் நான் சொல்ல வருவேன். நான் இது வரைக்கும் நான் வெளியிடாமல் இருந்தேன், இப்போ சொல்கிறேன். கலீல் பொம்பளை பிள்ளைகளை சட்டப்படி கொடுத்ததில், அதாவது பேசுறதுக்காக ஆடியோ பேசுகிற சட்டப்படி கொடுத்தா கலீல் ரசூல் பங்கு இருக்குது, டிஎன்டிஜியில் நிறைய பேருக்கு பங்கு இருக்குது. அது டிஎன்டிஜியில் அத்தனை பேரும் சேர்ந்து வெளியிட்ட ஆடியோ தான்ங்கிறதையும் நான் அதில் யாரெல்லாம் சேர்ந்து இவங்க இந்த கூட்டத்தில் இவங்க சேர்ந்துருக்காங்க. வழிப்பறி கொலை செய்கிறவன், முஸ்லீம்கள் வீட்டை இடித்து கண்ணக்கோலை வச்சு போய் களவாண்டவன், இவங்களுடைய கூட்டணிகள் யார் டிஎன்டிஜி மாநில நிர்வாகி இருக்காங்களே, இவர்கள் எல்லாம் யாரையுடைய சொல்ல வச்சு நிற்கிறாங்கன்னு சொன்னால், யாரை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னால் வழிப்பறி கொள்ளையர்கள், வீட்டை இது பண்ணவன். ஏன்னா தப்பான முறையில் ஈடுபட்டுட்டு விபச்சாரம் செய்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை பெரிய கல்யாணமாக விளம்பரம் பண்ணவன் தான் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் நான் கலீல் ரசூல் முன்னால், சம்சுல்லுஹா முன்னால், மற்றபடி அந்த இருக்கிறாங்க 22 பேர் கையெழுத்து போட்டாங்களே, அத்தனை பேர் முன்னாலையும் அவர்களை மூஞ்சி கற்கும்படியாக பேசணும் என்பதற்காக தான் நான் செய்கிறேன், நேரடியாக கூப்பிட்டுருக்கிறேன். வீடியோ வைத்து ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு மூஞ்சியும் அந்த வீடியோ நேரடியாக காட்டப்பட்ட கருத்த முகத்தோட மக்கள் பார்க்கணும் என்பதுதான் நான் சவால் அப்படி அழைக்கிறேன். தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், மான ரோச சூடு சூடு இருந்தால், டிஎன்டிஜியில் ஒவ்வொருத்தருக்கும் நான் அவருக்கு சவால். அவ்வளோ பேர் ஒரே மடை கூட்டுவா, நானும் வரேன், எங்கிருந்தாலும் அவரை தயாராகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். விவாத ஒப்பந்தங்கள்லாம் முடிந்த பிறகு அந்த ஆடியோவில் குறிப்பிடுறாரு. அதுக்கு பிறகு தான் எனக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்னு அந்த ஆடியோ போட்டிருக்கிறாரு. இதை நான் முன்னாடி வெளியிட்டிருக்கிறேன். அப்போவே சில மாதங்களாக மன உளைச்சலில் இருந்தாராம். அவர் விவாத ஒப்பந்தங்கள் முடிஞ்ச பிறகு கூட அதே நிலையில் தான் இருக்கிறேன் என்பதை இந்த ஆடியோ மூலமாக பதிவிடுகிறார். இவங்க தான் சதிகாரர்கள்னு சொல்லி ஒரு விஷயம். அதுபோக அவர் ஜூன் 2ஆம் தேதி என்று எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதாவது அவருக்கு கொரோனாவுடைய அந்த பாசிட்டிவ் வந்திருக்குது என்று அந்த அரபியில் உள்ள அந்த சர்டிஃபிகேட்டை எனக்கு அனுப்பியிருந்தார். ஒரு தகவலும் இல்லாமல் அனுப்பியிருந்தார். நான் உடனே இது என்ன கொரோனான்னு வந்திருக்குதே, என்ன கவனமாக இருங்க, இன்றைக்கி எடுத்த ரிசல்ட்டாக பாசிட்டிவ் வந்திருக்குது, தற்போது எப்படி இருக்கிறது, ஏதேனும் அறிகுறி இருக்கிறதா, அல்ல லேசாக்குவானாங்கன்ட்டு நான் அந்த ஒரு பதிவை போட்டு விட்டேன். இது எப்போ இவங்க பல மாதங்களாகங்கிறாங்க மன உளைச்சலில் இருந்தார்னு. ஜூன் 2ஆம் தேதி, இப்போ 2ஆம் தேதி என்று என்ன செய்கிறார், எனக்கு அந்த கொரோனா வந்திருக்கிற ஒரு விஷயத்தை எனக்கு அவர் அந்த இதை அனுப்புகிறார். அதுக்கு நான் ஒரு பதில் இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்புறம் அவர் எனக்கு ரிப்ளை கொடுக்குறார். இதெல்லாம் இப்போ அந்த ஜூன் 2ஆம் தேதி என்று நடக்குது. 31ஆம் தேதி காலை எடுத்த டெஸ்ட் இன்று தான் வந்துள்ளது. இன்று காசிமியா ஆஸ்பத்திரியில் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டு. நான் கோவிட் ஊசி போடாததால் ஒவ்வொரு முறையும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டும், ஊசி போட வேண்டும் என்று கட்டாயமாக்கி உள்ளார்கள். ஊசி போடாதவர்கள் 15 நாளுக்கு ஒரு முறை கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டும், இப்படிங்கிற ஒரு பதிலையும் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஆடியோவும் எனக்கு பேசி அனுப்பியிருந்தார். அது என்ன அவருடைய நிலை எப்படி இருக்குங்கிறத. அந்த ஆடியோவில் அவர் சிரமப்படுறது, கஷ்டப்படுறதுலாம் அதிலே தெரியும். அவர் அனுப்புன வாட்ஸ்அப்பு, நான் அனுப்புன வாட்ஸ்அப்பு, அவர் இந்த ஆடியோ எல்லாத்தையும் ஒரு வீடியோ ஃபைல் ஆக்கி உங்களுக்கு அதை போட்டு வரேன் பாருங்கள். அதை இப்போ நான் சொன்ன விவரம்லாம் இருக்கும். இதுதான் அந்த இது சர்டிஃபிகேட்டு, கொரோனான்னு வர்ற சர்டிஃபிகேட் அவர் எனக்கு எதுக்கு இதை அனுப்பினேன், பல மாதங்களாக உளைச்சலில் இருக்கிற ஒருத்தர், எனக்கு எதிரான மனநிலை இருக்கிறவர் என்ன செய்கிறாரு, இந்த கொரோனா எனக்கு அனுப்புகிறார். அப்புறம் அந்த வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்த அந்த மெசேஜ், அதில் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நான் கொடுத்தது, அது கீழே வர்றது அவர் கொடுக்குறாரு. நான் பாய்ச்சி காட்டினேன்ல அந்த விஷயம். எனக்கு பொதுவாக ஜலதோஷம் வந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒன்று தான் ஜலதோஷம் தான். ஜலதோஷம் வந்தால் காய்ச்சல், எருமல், அப்புறம் என்ன சொல்கிறது, தலைவலி, இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துலையும் ஜலதோஷம் வரும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குமோ அதுதான் இருக்குது. இப்போ ஜலதோஷம் தான் இருக்குது. ஆனால் அவங்க ஜலதோஷம் தான் என்ன செய்கிறாங்க, கொரோனான்னு சொல்லாங்கன்னு சொல்லி இப்போ நம்மளுடைய டெஸ்ட்லேருந்து தெரியுது. எல்லாம் ஹராய்க்கும்.
இதெல்லாம் எப்போ நடக்குது? அந்த கொரோனாவுடைய பாதிப்பில் இருக்க, அப்புறம் கொரோனாவிலேருந்து குணமடைஞ்சு சாதாரணமாக தான் மூத்தானார். கொரோனாவுடைய இதில் போய் சேர்க்கப்பட்டாலும் கொரோனாவிலேருந்து குணமாகி இதய நோய் சம்பந்தமாக தான் மரணித்தார். அதனால தான் பாடியை ஈஸியாக கொண்டு வர முடிஞ்சு கொண்டு நடக்கப்பட்டு கொரோனாவில் மரணிக்கலை. ஆனால் கொரோனா வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். இந்த விவரங்களை எல்லாம் எனக்கு வந்து அவர் என்ன செய்கிறாரு, தெரிவிக்கிறார். அப்போ என்றைக்கு அந்த கொரோனா ரிப்போர்ட் வருது அதை தெரிவிக்கிறாரு, நான் பதில் போடுறேன். அது மாதிரியான பல விஷயங்களை அனுப்பிக்கிறேன். அதை நான் காட்டுறவங்க தேவையற்ற விஷயங்கள் தேவைப்பட்டால் அதை பார்த்துக்குருவோம். அமானிதங்களாக பல விஷயங்கள் அதுக்கிடையில் எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ இது சம்பந்தமாக இதை வந்து எனக்கு சொன்னார்னு சொன்னால் பல மாதங்களாக என்னோட ஒரு மன உளைச்சலில் இருந்தார். இவனுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலையில் இருந்தார் என்றெல்லாம் பரப்புறீங்களடா. இவ்வளவு பெரிய துணிஞ்சு ஒரு மூத்தா போன ஆள் மேலே இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி உங்கள் ஆதாரங்களை வச்சு நிரூபிடான்னு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதை விட்டுவிட்டு அப்போலோ அனிபா பதிவு போட்டிருக்கிறாரு, பசுலாய் பதிவு போட்டிருக்காருன்னு கீழ்த்தரமாக போகிறீங்கள. பதிவு போட்டால் அவரை கூட்டிடுவாங்க, நிரூபிக்குவாங்க. நான் தான் கூப்பிட்றேன்னே 3.5 வருஷமாச்சே, 3.5 வருஷமாக வாங்கடான்னு அழைக்கிறேன். அதுக்கு வராமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அவதூறை நிலைநாட்டுறதுக்கு என்ன வழி? பசுலாய் அவதூறுன்னு உடைச்சிட்டார்ல, அவரே வாபஸ் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது ஆதாரமாக பார்க்குறாங்க. மூத்தா போயிட்டு எந்திரிச்சு அவன் சொல்ல போகிறாரு, அவர் ஆதாரமாக பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் கடைசியாக தாயகத்துக்கு வந்திருக்கும் பொழுது அவர் குடும்பத்தோடு வந்தார். ஆஃபீஸில் வந்து என்னை பார்த்து சில எவிடன்ஸுகளை என்கிட்ட கொடுத்தாரு. சில பென் டிரைவில் என்ன கொடுத்தாருன்னு கேட்டால், நான் பல பேர்கிட்ட உள்ள அந்த தொலைபேசி எல்லாமே ஆட்டோ ரெக்கார்டில் என்கிட்ட இருக்கும். அந்த ஃபோன் ரிப்பேராக போனதுனால அது என்கிட்ட மிஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ ஊருக்கு வந்திருக்கும் பொழுது என் மகள் வந்து கம்ப்யூட்டரில் ஜாயின்ட் பண்ணி அந்த ஃபைலெல்லாம் ரிகவர் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த ஆடியோக்கள் எல்லாமே நான் பலர்கிட்ட பேசின ஃபோன் உரையாடல் எல்லாமே இந்த பென்ட்ரைவில் இருக்குது. நீங்கள் மூத்த ஹயாத்திற்கு நீங்கள் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இதையெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சார், அதை என்கிட்ட கொடுத்தார். அப்போ அந்த மாதிரி தொடர்பில் அவர் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவருக்கு வந்து எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாரு, நான் சொன்னதெல்லாம் பொய், டிஎன்டிஜேபில் ஒரு வெறுப்பில் நான் அப்படிலாம் சொல்லிவிட்டேன், அல்லாவுக்கு பயந்து இப்போ உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி பல பேர்கிட்டையும் சொன்னாராம். பல பேர்கிட்ட சொன்னார்னா யார்கிட்ட சொன்னார், எந்த மாதிரி சொன்னார், நான் வெளியிட்ட இந்த மாதிரி ஆதாரம் அது மாதிரி வெளியிடணுமா இல்லையா? இது பசுலாய் சம்பந்தமாக அவங்க பண்ணுற ஒரு எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு கேட்டால், யார் மூத்தா போனாலும் என்ன செய்வாங்கன்னா அவர் பேரில் எனக்கு எதிராக என்ன தேவை போட்டு விட்ருவாங்க. அப்படி ஒரு வழிமுறை வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம். அல்லாவுடைய விஷயத்தில் உள்ள பாவங்கள் அல்ல மன்னிச்சாலும் அடியான் சம்பந்தமாக இவங்க செஞ்சு அல்ல மன்னிப்பானா? இனிமேல் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்க? அவர் ஹயாத்தோடு இருந்தால் கூட மன்னிப்பு கேட்டுடலாம். மூத்தா போன ஒரு ஆள் மீது மூத்தா போன அந்த ஈரம் அடக்கம் செய்வதற்கு முன்னாடி இந்த அவதூறு பரப்புனீங்க என்று சொன்னால் இதை எப்படி நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும்? அப்போ இதனுடைய பாவம் எந்த லெவலில் உங்களுக்கு மறுமை நம்பிக்கை உள்ள ஒருத்தனால் இப்படி போட முடியுமா? இதெல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க. கல்லை அடிக்க தூண்டி விட்டு என்ன செய்கிறது, எல்லாம் டிஎன்டிஜேக்காரன் தான் அவ்வளோவே பண்ணுறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டால், அவருடைய பாருங்கள் அதை உண்மைப்படுத்துறதுக்கு அடுத்த ஆதாரம், இவர் இதுவரைக்கும் அனுதாபம் தெரிவித்து அறிக்கை விட்டாரா? பசுலாய் மூத்தா போனதுக்கு என்ன செய்யலையா, நான் அனுதாபம் தெரிவித்து அறிக்கை விடலையாம், பதிவு போட்டிருக்கிறாரா? அவருடைய பேஜில் போய் பாருங்கள், பயங்கர கண்டுபிடிப்பு. நான் யாருக்கு அனுதாபம் தெரிவிச்சிருக்கிறேன்? யார் மரணித்தாலும் பொதுவில் போட மாட்டேன். என் குடும்பத்தார், என் மாமியார் மரணித்து விட்டார்கள், துவா செய்யுங்க, அது போட்டிருக்கிறேன். என் மைத்துனர் மரணித்து விட்டார், அது துவா செய்யுங்க. ஏன்னா அவருக்காக வந்து நான் சொந்தக்காரங்கிற முறையில் மக்கள்கிட்ட துவாவை கேட்குறேன். மற்றபடி உள்ள எவ்வளோ முக்கியமான ஆளுக்கு மூத்தா போனாலும் சரி, அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வருத்தத்தையும் கவலையையும் அதை வந்து ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நான் தெரிவித்து விடுவேனே தவிர, பொதுவில் வந்து நான் அறிக்கை அன்வர் பாஷா மூத்தா போனார் நான் அறிக்கை போட்டேன்னா, பஷீருதீன் பாய் என்டிஎஃப்டைய மாநில செயலாளராக இருந்தார், அவர் மூத்தா போனார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கு நான் பதிவு போட்டேன். என்டிஎஃப் சார்பாக பொதுச் செயலாளருங்கிற முறையில் என்ன செய்வார், அலாவதையும் போடுவார். நான் வந்து இப்போ பொதுவெளியில் தான் அந்த மாதிரி அனுதாபத்தில் போடணும் ஏதாவது சட்டம் இருக்குதா மார்க்கத்தில்? அப்போ என்னுடைய சம்மந்தப்பட்டது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள்கிட்ட துவா செய்ய சொல்லி கேட்பேன். என் குடும்பத்தினர் விஷயமாக இருந்தால் பொது வழியில் பலரும் நீங்கள் எனக்கு துவா செய்ய, என் மச்சனனுக்கு துவா செய்யுங்க, என் மாமியாருக்கு துவா செய்யுங்க என்று நான் போட்டிருக்கிறேன். மற்றபடி உள்ள யாருடைய இதுக்கும் வந்து இதில் போட்டு அறிவிக்க வேண்டிய அளவுக்கு நான் எடுத்துக்கொள்வதில்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு என்ன செய்வேன், அந்த கவலையை நான் தெரிவித்திருப்பேன். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ அவர் மரணித்த பிறகு யாருக்கு நான் வந்து தெரிவிக்கணும், அவருடைய மகனுக்கு தான் தெரிவிக்கணும். அவருடைய மகன் எனக்கு அந்த ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில் வந்து,
நான் தான் அவருடைய நம்பர் என்கிட்ட இல்லை. அவருடைய நம்பர்லேருந்து இப்னு ஃபசுலுல்லாஹுடைய மகன் அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனார். அதில் என்ன பண்ணுறேன்னா, வாப்பா மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க என்று போட்டிருந்தார். அப்போ நான் என்ன செஞ்சேன், அதுக்கு பதில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தாஜுதீன் அதிராம்பட்டினம் தாஜுதீன் பாய் என்டிவி மாநில செயலாளர் வந்து எனக்கு தகவலை தெரிவிச்சிட்டாரு. அப்போவே என்னுடைய கவலை எல்லாத்தையுமே வந்து நான் பகிர்ந்து கொண்டேன், அவருக்காக நான் அதிகம் துவா செய்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நான் கொடுத்த அந்த பதில் அவர் மகனுக்கு போட்டது. அதுக்கப்புறம் வந்து அவர் மகன் எனக்கு பதில் போடுறார். அப்போ நான் யார் உரியவராக இருக்கிறாரோ அவருக்கு என்னுடைய அந்த அவருடைய மரணத்தினால் எனக்கு ஏற்பட்ட கவலைகளையும் அவருக்கு நான் செய்த துவாவையெல்லாம் அவருக்கு தெரிவிச்சிட்டேன். இது என் ஊர் உலகத்துக்கு நான் எதுக்கு அதை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? இது ஆதாரம் காட்டுறாங்களாம். பார்த்தீங்களா, ஒரு அனுதாபம் தெரிவித்து அறிக்கை விட்டுருக்கிறார் அவர் பேஜில். என் பேஜில் யாருக்கு அனுதாபம் தெரிவித்து நான் விட்டுருக்குறேன்? அது என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள், மற்றெல்லாம் தாவா விஷயமான செய்திகளை தான் அந்த பேஜில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது மாதிரி ஆன்லைன் பிஜேங்கிறதுல அது மாதிரி செய்தி கூட போட மாட்டேன். மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை மார்க்கம் சமுதாய பிரச்சனைகளை சொல்லுவோமே தவிர சொல்ல மாட்டோம். நான் வந்து அனுதாபம் தெரிவிக்கலையா, அதனால் என்ன பார்த்தீங்களா, இவர் அனுதாபம் தெரிவிக்கலை, அவருக்கு வந்து கசப்புல இருந்தார், அந்த விரிசல்ங்கிறது அப்படி காட்டுறாங்களாம். அதுக்கு ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறாங்க, நிரூபிக்கிறாங்க. அவருடைய மகனுக்கு நான் அனுதாபம் தெரிவித்துக்கிற ஒரு விஷயம், அவர் ஜனாசா வந்து உள்ளூரில் நாங்கள் தொழுவிக்க போகிறோம், அந்த எல்லா வரத்தையும் எனக்கு தெரிவிக்கிறார், அவருடைய மகன் தெரிவிக்கிறாரு. அந்த வாட்ஸ்அப் மெசேஜுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு நினைஞ்சிட்டேன், அதில் காட்டிட்டேன். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் அப்புறம் வந்து ஜனாசாவுக்கு வந்தாரா, அடுத்து கேள்வி கேட்குறாங்க, ஜனாசாவுக்கு வந்தாரான்னு. ஜனாசாவுக்கு போவது என்பது வந்து முக்கியமான ஆட்களை நான் போவேன். இந்த அன்வர் பாஷாவுக்கு நான் போய் என்ன செஞ்சேன், பஷீருதீன் பாய்க்கு நம்ம போக முடியலை. ஏன்னு கேட்டால் அந்த கொரோனாவுடைய கட்டுப்பாடு இருந்த ஒரு நேரம், அதனால் வந்து சென்னையை தாண்டி வேறு மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது, அது போகலை. அது மாதிரி ஃபசுலுல்லாஹி விஷயம் தூரமாக இருக்கிறது ஒரு காரணம். இரண்டாவது விஷயம் என்ன என்று சொன்னால், அந்த ஃபசுலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் வந்தால் ஜனாசாவுக்கு பொறுப்பாளர்கள், அவர்கள் வந்து நம்ம தௌஹீது முறைப்படி 100% நின்று அதை செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. பல தகவல் வந்துச்சு. அந்த சுன்ன ஜமாத் பள்ளியில் தான் போய் தொழுகையை கூட நடத்தியிருக்கிறார்கள். இப்போ நம்ம போய் நின்று அது மாதிரிலாம் வறுமைங்கிற அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நம்ம அங்கே அதுக்குன்னு போகலை. மற்ற நிர்வாகிகள் போனாங்க, நமக்குன்னு ஒரு மர்க்கஸ் இருக்குது, அங்கே கூட தொழுகை வைக்காமல் அவங்க சுன்ன ஜமாத் பள்ளியில் சுண்ணத்தான முறையில் தான் சுண்ணத்தான முறையில் தொழுகை நடத்தினாங்க. இடத்துல ஒரு பாத்தியா மட்டும் அஜர்த்து வச்சிருக்கிறாரு, அதில் கூட நிற்காமல் மக்கள்லாம் கலைஞ்சிட்டாங்கங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதனால ஜனாதாவுக்கு போகிறதுங்கிறது வந்து தேவைண்டா நம்ம போவோம், கரெக்டாக இருக்கும்னா போவோம், அப்படி இல்லைன்னா போகிற படம். இதெல்லாம் ஒரு ஆதாரமா? இது எதுக்கு இதை சொல்கிறீங்க? ஒரு மரணித்த ஒருத்தன் விஷயத்தில் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறீங்க? அவருக்கு வந்து கவலையோ துவாவோ செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை அவருக்கு எந்த துவாவும் செய்ய விருப்பம் வேண்டிட்டு வாய முடிட்டு சும்மா இருங்க. அது எதுக்கு அவர் மீது அவதூறு சொல்லி அவர் மீது ஒரு பழியை சுமத்தி அந்த மாதிரி வந்து செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அப்பட்டமாக இவ்வளோ பெரிய அவதூறை நீங்கள் பரப்பி நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டை நியாயப்படுத்தலான்னு பார்க்குறீங்களே தவிர இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் ஆகிரத்தில்? இது சின்ன விஷயமா இல்லை எடுத்துக்கிறவானா? அதுவும் அந்த நேரத்தில் இல்லை பார்க்க மாட்டானா? ஏன்னா மூத்து ஈரங்காயிரத்துக்கு முன்னாடி இப்படி அவதூறு பண்ணுறீங்களேன்னு சொன்னால் அந்த எல்லா மனுஷனுக்குமே அந்த சம்பவம் நடந்த உடனே டெத்து மரணம் நிகழ்ந்த உடனே ஒரு எதிரியாக இருந்தால் கூட ஒரு சாப்பிட்டு ஒரு காரணம் ஒரு அனுதாப ஒரு நேரம் இருக்கும் யாராக இருந்தாலும். அது 2-3 நாளைக்கு பிறகு தான் நார்மலான நிலைமைக்கு வருவாங்க. அப்படியான ஒரு நேரத்தில் கூட உங்களுக்கு அவதூறு சொல்கிறது இவங்களுக்கு முடியுமாக இருந்தால் இது வரைக்கும் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் சொன்ன எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும். இதை பரப்பினார்கள் என்று சொன்னால் இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? இதை முதல் விஷயமாக பதிவு செய்து கொள்கிறேன். அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னோட நட்புலையும் தொடர்புலையும் இருந்தார். அவர் என்னென்ன எனக்கு எதிராக செஞ்சாரோ அதையெல்லாம் நானும் மன்னித்து விட்டேன், அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டார், அது முடித்து விட்டது. அவர் சொன்ன எந்த ஒன்றையும் திரும்பி அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை என்பதை ஆதாரத்தை நிரூபிச்சுட்டேன். சரியா? இதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க? இது ஒரு விஷயமாச்சா? இரண்டாவது அடுத்த விஷயம், இந்த விவாதத்திற்கு ராமத்துல் அழைத்து விட்டார், பிஜே இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. இது ஒரு பயங்கரமாக போட்டு தெரியுறாங்க. கடுகளோ மூளை இருக்கிறவங்களும் இதை போடுவானா? ஏன்டா விவாத அழைப்பு ஃபஸ்ட்டு நான் விட்டுருக்கிறேன், 3.5 வருஷமாக விட்டுக்கிட்டு இருக்கிறேன். 3.5 ஆண்டுகளாக இந்த டிஎன்டிஜே நிர்வாகிகளுக்கு நான் தான் விவாத அழைப்பு விட்டுருக்கிறேன். என்ன விவாத அழைப்பு விட்டுருக்கிறேன்? என் மேல் ஒரு நடவடிக்கை என்று சொல்லக்கூடியதில் நீங்கள் கள்ள வேலை செஞ்சீங்க,
சதி வேலை பண்ணீங்க என்பதை நான் ஆதாரத்தை நிரூபிக்கிறேன். நீ என் மீது சுமத்தின குற்றச்சாட்டை மூடி அறைகளுக்குள்ள உங்கள் மக்களை மண்டக்கள் உனதுக்கு பேசுனீங்களே, அந்த பேச்சுக்களை எல்லாம் என் முன்னாடி பேசு அப்படின்னு சொல்லி நீ என்ன கேள்வி வேணா அது குறித்து கேளு, நான் கொடுக்குற எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு என்று 3.5 ஆண்டுகளாக அதுக்கு நான் சவால் விட்டுட்டு இருக்கிறேன். அடுத்ததாக பொருளாதாரத்தில் பல கோடிகளை நீங்கள் களவாடி இருக்கிறீர்கள். அந்த பல கோடிகளை களவாடியதாக நான் சொல்லுகிற குற்றச்சாட்டில் நான் பொய்யனாக இருந்தால் 24 கோடி களவாடிகள் நான் சொன்னால் அது பொய்யன் நிரூபணமானால் நான் 48 கோடி ரூபா நான் தர்றேன். 1 கோடி ரூபா ஊழல் என்று சொல்லி அது பொய்யாகிவிட்டதுன்னா 2 கோடி நான் தர்றேன் என்றே ஒரு பரிசு போட்டி மாதிரி ஒரு அறிவித்து நினைச்சிருக்கிறேன். அதுக்கு விவாதத்துக்கு நான் கூப்பிட்டு இருக்கிறேன் 3.5 வருஷமாக. அடுத்து மார்க்கங்கிற பேரில் கொள்கை தடுமாற்றம், மார்க்க மசாயில்களில் நீங்கள் செஞ்ச தில்லு முள்ளுகள், இருட்டடிப்பு செஞ்சது, ஹதீஸ்களை உண்டாக்குனது, இட்டு கட்டினது, நான் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி போட்டு அயோக்கியத்தனம் பண்ணது, இதையெல்லாம் பற்றி பேசுவோம். இந்த 3க்குள்ளே எல்லாம் அடங்கிடும். இந்த 3 விஷயத்திற்குள்ள விவாதத்திற்கு வாங்க என்று சொல்லி 3.5 ஆண்டுகளாக நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். ஓடி ஒளிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரஹமத்துல்லாங்கிற மெண்டலை விட்டு விவாதத்துக்கு அழைக்கி விட்டாங்க. அது விவாதத்திற்கான அழைப்பா? விவாதத்திற்கு அழைப்பு இல்லவன் அப்படி நினைச்சு ஒப்பந்தம் கூட போனோம். அதுக்கு பிறகு ஒப்பந்தம் பண்ணியாச்சு என்று சொன்னால் விவாதத்தில் எல்லாத்தையும் இது ரெடி பண்ணி அங்கே வச்சு பார்த்துக்குருவோம் என்று இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான், கொலை மிரட்டல் கொடுறான். அவன் 100 பேர் திரட்டிட்டு வருவேங்கிறான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசினால் கண்டிப்பாக இந்த விவாதங்கிறது நல்லா இப்படிப்பட்டவன்ட்ட முதல் விவாதம் பண்ண யாரும் போகவும் மாட்டாங்க. அது கூட நான் ரெடிங்கிறேன். ஆனால் காவல்துறையுடைய உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டை வைத்து அதிகாரிகள் மறுத்த காரணத்தினால் அந்த விவாதம் ஏற்கனவே உள்ளது நிறுத்தப்பட்டுருச்சு. விவாதத்துக்கு அவன் தயாராக இல்லை. ஆனால் என்ன சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு டிஎன்டிஜிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இது டிஎன்டிஜிக்கு சம்பந்தம் இல்லாத விவாத அழைப்பு அவன் கொடுத்தது. அவனுடைய இங்கே தங்கியிருந்து டிஎன்டிஜி செலவில் தான் தங்கியிருந்தான். டிஎன்டிஜி மைக்கைத்தான் கேமராவைத்தான் விவாத ஒப்பந்தத்திற்கு கொண்டு வந்தார்கள். அந்த விவாதத்துக்கு இடம் புக் பண்ணது டிஎன்டிஜி மாவட்ட பொருளாளர் தான் இடத்தை புக் பண்ணினான். அவன் தான் பொறுப்பாளராக இருந்தான். டிஎன்டிஜியின் சார்பாக விவாதிக்க வந்தவர்கள் ரஹமத்துல்லா, கலீல் ரசூல், சையத் இப்ராஹிம், அந்த ஏர்வாடி கிற்கன் எல்லாருமே நினைஞ்சாங்க. எல்லாம் டிஎன்டிஜியில் உள்ளவன் தான். டிஎன்டிஜியில் உள்ளவன்னா வருவானா? டிஎன்டிஜிக்கு சம்மந்தம் இல்லை. இது என்னடா இது கொண்டையை மறைக்க முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் டிஎன்டிஜி சார்பில் 50 பேர் வந்துட்டாங்க, ஆனால் டிஎன்டிஜிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்களடா. அப்போ எல்லாரும் இறக்கி விட்டியல்ல, இந்த கிறுக்கு பையன் தான் கெடுத்து விட்டாங்கல்ல, நீ வா எல்லாரும் வா. இந்த கிறுக்கன்னா விவாதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அதான் விவாதம்னு பேசக்கூடாத அளவுக்கு நினைஞ்சிருக்கிறான். தரக்குறைவாக கீழ்த்தரமாக அவனை பேச விட்டு உலகத்தில் எந்த ஒரு இயக்கத்தில் உள்ளவனும் இந்த மாதிரியான பேச்சுக்களை ஒரு பொது வெளியில் பேசி இருக்க மாட்டான் என்கிற அளவுக்கு என்ன செய்கிறான், தரக்குறைவாக அந்த 2 கிறுக்கு பையனோடு பேச விட்டீங்களடா. அப்போ பேச விட்டு என்னாச்சு, விவாதம் நடக்காதுங்கிறோட ஆக்கிட்டீங்க. இப்போ உங்கள் கடமை என்ன, இந்த கிறுக்கு பையில விட்டுருவோம். இப்போ டிஎன்டிஜி 3.5 வருஷமாக விட்டுருவோம், எல்லாத்தையும் ஒரு நாளில் முடிச்சிருவோம். நீ அப்போலோ அனுப்பா போட்டா அவரையும் கூட்டிகிட்டு வா. ரசூலுல்லாஹி சொன்னாரா, யார்கிட்ட சொன்னாரோ அதையும் கூட்டிகிட்டு வா. என்னென்ன உங்கள்கிட்ட ஆதாரம் அத்தனையும் கொண்டு வா. எதையும் பேசுவோம், ஒன்றுக்கு கூட விடாமல். நீ எதையெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லுகிறாயோ அது அனைத்தையும் பேசுவோம். நான் எதையெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லுகிறோனோ அது அனைத்தையும் பேசணும். இதுதான் அடிப்படை. உனக்கும் எனக்கும் உள்ள இந்த 3.5 வருஷத்தினுடைய விஷயங்கள் அனைத்தையும் பேசுவதற்கு தயாருங்கிறன்ல. இப்போவாவது நீ என்ன செய்யணும், நீ டிஎன்டிஜி சம்பந்தம் இல்லைங்கிற அது பொய். ஏன்னு கேட்டால் டிஎன்டிஜி சம்பந்தம் இல்லாமல் இவங்க வர மாட்டாங்க. அதுக்குள்ள ஆதாரம் என்ன, இந்த ஏர்வாடிக்காரன் இருக்கான்ல, ஏர்வாடி கிற்கன ஒரு துணை திட்ட விடுவாங்கல்ல, அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் பெருநாத்தோட கடமையாக சுண்ணத்தாங்கிற ஒரு டாபிக் சம்பந்தமாக விவாதிக்க தயார் என்று நேச்சுரல் ஜாஃபர் என்பவரோட தொடர்பு கொள்கிறான். அவர் சரிங்கிறாரு, தேதியை முடிவு பண்ணியாச்சு, இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாச்சு. அப்போ யார் வேணாலும் வரலாம், நான் விவாதத்துக்கு வர்றேன்னு அவன் அறிக்கை விட்டுருந்தான். அப்போ எல்லாம் ஏற்பாடு பண்ணி நம்ம அவங்க உட்கார்ந்துருக்கும் போது அவன் மெசேஜை போடுறான், தலைமையில் வேணான்ட்டாங்க, தலைமையில் இந்த மாதிரி விவாதத்துக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள்னு மறுத்துட்டான். அப்போ 2 விளங்குது, தலைமை சம்மதிக்காட்டி வரமாட்டாங்கன்னு விளங்குது. அந்த அப்படி சொன்னவங்க இப்போ ஏன் வந்தாங்க, விவாத ஒப்பந்தத்துக்கு இப்படி வந்தான் சொல்லி தான் வந்தாங்க. அப்போ நீ தான் இறக்கி விட்டுருக்க, நீனே வந்துரு, நீ தானே இறக்கி விட்டுருக்க. ஏற்கனவே இந்த ஏர்வாடிக்காரனை நீ வேணான்னு சொல்லி வாபஸ் வாங்க வச்சு இல்லை பின்வாங்கி ஓடணும், இல்லை விவாதத்துக்கு வராமல் என்ன சொல்லிட்டு ஓடணும், தலைமை அனுமதிக்கலைன்னு சொல்லிட்டு ஓடணும். அப்போ இப்போ என்ன சொல்லி ஒப்பந்தத்துக்கு எல்லாம் வந்தாங்க, தலைமை அனுமதிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் அனுமதிச்சு அனுப்புனீங்கன்னா நீங்களே வாங்கடா, நேரவா, எல்லாரும் வா. அனைத்து நிர்வாகிகளையும் கூட நான் சிங்கிளாக நான் வர்றேன், நீ உன்னோட அனைத்து நிர்வாகிகளையும் கூட்டிகிட்டு வா. உன் சர்வில் எத்தனை நாள் பேசிக்கலாம்,
என் தரப்பு நான் ஒத்த மட்டும் வர்றேன், நீ சொன்ன எல்லா நேரங்கள் மட்டும் சமமாக இருக்கணும், அவ்வளவுதான். உனக்கு 1 மணி நேரம், எனக்கு அதுதான் சமமாக இருக்கணுமே தவிர நீ எத்தனை நபர் வேண்டாலும் இருந்துக்க. அப்போ அதற்கு ஒரு விவாத ஒப்பந்தம் போட்டு வந்தால் இந்த கல்லடி எல்லாத்துக்கும் ஃபினிஷ் ஆயிரும், எல்லாம் முடிவுக்கு வந்துடும். அதுக்கு நான் தயாருங்கிறேன். இவங்க என்ன செய்கிறாங்க, ராமத்துல்லாவா அதில் பேருக்கு தயாராக நம்ம விவாதத்துக்கு ஏற்றுற மாதிரி ஒத்துக்கிட்ட மாதிரி நான் இல்லைங்கிற மாதிரியும் பரப்புறாங்க. இதில் ஒரு அற்ப திருப்தி அடைஞ்சிக்கிறாங்க. இப்போ பகிரங்கமாக நான் சொல்கிறேன், நீ அவன் தான் உழைப்பி விட்டான்ல, பர்மிஷன் ரத்துன்னு சொல்லி ரிட்டர்னில் காட்டியாச்சுல, அவனும் காட்டிட்டான்ல, நானும் காட்டிட்டான்ல, என்னத்தினால ரத்து? இவனுடைய அயோக்கியத்தனமான அந்த பேச்சினால ரத்து. அதுக்கு பிந்தி பேசின பேச்செல்லாம் கேட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு முந்தின சாதாரணமாக பேசுனதுக்கு அனுமதி இல்லைன்ட்டானுவோம். அதுக்கு பின்னாடி அவன் விட்ட கொலை மிரட்டலுக்கெல்லாம் பிறகு இந்த போலீஸில் போய் அணுகவே முடியாது. அப்படி ஒரு நிலைமையை ஆளாக்கி விட்றதுக்கு தான் இறக்கி விட்டீங்கல்ல. நீ உண்மையானவனாக இருந்தால், நீ சொல்ல குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் நீ என்ன செய்யணும், இப்பாவது ஒத்துக்க, டிஎன்டி அபிஷியல் அறிவித்து இதுக்கு ஒரு முடிவு கட்டும் வாங்க. இப்போ நிறைய இந்த கொல்லி வைக்கிற நிறைய கொள்கையெல்லாம் மாறிட்டீங்க. இப்போ முர்த்ததா மாறுற அளவுக்கு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் டாப்பிகள் அதிகமாகிட்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுங்க, அனைத்துக்கும் முடிவு கட்டுற அளவுக்கு விவாதத்துக்கு வாங்க. நான் கூப்பிட்டா அவள் விவாதத்துக்கு அழைச்சானா போகலைங்கிறானு உங்கள் மனசார. விவாதத்துக்கு அழைச்சானா ரவுடித்தனத்துக்கு கூப்பிட்டானா, ரவுடித்தனம் செய்வேன்னு சொன்னானா, அதுவும் நான் உட்காந்துக்கிட்டே இருக்க, டெய்லி கடைக்கு போகிறேன், ஞாயிறு தவிர எல்லா நாளுக்கும் போகிறேன், ஒன்றும் வரக்கானா 100 பேர் திரட்டலையா என்னன்னு தெரியல. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் என்ன செய்கிறேன், அதுக்கு ஒரு பதிலாக பண்ணிக்கிறோம். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் அது. அடுத்ததாக சென்ற வாரம் நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். இந்த சிவசங்கர் பாபா என்பவர் பெண்களை கட்டி பிடிச்சதெல்லாம் தப்பு கிடையாது, அது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அது மீது அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று படிக்கன்னு சொல்லி என் பேரை போட்டு என்டிஎஃப் போட்டு நம்பரையும் போட்டு நினைச்சாங்க. ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜை உருவாக்கி இமேஜாக பரப்புனாங்க. தேவையில்லை தான் அந்த பொய்யாக பரப்பி ஏன்னா உண்மை இருக்கிறவனுக்கு எது அந்த குறுக்கு வேலை உனக்கு. உங்ககிட்ட உண்மை இருந்துச்சுன்னு சொன்னால் டைரெக்டாக வந்துடுடா, நேரவா. நான் சொன்னேன்டா, நான் எதில் சொன்னேன், ஃபேஸ்புக்கில் சொன்னேன்னா, அறிக்கையாக விட்டேன்னா, எதில் நீங்கள் நான் இந்த மாதிரி சொன்னேன் என்பது எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு ஒருத்தன் கேட்கலையா, உள்ள எவனுமே கேட்கலையா. அதில் பயணிக்கிற எல்லாரும் இந்த கள்ள ஐடியை ஆதரிக்கிறவனாக இருக்கானுவோ, அவனுக்கு உடந்தையாக தான் இருக்கிறாங்க. அந்த பாவத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்கிறது, அதில் யாரெல்லாம் பயணிக்கிறானோ. இப்படி நான் சொன்னேன்ல. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, யாருக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புனானோ அவன் நீங்கள் என்ன செய்யுங்க, அவன் மேலே புகார் கொடுங்க என்று நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு இப்போ கேட்குறாங்க, இது ஆடியோ விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு புகார் கொடுக்க மாட்டாராம், எது கொடுப்பாராம், இந்த ஒரு சின்ன மேட்ரு இதுக்கு புகார் கொடுப்பாரான்ட்டு இது பயங்கரமான ஒரு விஷயமாக வாதமாக எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் கூறு கட்டவங்கள போன வாரம் நான் சொல்லும்போதே சொன்னேன், என்ன சொன்னேன், இந்த புகார் கொடுப்பதனால் ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதில்லை, ஒரு பதிவு பண்ணி கொள்வார்கள். எதற்கு கொடுக்குறோம் என்று சொன்னால் யாருன்னு தெரியும். புகார் கொடுத்து விட்டால் அதுக்கான தீர்ப்பளித்து ஒன்றத்தையும் போட்ட போகிறாங்கண்டா செய்ய மாட்டாங்க, அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணுவதன் மூலமாக என்ன தெரியும், இந்த கள்ள வேலை பார்த்து செய்கிறான்ல அவன் இன்னார் தான், இவன் தான் செய்கிறான், கூத்தாண்டுக்காரன் தான் செய்கிறான், திருச்சிக்காரன் தான் செய்கிறான், மதுரைக்காரன் தான் செய்கிறான்னு தெரிய வரும்போது என்னவாயிரும்னு கேட்டால் இவங்க எப்படிப்பட்ட ஆட்களா என்பதை காட்டுவதற்கு எனக்கு பிரச்சாரத்துக்கு உதவும். அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னமே தவிர எதுக்கு பண்ணல, நடவடிக்கை எடுத்து உள்ளதுக்கு தள்ளிடுவான்னு கொடுக்க சொல்லது. கிரிமினல் விஷயத்துக்கு எடுப்பாங்க, இந்த கொலை மிரட்டல் அந்த மாதிரி விஷயத்துக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு எடுப்பாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அதையும் சேர்த்து நான் சொல்லி இருக்கிறேன். இதன் மூலம் ஒரு பெரிய ஃபாய்தாலும் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ஆடியோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருன்னு தெரியாமையா இருந்துச்சு, தெரியும். என் மீது எவ்வளவு இந்த ஆடியோவுக்கு முன்னாடி 28 நிமிஷம், அதுக்கு முன்னாடி பல மெயிலில் உள்ளதுன்னு பல கதைகள், திருச்சி கதை மதுரை கதைன்னு பல கதைகளை விட்டாங்க. அது எந்த ஒன்றுக்காவது நாம் வழக்கு போட்டோமா? அப்படி வழக்கு போடணும்னு ஜமாத்தில் கொள்கை இருந்துச்சா? இல்லை. நமக்கு எதிராக என்ன மாதிரி போனாலும் இவன் தான் போடுறான்னு தெரியும் பொழுது அப்போ அதில் போட்டு புகார் சொல்லி வேலை இல்லை. கள்ளத்தனமாக போட்டாங்கன்னா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு செய்யும்போது ஆளை அடையாளம் காட்டுவதற்கு கேட்குறோம். இந்த ஆடியோவை தான் அவன் தான் வெளியிட்டேன்னு ஒருத்தன், நான் தான் வெளியிட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் நான் தான் வெளியிட்டேன், நான் தான் அதை கண்டுபிடிச்சேன்னு சொந்தம் கொண்டாடுறான். இன்னொருத்தன் இப்போ திருச்செந்தூர் கோயிலில் சாமி கும்பிட்டவன் நான் தாங்கிறான். இப்போ அதுக்கு சொந்தம் கொண்டாடுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வழக்கு புகார் கொடுக்கலாம், நடவடிக்கைக்குன்னா இதுக்கு எடுக்க மாட்டாங்கன்னு எந்த முடிவுக்கு வர்றோம்? அந்த 28 நிமிஷம் ஆடியோவின் பொழுது நான் தெளிவாக விளக்கி இருக்கிறேன். யூசுப் விளக்கி இருக்கிறார், போச்சலார் அந்த யூசுப் விளக்கி இருக்கிறார். என்ன நான் அவர் விளக்கி இருக்கிறோம் என்று சொன்னால்,
இந்த மாதிரி எனக்கு எதிராக இந்த மாதிரி பல மேடைகளில் காலஞ்சென்ற சைஃபுதீன் ரசாதி நம்மளோட விவாதத்திலாம் பங்கெடுத்தார்ல, அவர் மூத்தா போயிட்டார். அவர் பல மேடைகள் இணைஞ்சார், இது மாதிரியான அவதூறுகள்லாம் பேசினார். பேசினதை எடுத்துக்கொண்டு நம்ம வழக்கு போட்டோம். வழக்கு எடுத்துக்கொள்ள போலீஸில் கொடுத்தோம். அவங்களும் பதிவு பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்களே தவிர ஒரு துருமை அசைக்கவில்லை. அப்புறம் நீதிமன்றத்தில் எக்மோரில், திருச்சியில், திருநெல்வேலியிலேருந்து பல சகோதரர்கள் வழியாக அதற்கு வழக்கு போட்டோம். இதெல்லாம் வழக்கில் எடுக்க முடியாத தள்ளி விட்டார்கள். அதனால் இந்த ஆடியோவுக்கு எதிராகலாம் பண்ண ஒன்றும் செய்ய மாட்டார்கள். யாருன்னு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அதுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, எடுத்து இன்னார் தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த கேஸ்லாம் பெருசாக நிற்காது. அப்போ கல்லஐடிக்காரன் எவனாவது பண்ணினான்னு சொன்னால் அவன் யார் என்று தெரிவது நம்முடைய அவங்களை அடையாளம் காட்டுவதற்கு, அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு உதவும் என்பதற்கு சொன்னமே தவிர இந்த ஆடியோவுக்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்கு நம்ம எடுக்க மாட்டார்கள். ஏற்கனவே கொடுத்து அனுபவப்பட்ட பிறகு தான் அந்த 28 நிமிஷம் அதுக்கெல்லாம் நீதிமன்றத்தை நாட வேண்டாம்ன்ற முடிவுக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி போகலாங்கிற கருத்தில் இருந்தோம். நீதிமன்றத்துக்கு பல நிர்வாகிகள் உண்ணா சேர்ந்து போய் சைபர் கிரைமில் போய் அப்போது சுதாகர்ன்றதுக்கு பொறுப்பாளர் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருன்னு தெரியல, அவரை நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட எல்லா ஆதாரங்களையும் அடுக்கடுக்காக கொண்டு போய் கொட்டி இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்கும் பொழுது அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ப்ராசரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கேட்கும் பொழுதெல்லாம் பதில் என்னது, அது கிட்டத்தட்ட 12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 12 வருஷமாக ப்ராசஸரில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் அதனுடைய லட்சணம். அதனால ஆடியோவுக்கு வழக்கு போட்டால் ஆடியோவுக்கு வழக்கு கோர்ட்லேயும் போட முடியாது, அது இதுலேயும் போட முடியாது, போலீஸ்லேயும் கொடுக்க முடியாது. வாங்கி கொள்வார்கள், ஒரு சிஎஸ்ஆர் கொடுப்பார்கள். அதெல்லாம் யாருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் விஷயமா இருந்தால் என்ன செய்வாங்க, அது சீரியஸாக நடவடிக்கை எடுத்து அது செய்வாங்க. இதை ஸ்டாலினை பேசிட்டார் அப்படின்னா இந்த மாதிரி தாசு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வழக்கு பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களுக்கு பண்ணுவாங்களே தவிர நம்மளை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பண்ண மாட்டார்கள். அந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு தான் நம்ம வழக்கு போடுவது நடவடிக்கைக்கு போட மாட்டோம் இந்த மாதிரி விஷயத்திற்கு என்று கொள்கை முடிவு அப்போ எடுத்தோம். அதில் நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். இவங்க தான் மாறிட்டாங்க. ஆனால் எதுக்கு நான் புகார் சொல்கிறேன், இந்த புகார் கள்ளத்தனமாக அனுப்ப நான் தான் சொல்லிட்டு வா, உனக்கு வழக்கெல்லாம் போட மாட்டோம். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி மக்கள் கேட்டுவாங்க. சிவசங்கர் பாபா விஷயமாக இப்படி போட்டிருக்கிறீங்களே, பிஜே எப்போ சொன்னார், யார்கிட்ட சொன்னார் என்று கேட்பாங்கல்ல. தெரிஞ்சாதானே கேட்க முடியும். இன்னார் தான் போட்டான் என்று தெரிந்தால் மக்கள் கேட்குற கேள்வியில தெரிச்சு ஓடி போயிடுவாங்க, நாளைக்கு பிறகு பயப்படுவாங்க. அதற்காகத்தான் நான் அதை சொன்னனே தவிர எது பெருசு எது சின்னதுன்னு இப்போ கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று அடுத்து என்னென்னு கேட்டால், சிவசங்கர் பாபாவுடைய அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு கொள்கை பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க, தனி நபருடைய செயலாக கொண்டு வராமல். நான் இந்த மாதிரி விஷயத்தை ஆதரிக்கிறவன். எதை ஆதரிக்கிறவன், இந்த மாதிரி பெண்களை கட்டி பிடிச்சா சின்ன விஷயம், அதெல்லாம் சகஜமான ஒன்று அப்படின்னு என்ன அர்த்தம், இது மாதிரி செய்யலாம் என்று நான் பிரச்சாரம் பண்ணுவது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வர்றதுனால இந்த கல்லடி இப்படி நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக செஞ்சவன் யார் அது தெரியணுங்கிறது தான். பிடிச்சி உள்ளேலாம் போட மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். அது யாருன்னு தெரிவதற்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் உனக்கு யாருன்னு கேட்பாங்க. கேட்டு கடைசியாக வரும், அவன் ஏதாவது உளருவான், சரி போடான்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் என்ன தெரிஞ்சு போயிடுறேன், இவன் தான் அதை செஞ்சான், இது திருச்சியிலேருந்து தான் ஒருத்தன் பண்ணியிருக்கிறான், இது மதுரையிலேருந்து தான் ஒருத்தன் பண்ணியிருக்கிறான், இது கோயத்துலேருந்து தான் ஒரு சைத்தான் பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் போகும்போது என்னவாக, இவங்க இவ்வளவு தரங்கட்டவங்களா, ஏற்கனவே கொல்லி வைக்கிற காரியம் வரைக்கும் போன பிறகு தரங்கட்டாங்க, கொள்கை விட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் கீழ்த்தரமாக போயிடுவார்கள் என்பதற்கு சொன்னனே தவிர இந்த விஷயத்திற்கெல்லாம் புகார் கொடுக்கணும் என்று அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று நான் நினைக்கக்கூடியவன் கிடையாது. ஆனால் அந்த கொலை மிரட்டலை கொடுத்தா என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அதுக்கு எடுப்பார்கள். நான் அந்த அதிகாரம் நீங்கள் நேராக கொடுங்க என்று வரை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் நேரடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயம் வீட்டுக்கு வருவேன், அடிப்பேன், 100 பேரை தட்டிட்டு வருவோம், அதுக்கெல்லாம் கேஸ் பண்ணலாம், கிரிமினல் விஷயங்கள். இந்த சைபரில் வந்துருச்சுன்னு சொன்னால் அது கருத்து சுதந்திரம் அப்படி இப்படின்ட்டுருவாங்க. ஆனால் யாருன்னு தெரியாமல் கள்ள வேலை பார்த்துட்டுன்னு சொன்னால் அந்த முகநூல்காரனை இதை ஒத்துக்கிற மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அப்போ அந்த விதிமுறைக்கெல்லாம் மாற்றமாக இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு கேஸை போட்டு என்ன செய்வாங்க, இன்னார் தான் சொல்லி விசாரித்து அதை எச்சரித்து விட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆள் தெரிஞ்சு போயிடும். இந்த ஆள் தெரிவதை தவிர ஒரு பெரிய நன்மை கிடைக்காது என்று சேர்த்து தான் நான் அதில் போன வாரம் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, பெரிய விஷயமாக சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது போக இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ அந்த பயங்கரமான கண்டுபிடிப்பு, அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல சிவசங்கர் பாபாவும், அந்த நம்பரை நான் பார்க்குறது கிடையாது, கேள்வியெல்லாம் குவிஞ்சு கிடக்கு அப்படி சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு என்ன செய்கிறான், ஒரு ஏர்வாடிக்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் ஒரு இதே மெசேஜ் எனக்கு அனுப்புகிறான்.
நான் பார்த்து என்ன செய்கிறேன், அதுக்கு வேணா எனக்கு தெரியாது, நிறைய பேர் அனுப்புனாங்க, நான் பார்க்கறது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு வரிசையாக நம்பர் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்ன பிறகு என்ன செய்கிறேன், பார்த்து நான் சொன்ன அந்த பதில் இருக்குல்ல, போன வாரம் சொன்ன பதில், அந்த வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டேன். அதை எடுத்துக்கிட்டு பார்த்தீர்களா, பார்ப்பதில்லை என்று சொன்னார், என்னுடையதை பார்த்து எனக்கு இந்த மாதிரி பதில் அனுப்பி, இது போய் பயந்து கண்டுபிடிப்பாயுது. அடே நான் என்ன குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கேன், பல கோடியை களவாண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு வாய் திறக்க மாட்டேங்கிற, கொள்கை விட்டு மாறிட்டேங்கிற, அதுக்கு வாய் திறக்க மாட்டேங்கிற, இந்த ஜனாசாங்கிற பேரில் இஸ்லாத்தையே குழி தோண்டி புதைச்சி இது வரைக்கும் பேசின கொள்கை எல்லாத்தையும் அழித்து நாசமாகிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு வந்து பேச மாட்டேங்கிறீங்க. போட்டாசாப்பி வேலை கல்ல வேலையெல்லாம் நிறைய செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறேன், அதுக்கு பேச மாட்டேங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபோன் எடுப்பதில்லை, வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன்றார், இந்த பார்த்துருக்கிறார், இது பார்க்குற, இதில் என்னது பார்க்கலன்னு சொல்லும்போது பார்க்கல, பிறகு பார்க்க மாட்டேன், கேமரா நாளைக்கு பார்க்க மாட்டேன்னு அர்த்தமா? தேவைப்படும் போது பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய மேட்ராடா இது. நான் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இது மதுரப வாழ்க்கை கூட இப்படி சொல்லுது, அவ்வளோ கீழ்த்தரமாக என்ன செய்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. உன் மீது இருக்கிற பயங்கரமான குற்றச்சாட்டுகளை நான் சுமத்தி இருக்கிறேன், பல கோடிகளை அனாதை சொத்தை களவாடிட்டாங்கிற சின்ன ஒரு விஷயமா, அதில் பல பொய்களை சொல்லியிருக்கிறாய் என்று நான் குற்றம் சாட்டி இருக்கிறேன். அதுக்கு வாடா விவாதத்துக்கு, அதுக்கு ரிப்ளை சொல்லணும், என்ன சொல்லணும், விவாதத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி தான் இன்றைய தேதி வரைக்கும் 175 பதிவுகள் போட்டிருக்கிறேன் ஆன்லைன். போனவர் 160ன்னு சொன்னேன், இப்போ மேலும் 15 போட்டிருக்கு. ஆன்லைன் pj.in போனீங்கன்னா pjtntjன்ற அந்த தனியாக தலைப்பு கொடுத்துருக்காங்க, உள்ளே போனீங்கன்னா 175 கொஸ்டின் வச்சிருக்கிறேன். வரிசையாக ஒன்றுக்கா பதில் சொல்கிறா பாப்பா, நீ விவாதத்துக்கு வரமாட்டேங்கிற, பொது வழியில் ஒன்றாம் நம்பருக்கு பதில், 2ஆம் நம்பருக்கு பதில், 3ஆம் நம்பருக்கு பதில் சொல்ல ஒன்று திராணி இருந்தா. நான் என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன் எல்லாத்தையும் அதில் வைக்கிறேன்ல, மார்க் விஷயமா வச்சிருக்கிறேன், கொள்கை விஷயமா வச்சிருக்கிறேன், நடவடிக்கை சம்பந்தமாக வச்சிருக்கிறேன், பொருளாதார ஊழல் சம்பந்தமாக வச்சிருக்கிறேன், இன்னும் பாக்கி இருக்குது, இன்னும் ஒரு 100க்கு 150க்கு மேலே இருக்குது. நேரம் இல்லாதனால அப்பப்போ 1-2 நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதில் இது வரைக்கும் போட்டு 175 175 கொஸ்டின் நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு பதில் சொல்லாமல் ஆணவக்குள் ஆவணப்பட்டாங்கிறாங்க. இவங்க என்ன கட்டுறாங்க, ஆணவக்குள் ஆவணம் எழுதிட்டான் பார்த்தீங்களா, இது பெரிய மேட்ராடா, நீ சொல்ற அப்படி தானே இருக்கு, நீ சொல்ற குற்றச்சாட்டு என்னது, எனக்கு எதிராக சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, காணாவில் இக்கண்ணாவுக்குள்ள காண வச்சுக்கிட்டான் இப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை விளங்கிக்கிறங்க. அதனால நீங்கள் நெருக்கடி கொடுங்க, விவாதத்துக்கு வர ஒரு முடிவுக்கு வந்துடும். எல்லாமே கல்லழி தேவைப்படா, ஒன்றுமே தேவைப்படா, ஃபினிஷ் ஆயிரும். என் பக்கம் தப்புன்னா அதுவும் ஃபினிஷ் ஆகி போயிடும், நீ தான் தப்புன்னா அதுவும் ஃபினிஷ் ஆயிரும், ஒரு முடிவுக்கு வந்துடும், மக்கள் தெளிவாயிருவாங்க. அதை ஒரு பதிலாக சொல்லி கொடுங்க. அடுத்து வந்து இது 3 செய்தியாச்சா. அடுத்து இந்த ஊரடங்கெல்லாம் நிப்பாட்டிட்ட எடுத்துட்ட காரணம், அதாவது ஊரடங்குன்னா நம்ம 4 மாவட்டத்துக்கு, மற்ற மாவட்டங்களில் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு ஏறக்குறைய முழுமையாக எடுத்த மாதிரி தான். 7 மணி வரைக்கும்ங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கே தவிர எல்லா கடைகளும் திறக்கலாம், மால் திறக்கலாம், பள்ளிவாசல் திறக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த சென்னை மாவட்டங்கள் அனுமதி கொடுத்ததுனால அந்த ஆலிம் வகுப்பை நம்ம நிப்பாட்டி வச்சுருந்தோம்ல, மக்கள் வரணும்ல, மக்கள் வரணும், பள்ளிவாசலை திறக்கணும், அந்த 2 விஷயம் இல்லாத காரணத்தினால நம்ம அந்த ஆலிம் கிளாஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடப்பதை வந்து நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ இந்த வாரம் எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு, வண்டி பஸ்ஸுகளும் வருகிறது, அது போக வந்து பள்ளிவாசலும் திறக்கப்படுறதுனால இந்த வாரம் வழக்கம் போல் வரக்கூடிய ஞாயிறு வந்து அந்த விட்ட இடத்துலேருந்து என்ன செய்யும், உங்களுக்கு ஆலிம் வகுப்பு வந்து ஆரம்பிக்கிறது. 10 to 1 10 காலை 10 மணி நேரடி வகுப்பு, காலை 10லேருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி நேரம் இன்ஷால்லா நடக்கும். அதுபோக ஆன்லைன்லேயும் என்ன செய்யலாம், அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது ஆலிம் வகுப்பு உள்ள அறிவிப்பு. அடுத்து இந்த வாரம் முதல் வந்து தலைமையகத்தில் ஜும்மா உரை இருக்கிறது, அது லைவும் செய்யப்படும் இந்த வர வெள்ளிக்கிழமையிலிருந்து, அதை ஒரு அறிவிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது இப்போ இந்த கொரோனாவுடைய இந்த 2 ஆண்டுகளாக தனியார் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை நிறைய பேர் சேர்த்துட்டு பாடமும் நடக்காமல் அந்த நிறுவனங்களில் ஃபீஸ் கேட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன் ஃபீஸுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு செலவு இருக்கும்ல, ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க அவ்வளோ கேட்கறதுக்கு நியாயம் கிடையாது. ஆசிரியர் சம்பளம்லாம் பாதிக்கு மேலே குறைச்சி விட்டாங்க, வேறு கரண்ட் செலவு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தகுந்தவாறு கேட்காம ஏற்கனவே வாங்கின அதே ஃபீஸை நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி மக்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவங்களே வருமானம் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவங்கள ரொம்ப சிரமப்பட்டு பிள்ளைகளை சேர்த்துருக்குறாங்க. அவங்களே வருமானம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபோனை போட்டு என்ன செய்கிறாங்க, எல்லா தனியார் கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் அந்த ஃபீஸ் கட்டுவதற்கு நெருக்கடி பண்ணுறாங்க. இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு பல பேர்கிட்டையும் வந்து உதவி செய்யுங்க, கல்வி கட்டணத்துக்கு உதவி செய்யுங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க என்று கேட்குறார்கள்.
அப்போ இப்படியா அந்த கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே நானே அடிபட்டிருக்கேன், நீ என்னம்மா கேட்குற அப்படின்னு கேட்குற அளவில் உதவி செய்கிறவர்கள்ட்டையும் அந்த கெப்பாசிட்டி இல்லை, கற்ற மக்கள்கிட்ட மாணவருடைய குடும்பத்திற்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்கிறது? இதற்காக வேண்டிய பிள்ளைகள் படிப்பில்லாமல் போக முடியுமா? முடியாது. அப்போ அதுக்காக என்ன செய்கிறோம்னு கேட்டால், நம்ம சென்னை பகுதிகளில் அரசாங்க பள்ளிக்கூடங்கள், தரமாக இருக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, முற்றிலும் இலவசம். அப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு அது கூடுதல் கொஞ்சம் முக்கியத்துவம் தர்றாங்க. எந்த அளவுக்கு தர்றாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு அந்த நீட் வரைக்கும் அது எல்லாத்துலேயும் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அரசு பள்ளிக்கூடங்களில் படித்தவங்களுக்கு அனைத்துலேயும் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி. நீங்கள் தனியார்கிட்ட படிச்சுட்டு போனால் வேலை வாய்ப்பு கிடைப்பதை விட அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களாக இருந்தால் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு பாலிசியை இப்போ இந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இந்த சென்னை மண்ணடியை சுற்றி உள்ள பகுதிகளிலேயே 10க்கு மேற்பட்ட கல்விக்கூடங்கள் இருக்குது. அதில் எல்லாமே இலவசமாக இருக்கிறது. நீங்கள் ஆன்லைன்லாம் கிளாஸுக்காக வேண்டி நீங்கள் பணத்தை கட்டுறதுக்கு பதிலாக ஃபீஸ்லாம் வாங்க தேவையே இல்லை, நீங்கள் சும்மா போய் சேர்த்துக்கொள்ளலாம்னு அதை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்குறாங்க. அதில் என்னன்னு கேட்டால், அந்த தனியாரில் உள்ளதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அவங்க கொஞ்சம் ஒரு லக்ஸரியாக அந்த ட்ரெஸ் யூனிஃபார்ம் நீட்டாக இருக்கணும், அப்படி இப்படி அந்த மாதிரியான சில ஷூவில் அழுக்கு இருக்கக்கூடாது, அப்படி இப்படியான சில விஷயங்களை பார்க்கும்பொழுது நம்ம ஈர்க்கப்பட்டுறோம். அதை தவிர மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள கல்வி ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. முஸ்லீம்கள் பல பள்ளிக்கூடங்களை கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு அப்போவே என்ன செஞ்சாங்க, இந்த கல்விக்கு எங்களுக்கு அந்த ஒரு அனுமதி வேணும், முஸ்லீம்கள் கல்விக்கூடங்கள் அரசியல் சாசனத்தில் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும், கல்விக்கூடம் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும், அது அரசாங்கம் ஒத்துழைப்பு தரணும் என்கிற அடிப்படையில் பல முஸ்லீம்கள் அந்த காலத்து தனவந்தர்கள் பெரிய பெரிய இடங்களை எழுதி வைத்து பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். கட்டி அரசாங்கத்திலேருந்து ஆசிரியர்கள் கொடுப்பார்கள், ஆசிரியர்கள் அரசாங்கம் கொடுப்பார்கள், நிர்வாகம் முஸ்லீம்கள் பண்ணுவதற்கு உரிமை இருக்கிறது என்று அரசியல் சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறதை வைத்து நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். கட்டினாங்கன்னா அதில் போய் நம்மளுக்கு சேர்றதில்லை. அதை யாரும் எல்லாம் தனியார்கிட்ட படித்தா என்ன செய்கிறது, அது ஒரு பெருமை, இந்த மாதிரி பெரிய பெரிய நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறதுனா அது ஒரு பெருமை என்று கொண்டே சேர்க்கலாம். அது யார் சேர்க்கலான்னு கேட்டால், யாருக்கு வசதி இருக்குதோ, சக்தி இருக்குதோ, யார்கிட்டையும் கையேந்தாமல் நம்ம சொந்த காசை கொண்டே செய்ய முடியும் இருக்குது, அது போய் செய்ய தப்புன்னு சொல்லலை. ஆனால் வசதி இல்லை என்று தெரிந்து கொண்டு இதற்காக வேண்டிய சுயமரியாதை 4 பேர்கிட்ட கையேந்தி இப்படி போய் கேட்குறதை விட படிப்பதற்கு நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ திருவல்லிக்கேணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு முஸ்லீம் பள்ளின்னு ஒன்று இருக்குது, முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதில் 1ஆம் வகுப்பில் இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் அங்கே கல்வி இருக்கிறது. இது ஆங்கில மீடியம் இருக்கிறது, உருது ஆங்கிலம் தான் விரும்புகிறீங்க, ஆங்கிலத்திலையும் மீடியம் இருக்கிறது, உருது மீடியம் இருக்கிறது. இதில் கல்விக்குன்னு எந்த ஒரு ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. அது போக எல்லாமே இலவசம், முற்றிலும் இலவசமாக தருகிறார்கள். இது திருவல்லிக்கேணியில் தையார் சாஹிப் தெரு சென்னை 2 இது ஒரு ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லி, அதாவது மவுண்ட் ரோட்டில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இதில் 6 முதல் 10 வரைக்கும் அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. அந்த இதில் அரசு சலுகைகள் எல்லாமே தர்றாங்க. அதே மாதிரி அரசு முஸ்லீம் உயர்நிலை பள்ளி ஆண்களுக்கு மட்டும் இருக்கிறது. எங்கே இருக்குன்னு கேட்டால், 7 வெல்ஸில், இந்த பிராட் ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கிற 7 வெல்ஸில் 15 7 வெல்ஸ் தெருவில் இருக்குது. இது 1910 இருந்து நடக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் 1000 பேர் வரைக்கும் சேர்க்கலாம், 50-60 பேர் தான் இருக்கிறாங்க. இது நீடிச்சுன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்தையும் அரசாங்கம் நிப்பாட்டிடுவாங்க. இந்த கல்விக்கூடத்துக்கு அவ்வளோ போராடி நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் வாங்கி தந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடும். அதில் இது ஆண்களுக்கு மட்டும் வச்சுருக்கிறாங்க. இதில் 3 மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம், உருது மீடியம், ஆங்கில மீடியம், எது வேறுமோ சேர்ந்து கொள்ளலாம். புஸ்தகம் தர்றாங்க, சீருடை தர்றாங்க இலவசமாக, ஷூ தந்துடுறாங்க, பேக்கு தர்றாங்க, சத்துணவும் தர்றாங்க, இலவச பஸ் பாஸும் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க, ஸ்காலர்ஷிப்பும் உண்டு. இது எல்லாம் செஞ்சு தர்றாங்க 7 வெல்ஸில் உள்ள அந்த பள்ளிக்கூடத்தில். அதில் கொண்டு நம்ம சேர்க்கலாம், சும்மா கொண்டு சேர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் அவங்களும் நடத்துகிறார்கள். அங்கேயும் கல்வி தரமும் நல்லா பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு கல்விக்கூடம் கோழி மார்க்கெட், அதாவது அம்மன் கோவில் தெரு, ஆசீர்வாதபுரம், பிராட்வே கோழி மார்க்கெட்டில் ஒரு இப்போ மகளிருக்கு அரசாங்கத்தில் நடத்த அரசினர் முஸ்லீம்
மகளிர் உயர்நிலைப்பள்ளி, அரசாங்க பள்ளிக்கூடம், மகளிர் பெண்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு உயர்நிலைப்பள்ளி. 1லேருந்து 8 வரைக்கும் கீழ்த்தளத்தில் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு மேலே 10 வரைக்கும் மேல் தளத்தில் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து ஆங்கிலத்திலையும் படிக்கலாம், உருதுலையும் படிக்கலாம். இங்கேயும் வந்து புக்கு, சீருடை, ஷூ, பேக்கு எல்லாம் ஃப்ரீயாக தர்றாங்க. சத்துணவு இருக்குது. அவங்க வந்து பெண்களாக இருக்கிறதுனால பாதுகாப்பு அழைச்சிட்டு அவங்க நிர்வாகத்தின் சார்பாகவே ஸ்கூல் வேனு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது ஃப்ரீ, நீங்களே கொண்டாந்து விட்டாலும் விடலாம். ஸ்கூல் வேன் வந்து முற்றிலுமாக இலவசம், கல்வி முற்றிலுமாக இலவசம், ஸ்காலர்ஷிப் இருக்கிறது. கம்ப்யூட்டர் பயிற்சி என்ன செய்கிறாங்க, அதில் வந்து உங்களுக்கு தர்றார்கள். அந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கிறது. அதே மாதிரி சியூஜி மிடில் ஸ்கூல்னு ஒன்று அங்கப்பநாயக்கன் தெருவில் இருக்கிறது. இதில் வந்து எல்கேஜியில் இருந்து யூகேஜியில் இருந்து 8 வரைக்கும், எல்கேஜிலையும் சேர்க்கலாம், 8 வரைக்கும் சேர்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம். இங்கேயும் யூனிஃபார்மு, புக்கு, பேக்கு, சத்துணவு, தண்ணிலாம் கூட வாட்டர் கேன் கொடுக்கணும்லாம் சொல்லி தர்றாங்க. அவங்களே ஒரு 6 பஸ் பாஸு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான ஏற்பாடுகளோட பல பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளை வந்து வசதி இருந்து தனியாற்ற சேர்ப்பது தான் கௌரவம் நினைச்சால் அதில் நம்ம குறிக்கிட வேண்டிய அவங்க உரிமை, அவங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. ஆனால் நம்மள்கிட்ட பொருளாதார கெப்பாசிட்டி இல்லை என்று சொன்னால் அவங்கள்ட்ட ஃபீஸுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, அது பிள்ளைகளை வந்து அவங்க பணம் கட்டலேட்டு 2ஆம் தரமாக நடத்துவார்கள். தனியாராக இருக்கிறதுனால வெளியே போ அப்படின்னு சொல்லி வெற்றி விடக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் நம்ம பிள்ளைங்க சந்திப்பாங்க. அப்போ நம்ம போய் என்ன செய்ய, நிறைய பேர்கிட்ட போயிட்டு இதுக்காக வேண்டி கையேற்ற வேண்டிய நிலையெல்லாம் வரும். அப்படி வராமல் அது போக இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவதாக இப்போ உள்ள ஆட்சியில் அறிவித்திருக்கிறதுனால அதை மேலும் தரம் உயர்த்துவோம், எல்லா வசதிகளும் கூடுதலாக செய்வோம் என்று அறிவித்திருக்கிற காரணத்தினால மாணவர்கள் சேர்க்கைக்கு தகுந்தவாறு எல்லா ஏற்பாடும் செய்வார்கள். இந்த கல்விக்கூடங்களை அந்த இதில் முன்னே போட்டுருக்கலாம். அந்த கல்விக்கூடங்களுடைய டீட்டெயிலை கூட அந்த வீடியோ ஃபார்மேட்டில் நினைஞ்சிருக்கிறோம், ஒன்றுனா போட்டு விடுங்க. இது அந்த 7 வருஷ ஸ்கூலு, இது அந்த தேர்வு 8th வரைக்கும் டிசி லேட் கூட சேர்த்துக்காங்க. 8th வரைக்கும் டிசி லேட் கூட சேர்த்துக்காங்க. ஆமாம், டிசிலமா அந்த காலத்துல கவர்மெண்ட் முஸ்லிம் ஸ்கூலு. இல்லை டிசியில் பணம் எடுத்துருக்காங்க ஸ்கூலில். முக்தான்பேட்டை ஸ்கூலில் அதே தானே? முக்தான்பேட்டை ஸ்கூலில் அதெல்லாம் இருக்குது, நமக்கு லிஸ்ட் இல்லை. சரி, இருந்தாலும் இந்து அவரே வச்சிருக்காங்க. இல்லை, நம்ம நிர்வாகிகள் போய் பார்த்துட்டு வர்றது, போய் பார்க்குறாங்க, ஒரு ஸ்கூலை பார்வையிட்டு வந்து ரிப்போர்ட் தந்துருக்குறாங்க. அப்போ இது மாதிரி நல்ல வசதியான கட்டடம் பாருங்கள். தனியார் நடத்துறது கூட இவ்வளோ பெருசாக இருக்காது. சின்னோரு இடத்த பிடிச்சிக்கிட்டு விளையாட்டு மைதானம் கூட இல்லாமல் அப்படி தான் நடத்தக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இதில் நல்ல கிரவுண்ட் இருக்கிறது, கம்ப்யூட்டரு எல்லா வசதிகளும் செஞ்சு ஃப்ரீயாக இருக்குது. என்ன குறை எல்லாமே நல்லா இருக்குது, கட்டடம் நல்லா தான் இருக்குது. இது ஒரு 7 வருஷுடைய ஸ்கூல், இது வகுப்பறை எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம சேர்க்கலாம். டீச்சரும் நல்ல டீச்சர் தான் வச்சுருக்குறாங்க. எல்லாம் நிர்வாகிகள் போய் பார்வையிடுறாங்க. ஒரு ஸ்கூலாக போய் பார்த்து டீட்டெயில் எடுத்துருக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து ஒன்று போட்டு கொடுங்க. இது வந்து இந்த பெண்களுக்கு உள்ள ஸ்கூல்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இந்த கோழி மார்க்கெட், அது கோழி மார்க்கெட்டில் உள்ளது பெண்களுக்கான ஸ்கூலு. அது அவங்களுக்கு நல்லா பெண்கள் பெண்கள் மட்டும் அனுப்புகிறாங்க. தைரியமான டீச்சர் பெண்கள் தான் வந்து பெண்கள் மாணவிகள் மட்டும்தான் சேர்க்கப்படுவாங்க. எல்லாமே ஃப்ரீ. ஸ்கூல் வேன் வசதி வரைக்கும் இதில் செஞ்சு தர்றாங்க. அப்போ இது ஒரு ஸ்கூல் அதில் எல்லோரும் கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோ ப்ளே பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கணும்னு போட்டு விடுங்க. இது வந்து மவுண்ட் ரோடு, மதரசாசம் மவுண்ட் ரோட்டில் மெயினான இடத்துல பாருங்கள். அந்த இடத்துல கல்விக்கு எத்தனை மதிப்புள்ள ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு கல்வி கூடத்தை அமைச்சு இதுக்காக பாடுபட்டு செஞ்சாங்க. மாணவர்கள் சேராத காரணத்தினால வந்து அதில் வந்து அதை ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டு மாணவருக்கு அந்த மாதிரி தான் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் இந்த கல்வி கூடத்துக்கு வந்து எந்த டிசியும் இல்லாமலே எந்த ஸ்கூலுமே நீ சேர்ந்துக்கிடலாம். இந்த நம்பரை சொன்னால் போதும் சேர்த்துக்கிடுவாங்க. சேர்த்துக்கிட்ட பிறகு உங்களுக்கு எல்லா வசதியும் அதில் என்ன செய்கிறாங்க, செஞ்சு தர்றாங்க. சில குறைகள் இருக்கலாம், தனியார்ட்ட இருக்கிறத விட குறைகள் இருக்கலாம், தனியார்ட்ட இதில் குறைகள் இருக்கலாம். நான் யாருக்கு இதை சொல்கிறேன்னு என்று கேட்டால், பிறர்கிட்ட கையேந்தி தான் இப்படி செய்யணுங்கிற நிலைக்கு வந்து அவங்களும் இல்லைன்னு கை விரிக்கிற நிலைக்கு வந்து என்ன செய்கிறேன்னு தலையில் கை வச்சு உட்காடுறோம் இல்லையா. நம்ம வருமானத்துக்கு ஒன்றும் சேர்க்க முடியாது. இப்போ இந்த கொரோனா பாதிப்பு வந்து எப்படி மீள போகிறோம்னு தெரியலை. அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இதுவரைக்கும் இந்த சேமிப்புகள்லாம் கரைந்து ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கும் பொழுது அந்த கல்வி என்னங்கிறது தொங்கிடக்கூடாது இல்லையா, தொங்கல்ல. இது நான் ஒரு சென்னைக்கு உதாரணமாக சொல்கிறேன். எல்லா பெருநகரங்கள்லையும் இந்த மாதிரி என்ன செய்கிறது, முஸ்லீம்களுக்குன்னு இது எல்லாமே அரசு முஸ்லீம்னு வருது பாருங்க. முஸ்லீம்களுக்காக வேண்டிய முஸ்லீம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் நடத்துகிறார்கள். இது மாதிரியான பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்வது வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லது. அதிக மாணவர்கள் வரும் பொழுது பெற்றோர் சங்கம் அதெல்லாம் கூட என்ன செய்கிறாங்க, ஆசிரியர் பெற்றோர்லாம் கூடி மாதத்துக்கு ஒரு ஆலோசனை நடத்துவது அதெல்லாம் இருக்குன்னு
லோகராச தொழுகை உண்டு. லோகராசர் தொழுகை அங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு என்ன செய்யுங்க, இதை பார்த்துக்கிறங்க. அடுத்து வந்து அந்த ஈ சம்பந்தமாக, அதாவது ஈ விழுந்த ஒரு பானத்தில் விழுந்து விட்டால் அந்த ஈயை நல்லா முக்கி அப்புறம் தூக்கி போடுங்க. ஈயை தூக்கி போட்டு சாப்பிடுங்கன்னா சாதாரண விஷயமா போயிடும். அதில் என்ன மேட்ரு வருதுன்னு கேட்டால் ஈயை நல்லா அமுக்கி விட்டு தூக்கி போடுங்க. ஏனென்று கேட்டால் அது ஒரு சிறகில் வந்து விஷமும் ஒரு சிறகில் வந்து மருந்தும் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது இது வந்து ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை அப்படின்னு நான் என்ன செஞ்சுருந்தேன், சொல்லி இருந்தேன். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் காரணங்களை எல்லாம் காட்டி நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அப்பாஸ் அலிட்டு ஒரு மறுப்பு போட்டிருந்தார். ஒரு மறுப்புக்கு நம்ம நினைச்சிட்டோம், அந்த மறுப்பையும் போட்டு முடிச்சிட்டோம். அப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னா இவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தார். எப்படி விஷயத்தை நீங்கள் மறுக்க போகிறீர்களா, என்ன செய்ய போகிறீர்கள் தீண்டிய சகோதரர்களேன்னு கேட்டிருந்தார். ஏன் கேட்டிருந்தாருன்னா இவங்க எல்லாம் மாறிட்டாங்க, தெரிஞ்சிட்டார்ல. இவங்க எல்லாம் படிப்படியாக மாறிட்டு வர்றாங்க. விதத்துக்கு போகக்கூடாதுங்கிறவங்க எல்லா விதமான அனாச்சாரம் நடக்கக்கூடிய அந்த ஜனாசாவில் போய் என்ன செய்கிறாங்க, அடக்கிற அளவுக்கு போயிட்டதுனால இவங்க என்ன வேண்டாலும் வருவாங்கன்னு நினச்சி அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்புக்கு ஏற்று பதில் கொடுத்துட்டாங்க. எது, இந்த ஹதீஸை மறுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு அந்த ஈடுவாதம் இதை படித்து பார்த்தாலேயே அவங்க அதாவது ஈ விழுந்த பானத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கருத்தால் வருது. தலைப்பு தான் அப்படி மறுக்கப்பட வேண்டியதான்னு போட்டிருக்கிறாங்க. மறுக்கப்பட வேண்டியதுங்கிறது தான் அதில் தெரியுது. பெரிய ஆய்வுலாம் தேவையில்லை. அரை மணி நேரத்தில் படித்து பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைன்னு புரிகிற அளவுக்கு தான் அதில் ஆய்வு செய்கிறது ஒன்றுமே இல்லை. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறது, அந்த ஹதீஸை போட்டுட்டு இந்த செய்தியை குர்ஆனுக்கு முரணாக உள்ளதாக கூறி ஒரு சிலர் மறுக்கின்றனர். அவ்வாறு கூறுவோரின் வாதம் பின்வருமாறு அமைந்துள்ளன. முகமது நபி அவர்கள் கெட்டவற்றை தடை செய்வதாக திருக்குர்ஆன் கூறுகிறது. அந்த வசனம், அவர்கள் எழுத படிக்க தெரியாத முகமது நபியாக தூதரை பின்பற்றுகிறார்கள். தம்மிடமுள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் அவரை பற்றி எழுதியிருப்பதாக காண்கிறார்கள். அவர் நல்லவற்றை அவர்களிடம் ஏவி தீயவற்றை விட்டு அவர்களை தடுப்பார், தூயவற்றை அவர்களுக்கு அனுமதிப்பார், கெட்டவற்றை அவர்களுக்கு தடை செய்வார் அப்படின்னு திருக்குர்ஆன் 754 போட்டுட்டு, மேலும் தூய்மையானவற்றை உண்ண வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அந்த வசனத்தை நான் சொன்னதை எடுத்துக்காட்டி அந்த வசனத்தை போட்டாங்க. அடுத்துக்கு வாதம் வைக்கிறாங்க. இப்போ ஈ என்பது தூய்மையானது அல்ல, அவை பல நோய்க்கிருமிகளை கொண்ட கெட்டவையாகும். எனவே ஈ பொழுந்த பானத்தை குடிக்குமாறு நபியர்கள் கூறியதான செய்தி திருக்குர்ஆனின் வசனங்களுக்கு முரணாக உள்ளது என்கிறார்கள் அப்படின்னு நம்ம வாதத்தை வந்து இதை வைக்கிறாங்க. நம்ம ஈ விழுந்த பானத்தை குடிக்கிற மேற்றே முக்கியம் இல்லை, குடிக்கிறதையும் தாண்டி நல்ல அமுக்கி உள்ள என்ன செய்யுங்க, அப்புறம் தூக்கி போடுங்க. அதில் ஏன்டா ஒரு காரணத்தோடு சொல்லப்படுது. சும்மா முட்டையாக சொன்னால் அதுக்கு ஒரு பார்வை, சில இடத்துல வேற ஒரு பார்வை. ஒரு காரணத்தோடு சொன்னால் அந்த காரணம் உலக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செய்யணும், அது ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆய்வு இல்லாத காலத்தில் வேணால் செஞ்சுட்டு போகிறாங்க. அதில் ஒரு இதில் விஷம் இருக்குது, ஒரு இல்லை மருந்து இருக்குன்னு சொன்னது அடிப்படை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஈ விழுந்த பானத்தை குடிக்குமாறுன்னு பாதுகாத்து சொல்லாதீங்க. ஈ விழுந்த பானத்தில் ஈயை நல்லா முக்கி அழுத்தி அப்புறம் தூக்கி போட்டு குடிங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அதில் வருது. சரி, அப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டால் நேரடியாக குர்ஆன் கருத்துடன் மோதும் செய்திகள் நபி கூறியதில்லை எனும் அடிப்படையில் மறுக்கப்பட வேண்டியது இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஹதீஸ்களையிலும் நபியின் கூட்டிலும் அதற்கான ஆதாரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குர்ஆனுக்கு முரண் என்பதை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவு செய்யக்கூடாது. வட்டி தடுக்கப்பட்டது என்று குர்ஆன் கூறுகிறது. வட்டி அனுமதி போன்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இதை குர்ஆனுக்கு முரண் என்று கூறலாம். ஆனால் குர்ஆனில் பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு ஹதீஸை மறுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் அது பாரதூரம் இன்னும் வாதமும் ஒன்று வைக்கலை. ஸோ தத்துவம் தான் போயிட்டு இருக்கு, விளைவை ஏற்படுத்தும். ஈ தொடர்பான செய்தி குர்ஆனுக்கு முரணாக உள்ளதாக இவர்களின் கூற்று மிக தவறானதாகும். தூய்மையானவற்றை உண்ண வேண்டும் என்பதும் கெட்டவற்றை நபி அவர்கள் தடை செய்துள்ளார் என்பதும் சரியே. ஆனால் ஈ விழுந்த பானம் கெட்டது, அது தூய்மையானது அல்ல என்பது தவறான முடிவாகும். இதை புரிந்து கொள்ள ஒரு அடிப்படையை முதலில் அறிந்து கொள்வோம். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் 100% அது தூய்மையானதாக இருக்காது, நல்லவையாக இருக்காது. தூய்மையான பொருள்கள் சிலவற்றிலும் சில கெட்ட அம்சங்கள் இருக்கவே செய்யும். கெட்ட பொருள்கள் சிலவற்றிலும் சில நல்ல அம்சங்கள் உண்டு. ஒரு பொருளில் உள்ள குறைவான அம்சத்தை கவனத்தில் கொள்ளாமல் மிகுதியாக என்ன உள்ளதோ அதன் மூலமே அப்பொருள் நல்லவையா கெட்டவையா என முடிவு செய்யப்படும். மதுவிலும் சில நல்ல அம்சங்கள் உண்டு என்று திருக்குர்ஆன் கூறுகிறது.
ஆனால் மிகுதியாக கெடுதியே உள்ளதால் அதை கெட்டது என திருக்குரான் தீர்ப்பளிக்கிறது. மிகுதியாக என்ன உள்ளது என்பதை வைத்து முடிவு செய்ய வேண்டும் அடிப்படையை இதன் மூலம் திருக்குரான் கற்றுத்தருகிறது. இப்போது ஈ விழுந்த பானத்தை எடுத்துக்கொள்வோம். ஈ விழுந்த ஈக்களில் சில கிருமிகள் உள்ளன என்பதால் அது விழுந்த பானம் முழுவதும் கெட்டது என்று ஆகிவிடாது. தண்ணீரிலோ வேறு ஏதும் உணவிலோ தூசி விழுந்து விட்டால் அந்த உணவு கெட்டவை ஆகிவிடுமா? இது வரைக்கும் வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் வாசிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு வாதம். என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கெட்டவைன்னு சொல்கிறோம்ல, 100% கெட்டவைன்னு ஒன்று கிடையாது. எந்த ஒரு நல்ல வகையிலையும் ஒரு கெட்டது இருக்கும், எந்த ஒரு கெட்டதுலையும் ஒரு நல்லது இருக்கும். அப்போ நம்ம எப்படி முடிவு செய்யணும்? நல்லது எவ்வளவு கெட்டது எவ்வளவு என்று சீர்தூக்கி பார்த்து என்ன செய்யணும்? முடிவு செய்யணும். அதுக்கு உதாரணம் மதுவை காட்டிடுறாங்க. மதுவை காட்டும்போது என்ன செய்யணும்? அல்லவ குரானில் சொல்கிறான், அதில் நன்மை இருக்கிறது தீமை இருக்கிறது. ஓ இசுமுகமா அக்குபரு மின் நஃபைஹிமா, அதில் உள்ள தீமை நன்மையை விட பெருசாக இருக்கிறது, தீமை ஜாஸ்தியாக இருக்கிறது, அதனால வெற்றுங்க நல்லா சொல்கிறான். இதை காட்டிட்டு அதனால ஈர சில தீமைகள் இருந்தாலும் நன்மை தீமை எடை போட்டு பார்த்து அப்படித்தான் முடிவு செய்யணுமே தவிர பொத்தாம் பொதுவாக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. சொல்லிட்ட இந்த ஒட்டுமொத்த கட்டுரையிலையும் இதுக்கு ஆதாரம் இருக்குதா? ஈல உள்ள தீமை எவ்வளோ, நன்மை எவ்வளோ பாருங்க, நன்மை கூட அப்படி காட்டணுமா இல்லையா? நீ தான் வாதம் பண்ற, ஈல நன்மையும் தீமையும் கலந்து இருக்குமானால் கம்பேர் பண்ணணும். நீ கம்பேர் பண்ணியா மொத்த ஆய்வுலையும் பதில் சொல்ல தானே உட்காந்துருக்கிற. மொத்த ஆய்வோட கடைசி வரைக்கும் படித்தா கூட இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஈல என்னென்ன நன்மை பாருங்கள், ஈல என்னென்ன தீமை பாருங்கள், 70 நன்மை இருக்குதா, 30 தீமை இருக்குதா, அப்போ நன்மை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு நிறுவனமா இல்லையா? உன்னோட வாதமே என்ன? மதுவை காரணம் காட்டுகிறாய். மதுவுல நன்மை இருக்குங்கிறது அல்லவா சொல்லிவிட்டான். விஞ்ஞான ரீதியாக கேட்டால் நிரூபிக்கணும். மதுவுல நன்மை இருக்கான்னு ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. தீமை இருக்கிறது. அவன் நன்மையும் தீமை இருக்கிறது, தீமை அதிகம் இருக்குன்னு நல்லா சொல்றது உண்மை. அது எப்படி இருக்குன்னு நிரூபிக்கிற நீ என்ன செய்யறன்னு கேட்டால் விஞ்ஞான ரீதியாக அதில் தீமை நன்மை கலந்து இருக்குதுன்னு காட்டி அல்ல நடைமுறையில் காட்டி பாருங்க, ஈல கெடுதிங்கிறாங்க, ஈல ஒரு நன்மை இருக்குது தெரியுமா, இன்னென்ன விஷயங்கள்லாம் ஈனால் நமக்கு கிடைக்கிறது அப்படி ஒரு பட்டியலை போட்டு இப்போ சொல்லுங்க எது கூடன்னு கேட்டீங்கன்னா நீ ஆய்வு பண்ணுறேன்னு அர்த்தம். உன்னோட ஆய்வோட அடித்தளமை எப்படி அமைந்திருக்குது என்று சொன்னால், எதில் நன்மை தீமை கலந்து இருக்குது. 100% நன்மை எதுவுமே இல்லை, சரி ஓகே. 100% கெட்டது எதுவும் இல்லை, அதுவும் ஓகே. எதுவுமே எந்த ஒன்றாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கிறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 100% இருக்காது. சிலது இருக்கலாம் 100%, பெரும்பாலும் இருக்காது. சரி, அது வரைக்கும் ஓகே தான். அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை தான். இது நம்ம மது விஷயத்திலே நம்மளே குரான் தமிழாக்கத்தில் எழுதின ஒரு விஷயம்தான். பலதான் சந்தர்ப்பத்தில் நாம சொன்ன ஒரு அளவுகோல் தான். ஆனால் நன்மை தீமை அதிகம் என்கிற அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, மிகுதியாக என்ன உள்ளது என்பதை வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை இதன் மூலம் திருக்குறான் கற்றுத்தருது. சொன்னீங்களே, மிகுதியாக என்ன உள்ளது? இப்போ இந்த கட்டுரைக்கு நிறுவன நீ உன்னுடைய ஒட்டுமொத்த கட்டுரைகளையும் என்ன செஞ்சிருக்கனே, இதுதான் உன்னுடைய வாதம், மொத்த வாதம் இதுதான் உன்னுடைய வாதமாக இருக்குமே. ஆனால் மிகுதியாக உள்ளது நன்மைன்னு காட்டு. ஈல தீமை என்பது நீ ஒத்துக்கிற, எல்லாரும் தெரிஞ்சது, கண்ணு முன்னாடி தெரியுது. இது விஞ்ஞானத்துக்கு கூட போக வேண்டியதில்லை. அருவருக்கத்தக்கவைன்னு சொன்னால் அது மலத்தில் உட்காருது, சீலில் உட்காருது, சலத்தில் உட்காருது, சாக்கடையில் உட்காருது, எதில் வேண்டாலும் உட்காருது. அது கால்களில் ஒட்டிக்கிட்டு அது நம்ம உடம்புலையோ உணவுலையோ தண்ணீர்லையோ அதை வச்சு என்ன செய்கிறது, பரப்புகிறது என்று கண்ணாக நம்ம கண்ணால் அதையும் பார்க்குறோம், இதையும் பார்க்குறோம். அது சாக்கடையில் உட்காரதையும் பார்க்குறோம், உட்கார்ந்துட்டு நம்ம டீல பாலில் உட்காரதையும் பார்க்குறோம். இது விஞ்ஞானிகள் சொல்லாமலேயே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். அந்த தீமை கண்ணுக்கு தெரிகிறது. இது இருந்தாலும் அவர் நன்மையை பாருங்கன்னு சொல்லணும்ல நீ. அப்ப தீமை நன்மை எடை போட்டு செய்யணும் நீ சொன்ன வாதத்தில் இருந்த, அதுல தீமை தெரிகிறது, நன்மை இல்லை. உன்னால ஒரு நன்மையால காட்ட முடியவில்லை. ஒரே ஒரு அதுல கூட சில பாக்டீரியாக்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் போடுறாங்க ஒரு வரி. பாக்டீரியாக்கள் அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு உரிய பாக்டீரியாக்கள் அதில் இருக்கிறது. உனக்கு அதை போன இதில் நான் விளக்கிட்டேன், வழங்குதா? அப்ப இவங்க வாதம் என்ன, ஈ விஷயத்தை ஏன் மறுக்கக்கூடாது என்று கேட்டால், நம்ம ஈன்றோன்னு அருவருப்புன்னு பார்த்துடக்கூடாது. அதில் நல்லது கெட்டது கலந்துருக்கும். நல்லது எவ்வளவு தீய கணக்கு பண்ணணும். கணக்கு பண்ணி நல்லது ஜாஸ்தியாக இருந்தால் அது கூடும்னு சொல்லணும், கெட்டது ஜாஸ்தியாக இருந்தால் கூடாதுன்னு சொல்லணும். இதுதான் வாதமே, ஒட்டுமொத்த வாதமே. இந்த வாதத்தை வைக்கிற நீ ஆதாரம் சொல்லணும்லப்பா. இந்த வாதத்தை வைக்கிற நீ ப்ரூஃப் பண்ணணுமே, பட்டியல் போடணுமே. ஒரு பட்டியலும் போடவே இல்லை. அப்போ ஆய்வு என்ன செய்யுது, புசுக்குன்னு போயிடுச்சா, ஒன்றுமே இல்லை.
அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு அப்போ அது பயங்கரமான கேள்வி. ஈல கிருமி உள்ளது என்றால் அது விழுந்த பானம் ஹராம் என்றால் தண்ணீரில் கிருமி உள்ளது, நீர் வந்து மார்க்கத்தில் ஹராமான செய்யலா, எப்படி ஆதாரம்? பயங்கர ஆதாரம். அப்போ தண்ணியிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா, மலம் இருக்குல்ல, மலம் மனுஷன் போட்ட மலம், அதை தண்ணியில் கரைச்சி ஒருத்தன் குடிக்க சொல்கிறான். ஏன்டா கெட்டது? அது கெட்டதுன்னா தண்ணி தான் கெட்டது அப்படி சொல்லுவியா நீ? அருவருப்புன்னு பண்ண தெரிஞ்ச ஒரு விஷயம். நீ சொன்னதில் பதில் இருக்கிறது. தண்ணீரில் இருக்குது என்று சொன்னால் அதை பார்த்து அருவருக்கிற அளவுக்கோ அதோட தீமையை கண்டு வெறுத்து ஓடுகிற அளவுக்கோ இல்லை. அப்படி 1-2 கெட்டது இருந்தாலும் அந்த தண்ணீரால் கிடைக்கிற நன்மை பட்டியல் போடுவோமா? தண்ணீர் குடிக்காட்டி என்ன ஆகும், தண்ணீர் குடித்தால் உடம்புக்கு என்னென்ன கிடைக்கும் என்று பட்டியல் போட்டால் அந்த நன்மைகளோடு ஒப்பிடும் பொழுது சின்ன சின்ன ஒரு தீமைகள் அதில் இருக்கும் என்று சொன்னால் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். தண்ணீருடைய நன்மைகள் தீமைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சாக்கடை தண்ணியை குடிக்க மாட்டோம், அதில் தீமை ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரண தண்ணி அந்த தண்ணீரில் எடுத்தால் கூட சில ஏதாவது கேடு தரக்கூடிய என்ன மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னாலும் அதையெல்லாம் கடந்து மிஞ்சுகிற வகையில் அதனால் கிடைக்கிற நன்மை இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதில் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவியா? தண்ணியில் தானே கெடுதி இருக்குது, லிஸ்ட்டை போடு. தண்ணியில் கெடுதி ஜாஸ்தியாக இருக்குதா, நன்மை ஜாஸ்தியாக இருக்குதா? அப்போ வந்து ஒரு கம்பேர் பண்ணி சொல்லும்போது கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அருவருக்கத்தக்கது அருவருக்கத்தக்கதுன்னு எல்லாம் தெரிஞ்சது தானே, அதில் ஒரு வாதம் செய்கிறாங்க. அதாவது அருவருக்கத்தக்கதுன்னா ஒருத்தருக்கு எது வேணாலும் நல்லது கூட ஒருத்தருக்கு பிடிக்காமல் போயிடும், அதெல்லாம் ஒரு கணக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அருவருக்கத்தக்க ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் வெகுஜன பார்வை. வெகுஜன பார்வையில் வந்து ஒருத்தனுக்கு வந்து நல்ல ஒரு மாட்டு இறைச்சி கூட அருவருக்கத்தக்கதாக ஒருத்தனுக்கு தெரியும், எல்லாருக்கும் அப்படி தெரியுமாட்டே தெரியாது. ஒருத்தனுக்கு என்ன செய்யும்னா அந்த மாட்டு மூத்தனை கூட நல்லதாக தெரியும் அவனுக்கு, அது வெகுஜன அதை கூட குடிப்பாங்க, அது ஒரு சின்ன ஒரு செக்டரில் இருப்பாங்க. பொதுவான புத்தி என்ன என்று கேட்டால் இது அருவருக்கத்தக்கது, இது நல்லது, அதாவது மெஜாரிட்டி பெரும்பான்மை அடிப்படையில் முடிவெடுக்கணுமே தவிர அருவருக்கத்தக்கது என்பதை 1-2 வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது. ஒருத்தனுக்கு பிடிக்கல அதை வச்சுட்டு முடிவு எடுக்கக்கூடாது. எனக்கு கூட கோழி இறைச்சி பிடிக்காது அதனால் அருவருக்கத்தக்கதாகவும் ஆகாது, எனக்கு பிடிக்காது அவ்வளோதான். எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட அந்த கோழியை நீ சாப்பிடாதுன்னு யாருக்கும் சொல்ல மாட்டான். ஒருத்தன் தனக்கு எது பிடிக்காது என்று சொல்லுகிறானோ அந்த ஒன்றை அடுத்தவன் சாப்பிடும்போது தடுப்பான்னா தடுக்க மாட்டான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், இதுக்கு உதாரணமாக வந்து பூனையை கொண்டாந்து விடுறாங்க. ரசூல்லா என்ன செய்யாங்களா, அந்த பூனை வந்து உங்களை சுற்றி வரக்கூடிய பிராணிகள், அந்த பூனைகள் வாய் வைத்த தண்ணீர் நஜீஸ் ஆகாது. அதை ஒழு செய்யும் பொழுது ஒருத்தர் என்ன செய்கிறார், ஒரு சகாபி ஒழு செய்கிறார், அந்த ஆப்டிகளில் கொடுத்துருக்குறாங்க. ஒழு செய்யும் பொழுது அதுக்கு பூனை வந்தோடனே பூனைக்கு தண்ணி பானத்தை அந்த பாத்திரத்தை சாய்க்கிறார் குடிப்பதற்காக வேண்டி. அப்போ அவங்க மகள் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி செய்கிறீங்கள? இல்லை, அந்த பூனைகள் உங்களை சுற்றி வரக்கூடியது, அது வாய் வைத்தால் நஜீஸ் ஆகாது என்று ரசூல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னு வருது. இதை வச்சுக்கிட்டு அவள் பூனை வாய் வைத்ததை ஏன் நஜீஸ் என்று சொல்லவில்லை? ஏன்னா ரசூல்லா நஜீஸ் இல்லைன்ட்டாங்க. பூனையில் வந்து அப்படி அருவருக்கத்தக்கது இல்லையே. மாதிரி பூனையை வந்து ஈ வளர்க்குற நினைச்சிருக்கிறான் உலகத்தில். பூனையை வளர்க்குறோம், ரசூல்லா வளர்த்தாங்க, சஹாபாக்கள் வளர்த்தாங்க, இன்னைக்கு நான் வளர்க்குறேன், நீங்கள் வளர்க்குறீங்க, எல்லாரும் வளர்க்குறோம். பூனை என்பது அதைத்தான் திங்கக்கூடாது, பூனையை அறுத்து திங்கக்கூடாது, அது விஷப்பல்ல அந்த ஒரு கேட்டகரியில் வர்றதுனால பூனையை அறுத்து சாப்பிடக்கூடாது என்ற வகையில் அது ஹராம். அதே நேரத்தில் வந்து பூனை வந்து அறுத்து வெறுத்து ஒதுக்கப்படுற ஒன்றாக இருக்கிறதா? வீட்டில் நம்மளோட நம்ம தோளில் உட்காந்துக்கிறோம், படுத்துக்கிறோம், மடியில் உட்காந்து கொள்ள அபூ ஹுரைரா பூனையின் தந்தைன்னு பேர் வைக்கிற அளவுக்கு பூனை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. பூனை வந்து வளர்க்காத ஒருத்தன் கூட பூனை வந்து அருவருக்கத்தக்கதாக பார்க்க மாட்டான், அது ஒரு விஷயம். அது போக இன்னைக்கு விஞ்ஞானத்தினையும் பார்த்தா கூட உலகத்தில் உள்ள பிராணிகளில் பூனை மாதிரி சுத்தமான பிராணி கிடையாது. பூனை மாதிரி தன்னை உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும், அது நாக்கில் அதுக்கான தன்மைகள்லாம் இருக்கிறது. அது விஞ்ஞான விஷயமா போயிடும். அது என்ன செய்யும், உடம்புல கூட ஒரு எந்த ஒரு இருந்தால் நாக்கை வச்சு என்ன செய்யும், உறிஞ்சி எடுத்து அது குழாயாக நாக்கு இருக்குமா, நாக்கே டிஃப்ரெண்ட்டான நாக்கு பூனைக்கு மட்டும். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப சுத்தமான பிராணி என்று தான் இந்த பூனையை பற்றி உள்ள ஆய்வுகளை படி. பூனைங்கிறது உலகத்திலையும் அருவருக்கத்தக்கதாக இல்லை. திங்கிறதுக்கு தான் அருவருப்போம், உலக சாப்பிடுறதுக்கு அருவருப்போம். இப்போ கோழி இருக்குது, புறா காக்காய் இருக்குது, காக்காயை சாப்பிட மாட்டோம், அதை கோழியை சாப்பிடுவோம், ரெண்டும் ஒரே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னான். ஆனால் எதனால் சாப்பிட மாட்டேங்கிறோம், அதில் வந்து அந்த வேட்டையாடு நகத்தால் வேட்டையாடுது, அதனால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த கேட்டகரியில் சொல்லுவோமே தவிர
மற்ற தூய்மைங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டா கோழியும் தான் மலம் கழிக்குது, வீட்டுக்கு நார் அடிக்க தான் செய்யுது, காகம் கூட அப்படி தான் இருக்குன்னு சொல்லி ரெண்டு சமமாக தான் தெரியும். அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ அந்த என்ன அடிப்படையை கவனிக்கணும்னு கேட்டால், அதாவது பூனையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குடிக்கிறது கூட சொல்லலது. தண்ணீரில் வாய் வச்சா அந்த தண்ணீரில் ஒழு செய்யலாம், அதுக்கு உள்ள சம்பவம் தான் சொல்லப்படுகிறது. இப்போ தண்ணீரில் வாய் வச்ச பிறகு அதை ஒழு செய்வதற்கு பயன்படுத்துவதை அருவருப்பாக ஒரு பூனை, நம்ம வீட்டில் ஒரு பூனை இருக்குது, ஒழு செய்கிற விட்டுருவோம், முஸ்லீம் எல்லாம் யாரை வேணால் எடுத்துக்கிறோங்க. ஒரு சட்டியில் தண்ணியில் வாய் வச்சிருச்சு, அதை எடுத்து கை கால் கழுவ மாட்டானா? அந்த தண்ணி யூஸ் பண்ண மாட்டானா? யூஸ் பண்ணுவான். அப்போ அருவருக்கத்தக்கது இல்லை. அது அருவருக்கத்தக்க ஒரு காரியம் இல்லைன்னு தெரியும் பொழுது அது வாய் வைத்த தண்ணீர் அசுத்தம் இல்லைங்கிற ஒரு ஹதீஸ் வந்து அருவருக்கத்தக்கதை எப்படி அசுத்தம்னு சொன்னார்கள் கேள்வி வரவே இல்லை, யாரும் கேட்கல. ஆனால் ஈயை வந்து ஒரே ஒருத்தன், நாங்களாம் ஈயை வளர்ப்போம், வீட்டுக்குள்ளே ஈ பண்ணை அவனை வச்சிருக்கிறானா? செல்ல பிராணியை ஈயை வளர்க்குறானா? அவன் கண்ணு முன்னாடி ஈயை விரட்டுறதுக்கு அம்புட்டு முயற்சி பண்ணுறான். ஈ வந்து சின்ன பிராணி தின்ட்டு போகுதுன்னு சொல்லி உணவில் உட்காந்தா என்ன செய்கிறான்? அது கூடை போட்டு மூடுறான், விசிறி போட்டு வீசுறான், ஃபேனை போட்டு விடுறான், ஈ வரக்கூடாது என்பதற்கு எல்லா வேலையும் செய்கிறான். ஈ மருந்து அடித்து ஈயை சாவடிக்கிறான். ஈ வரக்கூடாதுருக்கான், ஈக்குள்ளே லைட்டை போட்டு எலக்ட்ரிக் லைட்டை போட்டு என்ன செய்கிறான், அதில் அடித்து சாவடிக்கிறக்குள்ள வேலையெல்லாம் செய்கிறான். அந்த ஈ என்பதை வந்து இவ்வளவுக்கு எல்லாரும் வெறுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அருவருக்கத்தக்கதாக அந்த ஈ அருவருக்கத்தக்கது, அதனுடைய செயல்பாடுகள் அருவருக்கத்தக்கது, அதில் தீமை தான் இருக்கிறது, நன்மை இருக்குங்கிறது, அதை காத்துக்கொள்வதற்குரிய பாக்டீரியாக்கள் அதில் இருக்கிறது. இவ்வளவு அசுத்தத்தில் இருந்தும் கூட அதை பாதிக்காது என்கிற அளவில் மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கிறார்களே தவிர இதை கொண்டே பூனையோட எப்படி கம்பேர் பண்ணுற? பூனை அருவருக்கத்தக்கதா இல்லையே. யார் அருவருக்கத்தக்க? அதுக்கு நாயை கொண்டாந்து அடுத்து என்ன செய்கிறது? நாயை வந்து வாய் வைத்தால் தண்ணீர் பாத்திரத்தை 7 முறை கழுவுங்கள்னு சொன்னாங்க. ஆமாம், 7 முறை கழுவுங்க. நாயுடைய தண்ணி நாக்கில் வந்து அந்த விஷத்தன்மை இருக்கிறது. எல்லாருமே சொல்கிறாங்க நாய் வளர்க்குறதுல கவனமாக இருக்கணும். நாய் வளர்க்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான என்ன செய்கிறாங்க, பாடங்கள்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் கிளாஸ்லாம் நடத்தி தான் நாயை வளர்க்குறாங்க. இப்போ நாயில் வந்து விஷம் இருக்கிறது, அது கடிச்சின்னு சொன்னால் அதுக்கு பயங்கரமான ஊசிலாம் போட வேண்டியிருக்கும், நாய் மாதிரியே குலைச்சி செத்து போகிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நாய்க்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வாய் வச்சால் 7 முறை விளங்குன்னு அதை சொல்லிவிட்டான். பார்த்தீங்களா, பூனைக்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள், நாய்க்கு அனுமதிக்கவில்லை. அப்படி அதனால் இப்போ என்ன சொல்ல வர்ற? பூனையில் வந்து அருவருக்கத்தக்கது இல்லை, நாயில் இருக்குது. நாயில் இருக்கிறதுனால நாய் நக்கின விஷயத்தை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க என்கிற காரணத்தினாலையும், அது வந்து இன்னைக்கு விஞ்ஞான காலத்தில் அது நிரூபிக்கப்பட்டதுங்கிற ஒரு காரணத்தினாலையும் அதை இதை வேறுபடுத்தி பார்க்கறது பிரச்சனையே கிடையாது. வேறுபடுத்துற இருக்கிறது. இந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டு. பூனையை நாயை ஒப்பிட்டு காட்டின மாதிரி பார்த்தீங்களா, நாயை வெறுத்து விட்டார்கள், பூனை அனுமதிச்சிருக்கிறார்கள், அந்த பூனை அந்தஸ்தில் தான் ஈ இருக்குதுன்னு ஆதாரம் காட்டு. ஈ என்ன மாதிரி இருக்கிறது பார்த்தீர்களா, எவ்வளோ நன்மை இருக்கிறது, ஈயுடைய சிறப்புகளை சொல்லி பார்ப்போம். இப்போ பூனையுடைய சிறப்புகள் இருக்குல்ல, அது மாதிரி ஈயுடைய சிறப்புகள் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து நீ என்ன செய்யணும், பட்டியல் போட்டுட்டு அப்போ நீ பூனையோட கம்பேர் பண்ணணும். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதே நாய்களையே ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்ற வேட்டைக்கு அனுமதிச்சாங்க. நாய் என்ன செஞ்சாங்க, வேட்டையாடுவதற்கு நாய் அனுமதிச்சாங்க. நாய் வந்து பாத்திரத்தில் நாக்க வச்சுட்டா 7 முறை கழுவ சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் அது வேட்டையாடி கொண்டு வந்தால் சாப்பிடுறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அட வேட்டையாடி கொண்டு வந்தால் சாப்பிட்றேன்னா என்ன அர்த்தம்? அதிலே ஹதீஸில் விவரம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அந்த பிராணி நாய் வேட்டையாடி கொண்டு வந்தால் எல்லா நாயும் வேட்டையாடிக்கிட்டு வராது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் ஹதீஸில் இருக்கிறா சொல்லி அந்த ஹதீஸை மறுப்பிலான்னு கேட்குறான். அட குரானில் இருக்கிறது, நீ ஹதீஸை பேசுகிற. நாய் வேட்டையாடுற விஷயம் குரானில் இருக்கிறது எங்களுக்கு தெரியலை. குரானில் இருக்கிறது தெரியாமல் நாய் வேட்டையாடினால் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறத அதை மறுப்பீர்களா? அது அப்படின்னு சொல்லி குரானில் இருக்குது. அது குரானுக்கு மாற்றம்ங்கிற டாபிக் வராது. அதில் என்ன வருது? ஒமா அல்லம்து மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ். நாய்களுக்கு நீங்கள் வேட்டைக்கு பயிற்சி அளிக்கிறீர்கள், அல்லாஹ் கற்றுத்தந்தவாறு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறீர்கள். அந்த ட்ரைனிங்க்கு பிறகு அது வேட்டையாடி கொண்டு வரும் என்று சொன்னால் அதை குழு மிம்மா அம்சக்குன்னு அழைக்கும். அது தான் தொடாமல் அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருகிறத அதை நீங்கள் சாப்பிடுங்கள். அது கொஞ்சம் கடிச்சிட்டு தந்தது என்ற சாப்பிடாதீங்கன்னு குரான்ல எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டான். காரணத்தை சொல்லியாச்சு. நாய்கள்கிட்ட அந்த தன்மை இருந்தாலும் அந்த நாய்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அந்த நாக்கு படாமல் பல்ல வந்து அழுத்தாமல் மேலோட்டம் அப்படி குழந்தைய நம்ம தூக்குறோம்ல, ஒரு குரங்கு பிள்ளைய தூக்குறது மனுஷன் தூக்குறது வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு புலி வந்து மனுஷனை தூக்குது, அது எப்படி தூக்கும்? ஒரு தாய் வந்து மனுஷனை தூக்குறா, அது எப்படி தூக்கும்? அந்த மாதிரி ஒரு தாய் பிள்ளையை தூக்கும் போது அழுத்தம் இல்லாமல்
கஷ்டம் இல்லாமல் பூ மாதிரி தூக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்வதற்கு நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார்கள். அந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு அந்த நாய் என்ன செய்யும்னு கேட்டால், நம்ம எதை வந்து அருவருக்கத்தக்கிறதுங்கிறோமோ அந்த பல்லு போடாது, நாக்கு போட, அப்படியே கொண்டாந்து முழுசாக தந்து விடும். தந்த பிறகு அதை பார்க்கணும். ரசூல் அப்படி ஹதீஸ்லையும் விளக்கி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, நாய் வேட்டையாடிட்டு வந்தால் அது ஏதாவது கடிச்சு இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டால் அது தனக்காக வேட்டையாடி இருக்கிறது, உங்களுக்கு ஆடலை. அதை முழுசாக உசுரோடு கொண்டாந்து தரணும், அல்லது பிடிச்ச அதிர்ச்சியில் செத்து போயிருக்கணும். அதாவது உசுரோடவே பிடிச்சி கொண்டாந்து தந்துடும். பெரும்பாலும் நாய்கள் சில நேரத்தில் பிடிச்ச அந்த அதிர்ச்சியில் என்ன செய்ய முடியும், ஒரு முயலை பிடிக்குதா செத்தும் போயிடும். நம்ம ஏற்கனவே அனுப்பும் போதே பிஸ்மில்லா சொல்லிட்டோம், பிஸ்மில்லா சொல்ல அடுத்த மாதிரி ஆயிடுச்சு, செத்து கொண்டாந்து தந்தாலும் அதை என்ன செய்யலாம், நம்ம சாப்பிடலாம் என்று இருக்கிறது. இது நாய்க்கு வந்து காரணம் அதிசயில் இருக்குது, குரானில் இருக்குது. ட்ரைனிங் கொடுத்த பிறகு நாய் எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அது தன்னுடைய அந்த தன்மையை வேட்டையாடுவதற்கு பயிற்சி கொடுத்தோமே ஆனால் காட்டாது. வேட்டையாடுவதற்கு பயிற்சி இல்லாத நாயாக இருந்தால் என்ன செய்யும், பிடிச்சி கடிச்சு தின்றும். இந்த வல்லூர்கள்லாம் இருக்குது, இந்த வல்லூர்களை வச்சு வேட்டையாடுவது. வல்லூர் என்ன செய்யும், பருந்து மாதிரி உள்ளது, பிடிச்சி கடிச்சு குதிரைன்னு எதை பிடிச்சாங்க அதை ட்ரைனிங் கொடுப்பாங்க. கரெக்டாக போய் புறாவை பிடிச்சிட்டு வரும், கரெக்டாக வந்து முயலை பிடிச்சிட்டு வந்துடும், எந்த ஒரு முதலாளிட்ட கொண்டாந்து கொடுத்துரும். அதுக்கு பிறகு வந்து தீனியை போடும். அதுக்கு நிறைய பயிற்சி வைக்கிற ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்தால் அதை சாப்பிட சொன்னது ஈக்கு அது சம்பந்தம் என்ன இருக்குது, ஈ விஷயத்தை அப்படி சொல்லு. ஈயை பொறுத்த வரைக்கும் அதை ட்ரைனிங் கொடுத்து வேட்டைக்கு பயிற்சி கொடுத்த ஈயா, வேட்டைக்கு பயிற்சி கொடுக்காத ஈயா, சாப்பாட்டில் உட்காருவதற்கு பயிற்சி கொடுத்த ஈயா, தண்ணியில் உட்கார்ந்தால் எப்படி உட்காரணும், மனுஷனுக்கு கேடு தராமல் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஈன்னு அப்படிதான் வகை இருக்குதா? ஈ டோட்டலாகவே பயிற்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நாய்கள் வந்து பயிற்சிக்கு உட்பட்டதாக இருக்கிறது. பயிற்சிக்கு உட்பட்டது செய்யும் பொழுது நம்ம எதுக்கு நம்ம தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை செய்யாமல் அந்த நாய் வேட்டையாடினால் அதை சாப்பிடலாம் என்பது கூட இதில் கூட எப்படி ஃபிட் பண்ணுவாங்க சம்மந்தம் இல்லாமல். அப்போ வாதம் வந்து நன்மை அதிகம் தீமை அதிகம்ங்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் காட்டலை. பூனையை கொண்டா நிப்பாட்டி பார்க்குறாங்க. பூனையை வந்து கெட்டது கிடையாது, பூனையை திங்கிறது ஹராம், அது வேறு விஷயம். ஆனால் பூனையை வந்து அதனுடைய வாய் வச்சது நஜீஸ் இல்லைன்ற சொன்னாங்கன்னு சொன்னால் அது எந்த வகையில் அது வந்து கெட்டதுன்னு அருவறுப்பானதுங்கிற உலகத்தில் எல்லாரும் அந்த பூனை அங்கீகரித்து தானே இருக்கிறாங்க. அது மலம் கழிச்சா கூட என்ன செய்யணும்னா மணப்போடு மூடி வரும், மண் இருக்கும் என்று சொன்னால் அந்த மலத்தை மூடி வைக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குது, பூனைக்கு இருக்கிறது. ரொம்ப சுத்தத்துக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு நிமிஷமும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். முக்கால்வாசி நேரம் தூங்குமா, 70% நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் கூட அதனுடைய வேலை என்னன்னு கேட்டால் க்ளீன் பண்ணுறது தான். உடம்பை க்ளீனாக வச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பகுதியையும். அப்போ அந்த மாதிரி க்ளீனான ஒரு பிராணின்னு சொல்லப்படுறதுனால தான் சஹாபாக்கள் வளர்த்தாங்க, ரசூல்லா வளர்த்தாங்க. இதுக்கு தொன்று தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அரபிகள் வளர்க்குறாங்க, எல்லாரும் வளர்க்குறாங்க. பூனை வளர்க்காத ஒரு ஆட்களை இல்லைங்கிற அளவுக்கு அதிகமாக என்ன செய்கிறாங்க, வளர்க்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அதில் கொண்டு ஜாயின்ட் பண்ணுறது ஒரு பைத்தியக்காரத்தனம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அதிசயம் காட்டிடுறாங்க. அடுத்து வந்து வேட்டை விஷயமாச்சா. ஈயை பொறுத்தவரை அதில் சற்று அசுத்தம் உள்ளது என்பதில் யாரும் சற்று அசுத்தம் உள்ளதான். ஈயை பொறுத்த வரைக்கும் அதில் சற்று அசுத்தம் உள்ளது என்பதில் யாரும் மறுக்கவில்லை. என்ன சற்று அசுத்தம், அதுக்கு நிகராக நோய் பரப்புறது இல்லை, 300 வகையான நோய்களை பரப்புதுங்கிறான். சற்று அசுத்தம்ங்கிற போது அம்புட்டு அசுத்தத்தையும் காலில் கூட்டிகிட்டு வருது, சற்று அசுத்தம்ங்கிற மறுக்கலையாம். மேற்படி ஈ தொடர்பான செய்தி கருத்தை மறுக்கவில்லை. ஆனால் ஒரு பானத்தில் விழுவதால் பானம் முழுவதும் அசுத்தமாக்கி விடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக சொற்ப அளவே அது பாதிப்பை உண்டாக்குகிறது. அதனால் தான் தூக்கி எறிந்து விட்டு பானத்தை அருந்தலாம் என்று நபிமொழி கூறுகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அப்போ நீ வாதப்படி என்ன செய்யணும்னு கேட்டால் சொற்ப அளவு தான் பாதிக்குது என்று சொன்னால் அதனுடைய நன்மைகளை பட்டியல் போட்டு காட்டு. அதை காட்டாத வரைக்கும் நன்மை தீமை எடை போட்டுறதான் உங்கள் ஒட்டுமொத்த வாதமே. நன்மை அதிகமாக இருந்தால் கூடும். தண்ணி கூட சொல்றீல்ல, தண்ணிக்கு நான் நன்மை அதிகத்தை காட்டுறேன், வா தண்ணியில் கிருமி இருக்குங்கிறியா, சரி சொல்லு, அதை வாதிப்போம். தண்ணீரில் ஒரு நன்மையை பேசுவோம், எது கூட, நன்மை கூட. விட்டுத்தள்ளே 1-2 இருந்தால் இருந்துட்டு போகுது. எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. உணவு கத்திரிக்காயில் கரப்பாம்பாங்க, அது கத்திங்காமல் இருக்கிறோம். அதோட நன்மையை நாடி அரிசியில் கூட தான் கூட சுகர் இருக்குங்கிறாங்க, அது சாப்பிடாமையாக இருக்கிறோம். அது எல்லாத்துலேயும் இருக்குது. நீ சொல்கிற கரெக்டு தான், அதான் உள்ளது, மார்க்கத்தில் உள்ளதான் அது. ஆனால் அது நிறுவனம், அது உண்மையாக இருக்கணும். சிலதில் ஒரு நன்மையே இல்லை, நன்மையே அறவே இல்லவே இல்லை. அப்படியான ஒன்றாக இருந்தால் பள்ளி இருக்குது, பள்ளிக்கு என்ன சொல்லுவேன், இதே மாதிரி இந்த ஈக்கு சொன்ன மாதிரி நான் என்ன பள்ளியை கேட்குறேன், பள்ளி உன்னுடைய பானத்தில் விழுந்தால் என்ன செய்வாய், இதே வார்த்தை நான் வைப்பேன். எப்படி பள்ளி 100% கெட்டதா? பள்ளியில் சில கெட்டது இருக்கலாம், சில நல்லது இருக்கலாமே.
அப்படின்னு சொல்லி பள்ளி விழுந்தாலும் சாப்பிடுவோன்னு சொல்லுவியா? அவள் பொது புத்தியில் பேசுவியா? பள்ளி கரப்பா விழுந்தா என்ன செய்வா? ஈ வந்து சின்னதாக போய் பேசுகிறாங்க. கரப்பா விழுந்தா கரப்பா விழுந்துருச்சு பாலில் குடிப்பியா? நீ நல்லா முக்கிட்டு குடிப்பியா? பள்ளி விழுந்தா நல்லா அம்மிக்கு 1/2 மணி நேரம் வச்சிருந்து எடுத்து போட்டு குடிப்பியா? அப்போ பள்ளிக்கு இதே வாதம் வருமே. எல்லாத்தையும் இப்படி தான் நீ பார்க்கணுங்கிற. அப்போ பள்ளி விழுந்தால் என்ன செய்வாய்? பொது புத்தியில் இதெல்லாம் அருவருக்கத்தக்க அதில் ஆரம்பிக்கிட்டான். அருவருக்கத்தக்கதை போட்டு உளுந்து தூக்கி எரிஞ்சிட்டு சொன்னால் கூட அதை சைலண்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். போட்டு அமுக்கி விட்டு எடுத்துன்னு சொல்லிவிட்டு அப்புறமா இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி அது பொய்ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹதீஸ் பொய் ஆகி போயிட போகிறோம். நீ இல்லாத ஒன்றை ரசூலுல்லாஹ் பேரில் சொன்னதுனால அதை ஆய்வுக்கு எடுத்தான்னு வைங்க. ஆய்வுக்கு எடுத்தாங்க, நீ தான் நான் விஞ்ஞானம்னு வெளியிடவே இல்லை, இவங்க தான் வெளியிட்டாங்க விஞ்ஞானம்னு. அந்த விஞ்ஞானத்தில் கூட இவங்க சொல்கிற மாதிரி சொல்லலை. ஒரு ரெக்கையில் நன்மை இருக்குது, ஒரு ரெக்கையில் வந்து விஷம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆய்வு பண்ணிட்டாங்க. ஆய்வு பண்ணும்போது அப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அது கெடுதி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற விஷயத்தையும் போனதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். அடுத்து என்ன வர்றாங்கன்னு கேட்டால், உடும்புக்கறி உதாரணம்லாம் காட்டுறாங்க. சிலருக்கு நபி உடும்புக்கறி சொல்ல விரும்பலை, ஆனால் நாம் உண்ணுகிறோம். அருவருப்பு என்பது இப்படி தான் இருக்கும். சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி விஷயமா. ஈ வந்து ஈ வெட்ட அந்த பிரியாணி அதை தாங்க, ஈ மொய்த்த லட்டை தாங்கன்னு வாங்கி யாரை திம்பானா? எவனும் திங்க மாட்டேங்கிறான். ஆனால் உடும்பை திங்கிறான். உடும்பை திங்கிறவங்க இருக்காங்க, திங்காதவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு இயற்கையாக பிடிக்கலைங்கன்னா திங்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் குடல், நண்டு, சில வகை கடல் மீன்கள் இவற்றை அசூயாக கருதி மறுக்கிறார்கள். அவர் விருப்பத்தை சார்ந்ததுன்ட்டாங்க. அப்போ விருப்பத்தை தானே தவிர அசூயை மேற்று கிடையாது. அப்போ பள்ளியெல்லாம் வச்சு பள்ளி வச்சு அடி தள்ளு, பள்ளியை பிடிச்சி தின்னு. ஏன் சில பேருக்கு அசூசையாக இருந்தால் உனக்கு அசூசை இல்லாமல் இருக்கலாம், நம்மளை பிடிச்சி தின்னு. திருமணம் தின்ட்டு போவான்ல, பள்ளியை திங்கலாம், பள்ளி உளுந்த தண்ணீரை குடிக்கலாம். கரப்பாம்பூச்சி விழுந்தா என்ன செய்யுது, எண்ணெயில் விழுந்துருச்சுன்னா வறுத்து திங்கலாம். ஏன் எல்லாம் அசோசியாக கருதுன்னு சில பேர் கருதிருப்பாங்க, அதை பார்க்க முடியுமா? அடே சில பேர் கருது இல்லைடா, இது எல்லாரும் கருதுறான். நீ சொல்லக்கூடிய நண்டு, குடல் இதெல்லாம் எல்லாரும் கருதுறது இல்லை. குடலுக்கெல்லாம் பயங்கரமான ரேட்டு கிடையாது. நண்டுலாம் என்ன ரேட்டு, திங்க போய் தான் அவ்வளோ ரேட்டாக இருக்குது. அப்போ அவ்வளோ ரேட்டாக இருக்குது எல்லாம் திங்க. சில வகை கடல் மீன்கள் எல்லாம் பயங்கரமாக இறைச்சிக்கு மேலே போச்சு மீனுடைய விலை. இன்னைக்கு மீன் வகையோட விலைகள் அப்படி அதிகமாக இருக்கிறது. எல்லாருமே இருக்கிறான். சில பேருக்கு பிடிக்கும், சின்ன நம்பரில் உள்ளவனுக்கு பிடிக்காது. நீ சொல்கிற என்னது, எத்தனை பேருக்கு பிடிக்காது? அதிகமான பேருக்கு பிடிச்சி, கொஞ்சம் பேருக்கு 1-2 பேர் ரசூலுல்லாஹ் குடும்பம் பிடிக்காத மாதிரி டிஎன்டிஜே நிர்வாகிகளுக்கு மட்டும் பிடிக்காத வகையில் மலையெழுத்தாரு எல்லாத்துக்கும் பிடிக்குமா? அப்போ அது ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு அர்த்தமற்றது. அடுத்து வந்து அறிவியல் வர்றாங்க. அறிவியலுக்கு இல்லாததால் இது மறுக்கலாமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அறிவியலுக்கு நாங்கள் அதை மறுப்பதாக சொல்லவில்லை. நடைமுறை தான் காரணம். அறிவியலை நான் எதுக்கு சொன்னேன் அதை போனதில் விளக்கம் சொல்லிட்டேன். அதுக்கு சேர்த்து பதில் சொல்லியிருக்கணும். நீ அறிவியலை கண்டுபிடிச்சினான்னு சொன்னேன், அதுக்கு தான் அறிவியலை நான் எடுத்தேன். அதை விலைக்கு போன பதில் நான் சொல்லியிருக்கிறேன். அறிவியல் சொல்லவில்லை என்பதற்கு நான் சொல்லவே இல்லை. எனக்கு தெரியுதுராது, நாத்தத்தில் உட்கார்ந்து வந்து தண்ணீர் குடிப்பானத்தில் உட்காருது, கக்கூசில் உட்காந்துட்டு வந்து என்னுடைய பாலில் உட்காருது, அப்போ சாக்கடையில் உட்காந்து வந்து என்னுடைய தண்ணீரில் உட்காருது. என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன். அப்படி இருக்கிறதுனால தானே தவிர நீங்கள் அதை போய் அதை அருவருக்கத்தக்கது, எல்லா மனிதர்களும் அருவருக்கிற ஒரு விஷயமாக அந்த இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொன்னேனே தவிர விஞ்ஞானத்துக்கு சொல்லலை. விஞ்ஞானத்தை எதுக்கு எடுத்தேன்? விஞ்ஞானத்தை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு ரெக்கையில் அது இருக்குது, ஒரு ரெக்கையில் இது இருக்குது என்று அது அந்த காலத்தில் ஆய்வு செஞ்சு கண்டுபிடித்து விட்டார்கள்னு மேகசின்லாம் போட்டு விட்டீங்கள. அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை, நீ சொன்னபடி கண்டுபிடிக்கலன்றது தான் விஞ்ஞானத்தை எடுத்தோம். விஞ்ஞானத்தை காரணம் காட்டவே இல்லை. இது அருவருக்கத்தக்கது, அனைவரும் இருக்கிற ஒரு விஷயம். விழுந்த ஒரு பானத்தை வந்து குடிக்கக்கூடாது, மொய்க்கக்கூடாது, மொய்த்த உணவை சாப்பிடாதீர்கள் ரேடியோவில் விளம்பரம் பண்ணுறான் அரசாங்கத்தின் சார்பாக. மொய்த்த உணவுகளை சாப்பிடாதீர்கள் என்கிற அளவுக்கு அனைவரும் இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ரேராக ரசூலுல்லாஹ் உடும்பை வெறுத்திருப்பாங்களே அதை கொண்டாந்து வந்து பார்க்குறோம். இப்படிலாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து என்ன சொல்ல போனால் வந்து இந்த ஈசல்லாம் வரும்ல, ஈசலை பிடிச்சி கொண்டாந்து நிற்பாங்க. ஈசல் சீசனில் வித்து பார்த்துருக்கீங்களா? ஈயெல்லாம் அடிச்சு 100 கிராம் இந்த விலை எவனா பார்க்குறாங்க? எல்லாரும் இருக்கிறாங்க. ஈசலை கூட கொஞ்சம் விரும்பிடுறாங்க. எதை விரும்பல? விரும்ப மாட்டேங்கிறான். அப்போ நம்ம விளங்குற என்னன்னு கேட்டால், இவங்க காட்டுற உதாரணம் சில குடல், சில வகை மீன், சில நண்டு, இதுகளையெல்லாம் மக்கள் வெறுக்கிறது இல்லையா? சில பேர் வெறுக்க மாட்டார்களா? ஆமாம், சில பேர் வெறுப்பார்கள், பல பேர் விரும்புவாங்களே. இன்னொரு பக்கம் என்ன,
சில பேர் பிடிக்காது, பல பேருக்கு பிடிக்கும்ல ஈக்கு. சில பேர் என்டிஎஃப் காரங்களுக்கு தான் பிடிக்காது, மற்றவங்க வருத்தம் திம்பன்னு சொல்லப்ப. என்டிஎஃப் உனக்கு தான் ஈ பிடிக்காது, நாங்கள் டிஎன்டிலாம் விருந்த விருந்தாயுமே அப்படியா? எல்லாரும் தானடா பிடிக்காது. இது எல்லாருக்கும் பிடிக்காத ஒன்றை கொண்டு வந்துக்கிட்டு சிலருக்கு அவங்களுடைய சுபாவத்தினால் பிடிக்காம போயிருமே, அந்த ஒன்றோட ஒப்பிட்டு வாதம் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம். அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது மறுப்பவர்கள் ஈ விழுந்த பானத்தில் அந்த ஈயை முழுவதுமாக அமிழ்த்து பரிசோதித்து பார்த்தார்களா? நம்மளுக்கு கேள்வி. நாங்கள் பரிசோதித்தெல்லாம் பார்க்கல, நீ பரிசோதித்து பார்த்தேன்னு சொன்ன ஈ கட்சிக்காரங்க, அதில் இல்லைடான்னு நாங்கள் சொன்னோம். நீ தான் பரிசோதித்து பார்த்துட்டிய, நாங்கள் அந்த ஆய்வை வெளியிட்டோம். ஈயை பரிசோதித்து பார்த்தார்கள் அந்த ஹதீஸை மெய்ப்படுத்துகிறோங்கிற பேரில் அவன் சொன்னாங்கிறத பொய்யை கொண்டாந்து போடும்பொழுது தான் எல்லாம் அமிழ்த்து பார்த்துட்டாங்க. நீ போட்டு ஆய்வு அது இருக்குது, பார்த்து தான் அதில் கெடுதி தான் இருக்குங்கிற நினைச்சிருக்காங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்டால் அறிவியலுக்கு போயிடுறாங்க. பயங்கர கண்டுபிடிப்பு. அறிவியலில் இறுதி செய்யப்பட்ட ஆய்வுகள் உண்டு என்பதை போல ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படாதவை உண்டு. அறிவியல் தொடாத எல்லைகள் உலகில் உண்டு. அறிவியலை கொண்டு எல்லாம் முடிவெடுக்க முடியுமான்னு இருக்கிறான். அப்படி நான் சொல்லவே இல்லைன்ட்டு நல்லா விளைக்கிறேன். அறிவியலை வைத்து நான் சொல்லவில்லை. கெட்டது அனைவரும் அருவருக்கத்தக்கதாக கருதக்கூடியது, கண்ணுக்கு கண்ணாக தெரியக்கூடியது. அறிவியல் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால், அறிவியலில் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ சொன்ன, அதுக்கு தான் அறிவியலில் கண்டுபிடிக்கலன்னு நான் சொன்னேன். அறிவியல் அளவுகோலை வச்ச மாதிரி அதை வச்சு தான் மருத்துவங்கிற மாதிரி ஆய்வு பார்த்துருக்குறாங்க. நான் ஆய்வில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். போன தடவை பதில் சொல்லும் பொழுது அந்த இலங்கை மூளை ஒருத்தர் போட்டிருந்தாரு இல்லையா, அதை வைத்து காட்டி ஆய்வு செஞ்சதாக அவர் போட்டிருக்கிறாரு. அந்த ஆய்வில் என்ன இருக்குது, இவங்க சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்குத்தான் அந்த விஞ்ஞானத்தை பேசுகிறமே தவிர, நாம் சொன்ன அந்த ஆயத்தை அருவறுக்கத்தக்கது, அவ்வளவுதான். அருவறுக்கத்தக்கது அறிவியலில் ஆய்வு செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி தான், அது அருவறுக்கத்தக்கது. எந்த அறிவியலும் இல்லை, இல்லாட்டாலும் இது கெட்டது தான். இந்த அறிவியல்லாம் வந்த பிறகு மனுஷன் ஈய இருக்கிறான். இந்த அறிவியல் ஞானங்கள்லாம் வளராத காலத்தில் ஈய இருக்கலையா? ஈக்கி கெட்டது என்பதற்கு அறிவியல் சம்பந்தம் இல்லை. ஆனால் சோதித்து பார்த்தாலும் கெட்டது நிரூபணம் ஆகுது. நீ போய் சோதிச்சு பார்த்ததுனால, நீ போய் சோதிச்சு பார்த்தாங்க நீ சொல்றதுனால தெரிய வருது. அறிவியலை வச்சு நான் சொல்லலை, அது சொல்லாத ஒன்று பதில் சொல்லி தெரியுறாங்க. எப்படியே பூமியை பற்றி அறிவியல் முழுமையாக கண்டடையாத போது அது தட்டை என்று கூறப்பட்டது. பின்பு முழுமையான ஆய்வுகள் செய்யப்பட்டு அதில் இறுதி நிலை அடைந்த பின்பு பூமி உருண்டை என்று நிறுவப்பட்டுள்ளது. ஆமாம், அதனால் என்ன என்னது பூமி தட்டைன்னு ஏதாவது ஹதீஸில் இருக்குதா? அது குரானில் அப்படி இருக்குதா தட்டைன்னு சொல்லி? அது குரான் சொல்லாத, குரானில் சுழல்கிறதுன்னு இருக்கிறது, அவ்வளோதான். பூமி சுழல்கிறதுன்னு சொல்லி அது மாதிரி பூமி தட்டைன்னு சொன்னாங்களே, அது ஆய்வு செஞ்சு சொன்னதா ஊகத்தில் சொன்னதா? ஆய்வு செஞ்ச அறிவியல் ஆய்வு செஞ்சா பூமியை தட்டைன்னு சொன்னாங்க. அந்த காலத்து அறிவை கொண்டு இப்படி போனால் தட்டையை தான் இருக்குது, இந்த சமமாக தானே தெரியுது. கண்ணுக்கு தெரியறத வச்சு தட்டைன்னு சொன்னானே தவிர ஆய்வு காலத்தில் எல்லாம் தட்டைன்னு சொன்னதே கிடையாது. ஆய்வு வந்த பிறகு என்னது சொன்னது கிடையாது. அதுபோக அறிவியலை வைத்து இந்த ஈயை பற்றி நம்ம பேசவும் இல்லை, உனக்கு பதிலாக தான் சொன்னோம். அதே மாதிரி முழுமை பெறாத ஆய்வுகளை கொண்டோ ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படாதை கொண்டோ இஸ்லாத்தில் எந்த ஒன்றையும் அறிவியலுக்கு எதிரானது என்று கூற முடியாது. ஆமாம், கூற முடியாது. யார் அப்படி கூறுனா, ஈ அறிவியலில் போய் நிரூபிச்சதை வச்சா நாங்கள் பேசணும். அருவருக்கத்தக்கது குரானில் ஹபாயிஸ், அருவருக்கு அசிங்கம் பிடிச்சது, அது ஹராம் அப்படின்னு அதை வச்சு தான் சொன்னோம். அதே மாதிரி சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்க, குரானில் 7 வானங்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது, அறிவியலில் இதை பற்றி கூறவில்லை. அப்போ என்ன செய்வீங்க? அப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ மடைமன்னு பாருங்கள். அறிவியலில் நீங்கள் தொடாத ஒரு விஷயம் விடாது. இது எப்போ நீ பேச்சு வரேன் கடைசி வரைக்கும் நாங்கள் போய் தேடி பார்த்துட்டோம் வானம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னா தான் இந்த கொஸ்டினே வரும். 7 வானம்ங்கிறான். இவன் கேலக்சி, ஒரு கேலக்சியே ஒன்று கிடக்கல, ஒரு சூரிய குடும்பத்துக்குள்ளே இவனுடைய பயணம் வரல. மனிதனுடைய பயணம் சூரியனுக்கு பக்கத்தில், பூமிக்கு பக்கத்தில் உள்ள சந்திரனுக்கு போயிருக்கிறான் துணைக்கோடு, செவ்வாய்க்கு சில கருவிகளை எழுந்திருக்கிறான் அனுப்பியிருக்கிறானே தவிர இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் மனுஷன் போயிட்டானா? இது மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே வானங்கள் வரப்போகுது. அது அடையாத ஒன்று, அடையாத ஒன்றை நீ தாழ்த்திக்க போகிற, நீ பார்க்கல, அதுக்கு மேலே இருக்கலான்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அப்போ 7 வானத்தில் சந்தேகத்தை உண்டாக்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க? உதாரணமாக திருக்குரான் நபி மொழிகள் 7 வானங்கள் உள்ளதாக குறிப்பிடுகிறது. ஆனால் அறிவியல் இது குறித்து அவ்வாறு கூறவில்லை. ஏன் கூறல? தெரியலன்னு தானே சொல்கிறாங்க. எங்களுக்கு எட்ட முடியலன்னு சொல்கிறான். இன்னும் இருக்கிறது, பிரிஞ்சுக்கிட்டே போகுதுங்கிறான் அறிவியல். அறிவியல் நிரூபிக்கிட்டே வர்றான். பூமி அன்னைக்கு தெரிச்சு ஓடுனது விசாலமானது, இன்னமும் லட்சக்கணக்கான மைல்கள் விரிந்து கொண்டே போகிறதுங்கிறான்.
அதெல்லாம் கடந்து என்ன இருக்கிறது, வானம் இருக்கிறது. நீ வானத்து நீ போகலை, உன்னால் டெஸ்ட் பண்ண முடியலை. அந்த எல்லை நீ அடையும் போது அதை பற்றி பேசணும். இப்போ அறிவியலுக்கு அடங்காதது. அதே மாதிரி மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்று அறிவியல் கூறுது. அட பாவிகளா, எந்த அறிவியலா கூறுது? மனிதன் வந்து குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்று அறிவியலா கூறுது. அது அறிவியல் இல்லைன்னு சொல்லி நம்ம நிறுவி இருக்கிறோம். அது மனிதன் குரங்கிலிருந்து படைக்கப்பட்டானான்னு பேசி இருக்கிறோம், எழுதி இருக்கிறோம், குரான் தமிழகத்தில் இருக்கிறோம், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறோம். அப்போ பரிணாம வளர்ச்சி இதை பற்றி நாட்டில் விவாதம் பண்ணியிருக்கிறோம். யாரு இந்த கூமுட்டையெல்லாம் உட்காந்து எதுக்கு உட்காந்து பாங்க வளருக்கு மிச்சம் இருக்கு. அப்போ குரான் அறிவியலே கிடையாது. பரிணாம வளர்ச்சிங்கிறது படம் போட்டு காட்டினானே தவிர இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருந்தால் அப்படி அப்படி இப்படின்னு ஒரு படம் போட்டு காட்டினாங்களே தவிர அது விஞ்ஞானபூர்வம் நிரூபிக்கப்பட்டதா? ஊகம். ஆனால் மனிதன் வந்து ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தான் என்பது தனி மனிதன் இனமே தவிர இன்னொன்றிலிருந்து மாறியவன் இல்லை என்பதற்கு வந்து இன்றைக்கு ஜீனோ மரபு ஆராய்ச்சியில் இருந்து எல்லா விதமான ஆய்வுகளும் என்ன செய்கிறது, அதை நிரூபிச்சிருக்கிறது. ஒரு மனிதன் வந்து எதிலிருந்து மாறி வந்தவன் கிடையாது, அது தனிப்படைப்பு என்பது அந்த விவாதத்தில் நிறுவி இருக்கிறோம். அன்னைக்கே பரிணாம வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய டார்வின் தத்துவம் அறிவியல் இல்லைன்னு இருக்கிறோம். இவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது அறிவியல் படி குரங்கில் தான் மனுஷன் வந்தான், இருந்தாலும் அறிவியலுக்கு மாற்றமாக நம்ம முஸ்லாத்தில் இருக்கிறோங்கிறாங்க. என்ன சொல்ல வரான் மக்களுக்கு? அறிவியல் பிரகாரம் குரங்குலேருந்து வந்தான், அறிவியல் சொல்லுதான். ஆனால் திருக்குரான் வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டதை சொல்லுதான். ஆனால் அந்த அறிவியலுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்யணும், நடந்து அறிவியலுக்கு மாற்றம்ங்கிறோம். திருக்குரான் வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி அறிவியலுக்கு மாற்றமா? பரிணாம வளர்ச்சி அறிவியலை எவ்வளவு மரகலண்டு போயிட்டாங்கன்னு பாருங்கள். அடே, விவாதம் பண்ண ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியலை, இதுக்கு தானே விவாதமும் பண்ணணும். மனிதன் படைக்கப்பட்டானா குரங்கு வந்தானாங்கிறத முதல் தலைப்பை, அந்த தலைப்புல விவாதம் பண்ண அந்த விவாத கேசலை எடுத்து பாருங்கடா. பரிணாம வளர்ச்சி வந்து அறிவியலா? அது மாதிரி 2 கடல்களுக்கு இடையே திரை உள்ளது, ஒன்றோடு ஒன்று கலக்காது குரான் சொல்லுது. இது என்ன அறிவியலுக்கு மாத்தம்? இது அன்னைக்கு தெரியாத காலத்தில் எப்படி நம்பியிருப்பார்கள்? தெரியாத காலத்தில் திரை இருக்குன்னு நம்பியிருப்பார்கள். என்ன திரை இருக்கு திரை இல்லைன்னு கண்டுபிடிச்சி அந்த முரணா கொண்டாந்து நிப்பாட்டினா எவனாச்சு? அன்றைக்கு சொன்னார்கள் கடல்களுக்கு மத்தியில் ரெண்டையும். இன்னும் சொல்ல போனால் கடல் பயணம் மேற்கொண்டாலே தெரியும், அந்த கலரை வித்தியாசப்படுத்தி காட்டும். இன்னைக்கு கூட அந்த சாதாரண கடல் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு கடல் வந்து ஒன்றோடு ஒன்று சேராமல் கடல்கள் இருக்கின்றன என்பது கடல் பயணத்திலிருந்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடலில் தெரிய இல்லை அப்படின்னு எவனா சொன்னாதான், அறிவியலில் சொன்னாதான் இந்த வசனத்தை நீ பேச வேண்டியிருக்கும். குரான் இப்படி சொல்லுகிறது, அதை உடைக்கவே இல்லை, அதை நீங்கள் நிரூபித்து காட்டுறாங்க. நிரூபிக்காத காலத்தில் என்ன செய்வோம்? இருக்குடா, திரை இருக்குது, கடலுக்கு மத்தியில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அது ஒன்றும் நம்பிக்கைக்கு மாற்றம் கிடையாது. அதே மாதிரி சந்திரன் பிளந்ததாக நபிமொழி சொல்லுது, இதை அறிவியல் நிரூபித்து விட்டதா கேட்குறாங்க. அடே, சந்திரன் பிளந்து வரலாறுடா, வரலாறு எப்படி அறிவியல் நிரூபிக்கிறது? மூசா நபி வாழ்ந்தாருங்கிறது வரலாறு, அதை எப்படி நிரூபிக்கிறேன்? வாழ்ந்தார் அவ்வளோதான். கடந்து போன ஒரு சம்பவத்தை நிரூபிக்க சொல்கிறான்னு பாருங்க. அதான் மூசா நபி கடல் பிளந்துச்சு, கடல் பிளந்து நிரூபிக்க இயலுமா? அன்றைக்கு நடந்த ஒரு அற்புதம், அது நிகழ்வு, சம்பவம். அந்த சம்பவத்தை அப்படி நிரூபிக்கிற ஒரு காலத்து நடந்த ஒரு விஷயத்தை அப்படி நிரூபிப்பேன். சந்திரன் பிளந்து 2 துண்டு அப்படி இருக்குண்டா சொல்லியிருக்குமா இருக்கும்? இந்த ஒரு துண்டு அப்படி நிற்குது, இப்படி ஒரு துண்டு இருக்குது, 2 சூரியனா இருக்குது, பாதி பாதியா அப்படியே மார்க்கத்தை சொல்லியிருக்கிறது. அந்த ஹதீஸுக்குள்ள போகிற அவன் காட்சியில் கேட்டாங்க, பெரிய ரசூல்லா பிளந்து காட்டினாங்க, அப்புறமா அது சேர்ந்துக்கிடுச்சு, அவ்வளோதான். அப்பே ஒட்டி அப்போ சேர்ந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து அதை வந்து இப்போ நிரூபிக்கிறதுக்கு வேலை இல்லை, நிரூபிக்க இயலாது. ஆனாலும் இப்போ ஆய்வு பண்ணி என்ன செய்யறாங்க, ஒரு பிளவு மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு மேட்ச் ஆகுது. அது மேட்ச் ஆகாட்டாலும் பிளந்தது சரித்திரம், பிளந்தது சம்பவம். சம்பவத்துக்கு எப்படி அறிவியலை கொண்டு நிரூபிப்பேன்? ஆதம்னு ஒருத்தர் இருந்தாருன்னு அறிவியல் நிரூபி பார்ப்போம். அலெக்சாண்டர் ஒருத்தர் இருந்தால் அறிவியல் நிரூபிக்க முடியுமா? வரலாறு தான். அப்போ நடந்து போன விஷயங்களுக்கு வந்து என்ன செய்யறான், சந்திரன் பிளந்ததுலையும் சந்தேகத்தை கொண்டு விடுறான். இதை ஆய்வு செய்து கண்டுபிடித்து விட்டார்களா? எந்த காலத்தில் நடந்ததை வந்து ஆய்வு செய்யணுமாங்க? நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு நம்ப முடியுமே தவிர நடந்ததை போய் எப்படி நம்புவீங்க? சந்திரன் பிளந்ததா இல்லையான்னு சொல்லி இப்படி நம்புறது எப்படி ஆய்வு பண்ணுவீங்க? அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, சந்திரன் பிளந்த நிகழ்வை மறுக்க முடியுமா? மறுக்கலை, சம்பவத்தை மறுக்க முடியாது. அல்ல ஆய்வு செஞ்சு எப்படி இதை பேசலான்னு கேட்டால், சந்திரனில் இறங்கினார்கள், அக்குவேரன் அலசி பார்த்து விட்டார்கள், எந்த ஒரு காலத்திலும் அது பிரிந்திருப்பதற்கான ஒரு தடையும் கிடைக்கவில்லை என்று நிரூபித்து விட்டார்கள். நீ சொன்னாதான் நீ சம்பவம் இருக்குது, அதுக்கு தடையும் கூட இல்லைன்னு பேச முடியும். அப்படி இல்லாத வரைக்கும் இது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். அன்றைக்கு நடந்த சம்பவம். இது எப்படி அறிவியல்? சம்பவத்தை எப்படி அறிவியல் கேட்பான்?
சம்பவத்தில் உங்கள் தாத்தா வந்து பிறந்தார் என்பதுக்கு அறிவியல் என்ன ஆதாரம்? நீ சொல்கிறது தான் ஆதாரம். அப்போ எதில் அறிவியலை இப்படி வழங்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பரிணாமத்துக்கு அறிவியலுங்கிறாங்க, சந்திரன் பிளந்தது அறிவியலை கொண்டு நிரூபிக்க இயலுமான்னு கேட்குறாங்க. இப்படி வந்து குர்ஆன் வசனத்திலும் அறிவியல் கூறும் ஒரு செய்தி முரண்படும் போது என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறோமோ பாருங்களேன். குர்ஆன் கூறுற விஷயம் அறிவியலுக்கு மாற்றமாக இருக்கிறான். அப்போ என்ன நிலை எடுக்கிறோம், எது மாற்றமாக இருக்கு சொல்லி பார்ப்போம். குர்ஆன் கூறுற ஒரு விஷயம் அறிவியலுக்கு முரண்பாடாக இருக்கும் பொழுது எந்த அளவுகளை எடுக்கிறோமோ அதைத்தான் ஹதீஸில் கடைபிடிக்க வேண்டும்ங்கிறான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, குர்ஆனில் அறிவியலுக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்குங்கிறான். குர்ஆனில் அற்புதமே அதுதான். எதுவும் உன்னால் அறிவியலை கொண்டு உடைக்க முடியாது. ஒன்று அறிவியல் கண்டுபிடிக்காமல் இருப்ப, அல்லது அறிவியலை உண்மைப்படுத்தியிருப்ப. அறிவியல் அது பொய்ன்னு சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறான்டா, மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு கேட்டால், குர்ஆன் எவ்வளோ விஷயங்கள் அறிவியலுக்கு மாற்றமாக இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடி எடுத்து தானே போகிறோம் அப்படிங்கிறான். அப்போ குர்ஆன் வந்து சிந்திச்சு பார்க்க சொல்கிறான். அல்ல அறிவு ஒன்றுமே படைச்ச இறைவனுடைய வார்த்தைங்கிறான், அது அறிவியலுக்கு முரணாவெல்லாம் இருக்காதுங்கிறான். இவன் என்ன செய்யறான், அறிவியலுக்கு மாற்றமான குர்ஆன் விஷயத்தை நம்ம மறுக்குவா செஞ்சோங்கிறான். அப்போ அதை ஒன்றும் செய்யறான். அது ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்பாகவும் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் எதுவும் இல்லை, இருக்குன்னு அவங்க தான் போட்டிருந்தாங்க. இப்போ இல்லைங்கிறாங்க. தொடர்பாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல்னு சொல்லி இவங்க தான் 2 மேகத்தினை போட்டு இருந்தாங்க. கட்சிக்காரங்க பரப்புனாங்க, எந்த இதுவும் இல்லைன்ட்டாங்க. ஈயில் நல்ல பாக்டீரியாவுக்கும் உள்ளனையானும் அதை அறிவியல் கூறுதுங்கிறான். பாருங்க, இல்லைங்கிறான், கூறுதுங்கிறான். நல்லா கவனிக்க. ஒரு பேராவுடைய வரைக்கும் 2வது வரைக்கும் எவ்வளோ தெளிவுன்னு பாருங்க. தொடர்பாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல் எதுவும் இல்லை. ஒரு பேரா தான் அது. அது தொடர்ச்சியா ஈயில் நல்ல பாக்டீரியாக்களும் உள்ளன எனவும் அதே அறிவியல் கூறுகிறது. எதை அறிவியல்? அறிவியல் தான் இல்லைன்ட்டிய. அப்போ அறிவியல் இருக்குன்னு இருந்திருக்கு, பார்த்துருக்குறாங்க. அறிவியலை பார்த்துட்டு தான் நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளன. நல்ல பாக்டீரியான்னு என்ன அதில் சொல்கிறாங்க, அந்த பாக்டீரியாக்களை வந்து தண்ணியில் உட்கார்ந்தவுடனே அந்த நல்ல பாக்டீரியா கலந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக மாறிவிடும் அறிவியல் சொன்னான்னா, இவ்வளவு அசிங்கத்தில் புரண்டா கூட ஒன்றும் செய்யாது, அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குன்னு சொன்னானா, அதையும் விளங்கலை. அறிவியல் என்ன சொன்னான்னு என்ன செய்யலை, விளங்கலை. அது போக இறக்கைகள் நிவாரணம் உள்ளதின் செய்தியை அறிவியல் உலகம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. சரி, கண்டுபிடிக்காமல் போயிட்டு போ. ஆராய்ச்சி பண்ணி தான் இல்லைன்ட்டானே. ஆராய்ச்சி பண்ணாமல் அதை சொல்லிட்டு போ. ஆராய்ச்சி பண்ணிவிட்டான், பண்ணிவிட்டு அதில் அப்படி ரெக்கையில் ஒன்று இருக்கிறதா அதுக்கு நீ இன்னும் சொல்ல போனால் அந்த முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் உள்ளவனு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதுக்காகத்தான் பண்ணுறான். ரெக்கையில் ஏதாவது இருக்காண்டு அதில் ஒன்றும் கிடைக்கல. அப்போ இதை கண்டுபிடிக்கப்படலைன்னா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கப்படலையே. ஆனால் அதன் ஆதாரமாக சொல்லலை. ஆதாரம் வந்து அருவருக்கத்தக்க பொது வெகுஜன மக்களால் அருவருக்கத்தக்க பொருள்கள் வந்து அது வெறுக்கணும், அதை வந்து தூரமாக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் மொத்த வாதமாக வச்சுருக்குறாங்க. அப்போ சம்பந்தமாக இங்கே சொல்லக்கூடியது எல்லாமே வந்து, அதாவது இன்னும் சொல்ல போனால் கருஞ்சீரவத்தை மறுத்தாங்க. கருஞ்சீரவம் இவங்க சொன்ன அம்புட்டு கருஞ்சீரவத்துக்கு போகிறோம். கருஞ்சீரவம் வந்து மூத்தை தவிர அனைத்துக்கும் நிவாரணம்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸை இவங்களும் மறுத்திருக்கிறாங்க, பல விவாதங்களில் பேசியிருக்கிறாங்க, பல கேள்வி பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருஞ்சீரவத்தை பேசினது பூரா எடுத்து போட்டால் என்ன நாரி போயிடுவாங்க. அப்போ அதில் அதை இந்த கேள்விலாம் திருப்பி கேட்கலாம். கருஞ்சீரவத்தை பற்றி ஆய்வுலாம் செஞ்சு அக்குவர் ஆணிவர் அலசி இதில் அந்த மாதிரி ஒன்று கிடையாது என்று சொன்னார்களா அப்படின்னு சொல்லி அந்த கருஞ்சீரவ கட்சிக்காரன் கேள்வி கேட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன செஞ்சாங்க பதில், கருஞ்சீரவத்துக்கு பொருந்துமா, அப்போ அதையும் மறுக்காத. அப்போ என்ன, இதோட சேர்த்து அதை ஜாயிண்ட் பண்ணி விட்டுரு. ஏற்கனவே கருஞ்சீரவத்தை தப்பாக சொல்லிவிட்டோம், கருஞ்சீரவத்தையும் இவன் ஆய்வுலாம் பண்ணலை. ஆய்வு பண்ணாத காரணத்தினால் இனிமேல் கண்டுபிடிப்பார்கள். கருஞ்சீரவத்தில் வந்து மரணத்தை தவிர மற்றதுக்கெல்லாம் மருந்து இருக்கிறது என்பதை பிறகு கண்டுபிடிப்பார்கள், ஆய்வு செஞ்சு கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருஞ்சீரவத்தை நீ ஏற்றுட்டு போகணுமே, ஜாயிண்ட் பண்ணிக்க. கருஞ்சீரவத்தை கண்டுபிடிக்காத விஷயம் தானே. அஜிவா பேரிச்சம்பழத்துக்கு விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னோம். விஷத்தோடு சோதனை பண்ணி பார்த்து அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தார்களான்னு தான் கேட்டாங்க அவங்க. அந்த கேள்வி நீனு கேட்குற. இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் கேட்கணும் சொல்லி இருக்கிறோம். சொல்லி இருந்து கூட என்ன செய்கிற நீ அந்த கேள்வி கேட்குற. அப்போ உன்னுடைய இது வந்து அஜிவாவுக்கு வரும். ஏன் இந்த கண்டுபிடிக்கலையே, அஜிவாவை யார் ஆராய்ச்சி பண்ணினார்? அஜிவாங்கிற பேரிச்சம்பழத்தை சோதனை பண்ணி அதில் ஒன்றுமே இல்லை அப்படி முடிவெடுத்தார்களான்னு கேட்டால் என்ன செய்வேன்? இல்லை. அப்போ அந்த ஹதீஸ் சரின்ட்டு போ, கரைஞ்சிருவது சரின்ட்டு போ. எல்லாம் கொள்கை மாறியாச்சு. மரண முழுக்க நினைக்கிற பேர் முக்காடு என்னத்துக்கு மொத்தமாக நினைஞ்சிட்டு போங்கடா. முழுக்க நினைஞ்சாச்சு, எல்லாத்தையும் மாற்றியாச்சு. மதுகப்பை விட கீழே இறங்கி போயிடணும், மதுகப்பை விட மதுகப்புக்காரன் நம்மளுக்கு தாவா பண்ணுற அளவுக்கு நம்மளை மாற்றிக்கொள்ளணும் என்று வந்தாச்சு. அப்புறம் என்ன போட்டு முக்காடுன்னு அதையும் சொல்லிட்டு போ.
அப்போ கரிஞ்சரவத்துக்கும் அஜிவாவுக்கும் சொன்னதையெல்லாம் உட்காந்து வீடியோவாக போட்டிங்களே, உட்காந்து பதிவாக அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இது அனைத்துக்கு அதில் பதில் இருக்குது. சரியா? இது ஒரு இதான் உங்களுக்கு விஷயம். அடுத்து கேள்விக்கு போகலாம். கேள்வி கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரே குர்ஆன் ஹதீஸ் தான் உலக மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இது இன்னொரு விஷயம், இது சொல்வதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்கிறது. என்னன்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறோம். என்ன போட்டின்னு சொன்னால், 10,000 ரூபா பரிசு. எவ்வளோ பரிசு? 10,000 ரூபா ரொக்க கேஸாக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பரிசு. என்னன்னு கேட்டால், அந்த கிறிஸ்தவ மிஷனரியில் இருந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. குர்ஆனில் பிழை இருக்குது, குல் ஹுவல்லாஹ் அஹது, அஹதுன்னு வருதில்ல, இந்த அஹது என்பதை வைத்து அந்த வீடியோ போட்டு விடுங்க. இந்த வாஹித் அஹதுன்னு இருக்கு பாருங்க. அந்த குல் ஹுவல்லாஹ் அஹதுங்கிறத வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அஹது என்றால் ஒரே ஒருவன் நம்ம சொல்கிறோம்ல, அந்த அர்த்தம் கிடையாது. அஹது என்றால் இது அந்த ஆர்டிகல், பலரில் ஒருவன். அல்லாஹ் என்பவன். அஹது என்றால் ஒருவன் என்ற அர்த்தம் கிடையாதான், பலரில் ஒருவன். அப்போ பல கடவுள் இருக்கிறார்கள், அதில் ஒரு கடவுள் தான் என்பதுதான் அகது என்பதற்கு அர்த்தம் என்று சொல்லி குர்ஆனில் அகதுன்னு வரக்கூடிய ஒரு 74 வசனத்தை எடுத்து காட்டி, அந்த எந்த ஒரு வசனத்திலையும் இந்த அர்த்தம் வரல. பலரில் ஒருவன், அகது என்றால் ஒரே ஒருவன்கிற அர்த்தம் தரல, பல பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்று ஒரு பதிவை போட்டிருக்கிறார்கள். அதுக்கு நிறைய நம்ம மார்க்கத்தில் உள்ளவங்க கூட குர்ஆனெல்லாம் படிக்க மாட்டேங்கிறான். அவங்க அவ்வளோ வசனத்தையும் தேடி பார்த்து ஒன்று ஒன்றை எடுத்து போட்டு தமிழாக்கத்தையும் ஜான் ட்ரெஸ்ல போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை ஒரு அட்டவணையாக நினைஞ்சிருக்கிறாங்க, இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இதில் இவர்கள் தப்பாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை மேலோட்டமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு அஹது என்பது இலக்கண பிழை. அல்லாஹ் அஹது என்றால் பல கடவுளில் ஒருவன் என்றுதான் அர்த்தம். அகது என்ற வார்த்தைக்கு ஒருவன் அர்த்தம் கிடையாது, பலரில் ஒருவன். அப்போ அதுக்கு குர்ஆன்லேருந்து ஆதாரம் காட்டுறாங்க. 74 வசனங்களை எடுத்து போட்டு இந்த அகது என்பது என்ன, அகதுன்னு வரக்கூடிய பொறி எடுக்கிறாங்க. இந்த அகதுக்கு என்ன அர்த்தம், ஒரே ஒருவன் அர்த்தமா அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை போட்டு கேள்வி கேட்டுருக்குறாங்க. இந்த கேள்வி முகநூலில் வாட்ஸ்அப் குழுமங்களில் பிரதிவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பதில் சொல்லணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அது பதில் இப்போ சொல்லிடலாம், இருந்தாலும் இதான் இப்போ பதில். இப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டால், அவங்க செஞ்ச மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், இந்த அகதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டெக்ஸ்டாக உங்களுக்கு ஆய்வுக்கு செய்வதற்காக வேண்டி நம்முடைய பேஜில் இதை போடுவோம். இந்த வீடியோ ஓடுதில்ல, இதை எழுத்து வடிவமாக என்ன செய்யும், அப்படியே நம்முடைய முகநூல் பக்கத்தில் போட்டுருவோம். நீங்கள் அதை முழுசாக படிச்சுட்டு நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களோ அறிஞர்கள்ட்டே போய் கேட்டு, இந்த அகது என்பதற்கு தான் அர்த்தமா, அதாவது பலரில் ஒருவனை தான் அது குறிக்குமே தவிர ஒரே ஒருத்தனை காட்டாது. ஏகத்துவத்தே அடிப்படைன்னு இஹ்லாஸ் சூராவை சொல்கிறாங்க. இதிலே குழி தோண்டி பதிச்சிருச்சு. அல்லாஹ் என்பவன் பல கடவுளில் ஒரு கடவுள், அப்படிதான் அந்த சூரா சொல்லுது என்று குர்ஆன்லேருந்து காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க, அல்லாஹ் அகது என்றால் அல்லாஹ் ஒருவன் என்று சாதாரணம் செய்யக்கூடாது. வேற எப்படி அர்த்தம் என்ன, அல்லாஹ் என்பவன் அகது, அகது என்றால் பலரில் ஒருவன் அர்த்தமா. இந்த பலரில் ஒருவன் என்பதற்கு என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், பல வசனங்களை காட்டுறாங்க. அதெல்லாம் பலரில் ஒருவன் தான் வருது. அவன் காட்டக்கூடிய வசனங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. மொத்தமே அப்படி தான் வந்திருக்குது. அந்த குர்ஆனில் 74 இடத்துல வந்திருக்குது. அதில் 73 வருது. அப்போ அகது அஷர 11 வருதுல, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. அது ஒன்றும் மடத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி 73 லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், யாராவது இதை வர்ற ஞாயிறுக்குள்ள இதுக்கு சரியான பதில் குர்ஆன் இந்த இதுக்கு இலக்கண ரீதியாகவும் அவனுடைய அந்த அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்கிற வகையில் யாராவது பதில் எழுதி அனுப்புனீர்கள் என்று சொன்னால், ஒருவர் அனுப்புனா ஒருவருக்கே 10,000 ரூபா கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ். கேஷ் தான், புஸ்தகம் தரோம். அந்த லிஸ்ட்டை போட்டுருக்காங்க பாருங்கள், லிஸ்ட்டு ஓடுது. அந்த லிஸ்ட்டு அரபியை போட்டு நம்பரை போட்டு எல்லாத்தையும் போடுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆர்டிக்கலில் போட்டுருவோம். இந்த 10,000 ரூபா பரிசுக்குரிய ஒரு கேள்வி. இந்த மாதிரி சில போட்டிகளோடு வைக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரி ஆர்வம் காட்டுறீங்கன்னு பார்த்துட்டு வாரம் என்ன செய்யலாம், சில ஸ்பான்சர்களை பிடிச்சி 10,000 ரூபா கொடுக்குறீங்களா, சும்மா 100 ரூபா கேள்வி ஈஸியாக சொல்லிடுவாங்க. இது கொஞ்சம் தேடணும், இது கொஞ்சம் ஆய்வு செய்யணும். ஆனால் பதில் இருக்குது, சிம்பிளான ஒரு பதில் தான் இது. அப்போ இதற்குரிய பதிலை சொல்வதற்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பதிலையே என்ன செய்வோம், திங்கக்கிழமைக்கு நம்ம தனியாக போடுவோம். ஒருத்தரும் சொல்லலைன்னு சொன்னால் திங்கக்கிழமைக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். சரியா, உங்கள்கிட்ட கேட்டு விட்டு போகிறதில்ல. இது எதுக்கு இதை கேட்குறோம் என்று கேட்டால்,
அவங்க எப்படிலாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, குரானுக்குள்ளே எந்த முரண்பாடும் பார்க்க முடியாமல் அவன் என்ன செய்கிறான், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு குரானில் இலக்கணத்துக்கு மாற்றமாக இருக்கிறது, தௌஹீது கொள்கை அடிபட்டு போச்சு அப்படிங்கிற அளவில் குரானில் போய் அவன் தேடுறான்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் ஆய்வாளர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இந்த ஆர்டிக்கலையே உங்களுக்கு போட்டு விட்டுறோம். அந்த போட்டு விட்டு என்ன செய்கிறோம், அந்த முழுசாக படித்து நீங்கள் ஒவ்வொரு ஆய்வு சட்டையாக போய் அறிஞர்கள்ட்ட கேட்டு யார் ஒன்றா எதிரிகள் மற்ற யார் ஒன்றா அதை அனுப்பணும், கணக்கெலாம் கிடையாது, யார் அனுப்புனாலும் அவங்களுக்கு பரிசு இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் சரியாக இருந்தால் பகிர்ந்து கொடுப்போம். ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் 1 2 வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் தேடி எடுத்து என்ன செய்யணும், இதுக்கு ஒரு சரியான பெரிய பெரிய மதரசாக்கள்லாம் இருக்குது, அங்கே போய் கேளுங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. அதான் சொல்லிட்டேன். பலர் சொன்னாங்கன்னா அது பகிர்ந்து கொடுத்துருவோம். சரியா, 10,000 ரூபா ரோட்டில் பலருக்கு வாய்ப்பு இல்லை, பலர்னாலும் அதில் ஒன்று தானே கரெக்டாக இருக்கேன், தேர்ந்தெடுப்போம்ல. யார் சிறப்பாக இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த பலர்லாம் இந்த பலர் அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு சமமாக இருந்தால் மட்டும்தான் அதை பிரித்து கொடுக்கறது வரும். இது கரெக்டான ஆன்சராக இருக்கணும், மறுப்புறதாக இருக்கக்கூடாது. அவன் கேட்குற சந்தேகத்தை தீர்க்கிற ஒரு பதிலாக இருக்க வேண்டும். அவன் குரான்லேருந்து எடுத்தான் காட்டி கேட்குறான், இன்னென்ன வசனத்தில் எடுத்து போட்டு காட்டி கேட்குறான். அதெல்லாம் அந்த ஆர்டிக்கலை நீங்கள் படிங்க. இன்னும் நிறைய இது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நினைத்து கொண்டு இருந்தேன். அதை இப்படி சொன்னால் இன்னும் நல்லா இருக்குமே, அந்த கேள்வியை உங்களை நான் சென்றடைஞ்சிடறேன், நீங்கள் உள்வாங்கிக்கிடுவீங்க, அதுக்குரிய பதிலை நீங்களும் தேடுவீங்க. தேடிய பிறகு ஆர்வமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், அறிவு வளரும் என்கிற வகையில் இந்த 10,000 ரூபா பரிசுக்கான ஒரு கேள்வியை போட்டிருக்கிறோம். இந்த ஆர்டிக்கலோட என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த டெக்ஸ்டை போட்டுருவோம். இந்த வீடியோவை கட் பண்ணும் பொழுது அதுக்கு என்ன செய்வோம், அந்த பதிவையும் போட்டுருவோம். அந்த பதிவை டவுன்லோடு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு தேடி அதுக்குரிய ரிப்ளை நீங்கள் என்ன செய்யணும், அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வரணும். எதுக்கு அனுப்புறது, எந்த அட்ரஸுக்கு அனுப்புறது, மெயிலில் அனுப்புறதா, மெயிலில் அனுப்புங்க. moonpublications@gmail.com என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. moonpublications@gmail.com இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பதிவை அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஞாயிறு வரைக்கும் பார்ப்பேன். ஞாயிற்றுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அதையே எடுத்து என்ன செய்வோம், நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம். ஒருத்தரும் சொல்லலைன்னு சொன்னால் இதுக்கு பதில் நான் இப்போ சொல்ல முடியும். ஆனால் இதை வந்து நீங்கள் ஆய்வு செய்யணும். இப்படிலாம் இருக்குது, நமக்கு எதிராக எவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்பதை நீங்கள் வந்து ஜனாசாவுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் என்ன செய்கிறான், பெரிய பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக வேண்டி இந்த அட்ரஸ் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவையும் பார்த்துக்கிறங்க. இது ஒரு 10,000 ரூபா பரிசுக்கான ஒரு கேள்வி. இப்போ ஒரு அறிவிப்பு, அடுத்த வாரம் இது மாதிரி வரவேற்பு இருந்தால் வார வாரம் இது கூட என்ன செய்யலாம், 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்பான்சர் இந்த வாரத்துக்கு பிடிக்க வேண்டியதில்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். அடுத்தடுத்த வாரங்களுக்கு இன்ஷால்லா என்ன செய்வோம், ஒவ்வொரு ஸ்பான்சர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா வலுவான விஷயங்களாக இருக்கும். 10,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு தேடி உழைச்சி எடுக்கிற அளவுக்கு உள்ள ஒரு விஷயமாகவே இருக்கும். அதை இன்ஷால்லா அடுத்த வாரம் அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து வந்து யாரும் ஸ்பான்சர் கிடைச்சா அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக ஒரு குர்ஆன் ஒரு ஹதீஸ் தான் உலக மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு செயலை குர்ஆன் பார்வையில் செய்யக்கூடும் என்று ஒரு தரப்பும் கூடாது என்று ஒரு தரப்பும் வாதிடுவது ஏன்? இது இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற வசனத்திற்கு முரண் இல்லையா? இந்த பிரதிவாதங்கள் மார்க்கம் முழுமை பெறவில்லை என்ற சந்தேகம் ஏற்படுத்தும் இல்லையா என்று முகமது கியாசி என்பவர் இலங்கை சம்மாந்துறையில் இருந்து அவர் கேட்குறார். அதாவது குர்ஆன் ஒரு குர்ஆன் தான், ஆதாரபூர்வமான ஹதீஸுங்கிறது ஒரு ஹதீஸ் தான், எல்லாருக்கும் அது ஹதீஸ் தான். சில ஹதீஸுகள் ஆதாரபூர்வமாக இல்லையான்னு சின்ன வித்தியாசங்கள் வரலாம். ஆனாலும் எல்லா விஷயத்துலையும் பல விஷயங்களில் பல கருத்தையும் சொல்கிறாங்க. ஷாஃபிக்கு ஒன்று, ஹனஃபிக்கு ஒன்று, மாலிக்கு ஒன்று, அலீஸுக்கு ஒன்று, ஹம்பலிக்கு ஒன்று, தௌஹீதுக்கு ஒன்று, சலஃபிக்கு ஒன்று, பரலவிக்கு ஒன்று, ஷியாவுக்கு ஒன்றுன்னு பல வகையாக வந்து குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. அல்லாஹ் முழுமையாக்கி தந்துட்டேன்னு சொல்கிறான். முழுமையாக்கி தந்தேன்னு சொன்னால் அந்த குர்ஆனை வச்சுட்டு என் துண்டு துணை போகிறோம், அது எதனால் அப்படின்றதான் அவருடைய கேள்வி கேட்குறாரு. முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால், ஒரு குர்ஆன் தான் என்பது வந்து சந்தேகத்துக்குரியதா உறுதியானதா? உறுதியானது தானே. 2 பேர் ஆளுக்கு ஒரு குர்ஆனை சொல்லலை, இல்லை ஒரு குர்ஆன் தானே. அப்போ குர்ஆன் ஒன்று என்பது உறுதியாக இருக்கிறது. ஹதீஸ் நாம் புகாரி முஸ்லீம்ங்கிறோம். புகாரின்னா அதான் எல்லாருக்கும் அதான் புகாரி, முஸ்லீம்னா எல்லாருக்கும் அதான் முஸ்லீம். அதுலேயும் என்ன இல்லை, நமக்கு மாற்று கருத்து இல்லை. அது 1 2 சரியானதா சரியில்லாதாண்டு அது ஒரு சின்ன கருத்து வேறோடு வரும். இப்படி வரும் பொழுது இப்போ பல விதமாக போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ குர்ஆன் காரணமாக புரிஞ்சு கொண்டது காரணமாக பல குர்ஆன் இருந்து பல மாதிரி போனால் தான் இந்த சந்தேகம் வரலாம். பல குர்ஆனை இறக்கி வச்சிருக்கும் போது அந்த குர்ஆன் படி இப்படி நாங்கள் போகிறோம், இந்த குர்ஆன் படி நாங்கள் அப்படி போகிறோம் என்று சொல்வதற்கு பல குர்ஆன் இல்லை, ஒரு குர்ஆன் தான் இருக்குது. அப்போ ஒரு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படும் பொழுது
நம்ம ஏன் பிரிஞ்சு வருவோம் என்று கேட்டால், மனிதனுடைய அறிவு வந்து சம அளவில் எல்லாரும் கொடுக்கப்படவில்லை. ஒன்றை புரிந்து கொள்கிற விஷயத்தில் ஆளுக்கு ஒரு மாதிரியாக புரிந்து கொள்வார்கள். இதை நான் இஸ்லாம் இனிய மார்க்கத்தில் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நான் சொன்ன ஒரு பதிலை யாவத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் ஒரு அரசியல் சாசன புஸ்தகம் இருக்கிறது. இந்தியாவில் வந்து அது சிவில் சட்டம், கிரிமினல் சட்டம்னு இருக்குது. ஒரே புஸ்தகம் தான், ஒரே சட்ட புஸ்தகம் தான். ஒருத்தர் மீது கேஸ் கொடுப்பாங்க. கேஸ் கொடுத்தவொடனே அந்த சட்ட புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இவன் குற்றவாளின்னு சொல்லிடுவான். யார்? கீழ்கோர்ட்டில். அப்புறம் அடுத்த கோர்ட்டு மேலே போவான். அதே சட்ட புஸ்தகம் தான், இவன் குற்றவாளி இல்லைம்மா. அவன் வேறு புஸ்தகத்தை சொல்லுவான். குற்றவாளி என்று சொல்வதற்கு அந்த புஸ்தகம் தான் ஆதாரம். மேலே போனோன்னு குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடுவான். அதுக்கு அதான் ஆதாரம். அதுக்கு மேலே உள்ள அப்பீல் பண்ணுவான். அவன் பெரிய காலு, அவன் ஆராய்ச்சி பண்ணி செய்வான். குற்றவாளி தான் சொல்லுவான், குற்றவாளி இல்லைம்மா. அதுக்கு மேலே உள்ள இருக்குமா. அப்போ ஒரு சட்ட புஸ்தகத்தை வைத்திருக்குமா, ஆளுக்கு ஒரு சட்ட புஸ்தகமா, ஹைகோர்ட்டுக்கு இந்த சட்ட புஸ்தகம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த சட்ட புஸ்தகம், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து இந்த சட்ட புஸ்தகம், மாஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்கேஜி புஸ்தகம் அப்படியே பிரித்து வச்சுக்கிறாங்க. எல்லாருமே அந்த லாவுடைய நம்பரை சொல்லி தான் வாதிடுகிறார்கள். இவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது தப்பு இல்லைன்னு இவனுக்கு தெரியுது. அதை வச்சு அவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தப்புன்னு தெரியுது. அப்போ மனிதனுடைய புரிதலில் அது ஒரு சட்டம் இருந்ததுனால ஒரே மாதிரி அனைவரும் முடிவு செய்வார்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ மனிதனுடைய அறிவு வந்து புரிந்து கொள்வதில் வந்து பல வேறுபாடுகள் இருக்குது. அவனுடைய கவனத்தை எந்த மாதிரி செலுத்துறான்ங்கிறது, அவன் ஆய்வு செய்கிற மெத்தேடு, அவனுக்கு நோக்கம் இருக்கலாம். காசு வாங்கிட்டு கூட தீர்ப்பளிப்பாங்க, ஒரு நோக்கத்துக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் ஆளாளுக்கு தீர்ப்பு சொன்ன காரணத்தினால இந்தியாவுக்கு ஒரே குற்றவியல் சட்டங்கிறது கிடையாது. பொய்ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது ஒரு கருத்தான் சொல்லும். ஆனால் அதை புரிந்து கொள்வதில் பலவிதமாக வரும். அப்படி வந்தாலும் நம்ம திறந்த மனசோடு ஆய்வு பண்ணினோம் என்று சொன்னால் எது சரி என்று கண்டுபிடிச்சிடலாம். எதனால அந்த குழப்பம் தீர மாட்டாங்க தெரியுமா? நம்ம ஒரு மெயின் செட் ஆயிரும். எப்படி மெயின் செட் ஆயிரோம்னு கேட்டால், ஷாஃபின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஷாஃபியை சேர்ந்த நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால், ஷாஃபிக்கு எதிராக எவன் சொன்னாலும் காது கொடுக்கறது இல்லை. அப்போ உங்களுக்கு நீ வரமாட்டேங்கிறீங்க. ஹனஃபின்னு ஒருத்தர் இருப்பான். நம்மளாம் மண்டையில் ஏற்றிட்டாங்க. பல தலைமுறை ஏற்றியாச்சு. மண்டையில் ஏற்றின பிறகு ஹனஃபிங்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டான்ல, அது நீ புரிஞ்சுக்கிட்ட தப்பு பாண்டு இன்னொருத்தன் சொன்னான்னு சொன்னால், அதெல்லாம் நாங்கள் ஹனஃபி, எங்கள் மூளைக்கு இப்படி தான் நாங்கள் புரியணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஹனஃபி அவன் இருக்கிறான். மாலிக்கு அப்படி தான் இருக்கிறான். ஹம்பலி அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் ஒரு முடிவில் ஏற்கனவே பயிற்றுவிக்கப்பட்டுட்டான். பயிற்றுவிக்கப்பட்ட பிறகு அதுக்கு மாற்றமாக சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு திரையை போட்டுக்கிறான். இப்போ இந்த டிஎன்டிஜியில் கண்ணு முன்னாடி பார்க்குறோம். குர்ஆன் ஹதீஸில் உண்டாக்குன ஒரு இயக்கம் தான். அவ்வளவும் தப்பு செய்கிறாங்க, பேசலாம் போய் பண்ணுறாங்க. எல்லா விதமான அவிகத்தனத்துக்கு சிகரம் வச்சாப்புல இருக்க சரிங்கிறான்ல, அது மட்டும் கொடுக்குறானா இல்லையா? அப்போ சிந்தனை வந்து என்ன செய்கிறது, அந்த சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டால், தலைவர்களுக்கு ஒரு நோக்கத்துக்கு இருக்கலாம். ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடியவங்க வந்து இயக்கத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி முன்ன பின்ன அவங்க சொல்லுவாங்க. ஒரு நபர் வந்து நான் கூட நோக்கத்துக்காக முன்ன பின்ன சொல்லுவேன். ஆனால் மக்களுக்கு நோக்கம் இருக்குமா? நோக்கம் இருக்கக்கூடாது. நம்ம அல்லாவே என்ன செய்யணும், சூரத்துல் ஃபாத்தியாவில் கற்றுத்தர்றான். இஹ்தினா, எங்களுக்கு காட்டு, அஸ்ராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு. அப்போ நேரான வழியை காட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், அப்போ நேரான வழியை காட்டுன்னு எப்போ கேட்டீங்களோ எல்லாத்தையும் தேடணும். என்ன இவன் சொல்ல கேட்கக்கூடாது, அதை கேட்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும், நேரம் தெரியும். அப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் தப்பாக புரிஞ்சிருந்தாலும் அந்த ரெண்டில் எது சரி உங்களுக்கு புரிய முடியும். அவன் வாதம் என்ன, ஏன்னா நேர் வழியை காட்டு எல்லாம் கேட்க சொல்கிறான். கேட்கணும்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் கேட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். எல்லா கருத்துக்களையும் கேட்கும் பொழுது தான் நேர் வழி எது, சிராத் அல்லது அன்னம் தலையும் நல்லோர்கள் சென்ற வழி என்ன என்பதை நமக்கு கேட்க சொல்கிறானா இல்லையா? அப்போ இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்பதை நீ மனசில் வச்சுக்க. பின்னே என்ன செய்கிற, நேர் வழி அல்ல காட்டிடாத, எனக்கு ஹனஃபி சொன்னது மட்டும் போதும், வேற ஒன்று எனக்கு காட்டிடாத. எனக்கு ஷாஃபி சொன்னது மட்டும் போதும், இன்னொன்று எனக்கு காட்டிப்படாத. எனக்கு மாலிக் சொன்னது மட்டும் போதும், வேற ஒன்றை காட்டிடாத. எனக்கு வந்து தப்லீக் சொன்னது போதும், வேற ஒன்றை காட்டிடாத. எனக்கு தௌஹீத் ஜமாத் சொன்னது போதும், வேற ஒன்றை காட்டிடாத. எனக்கு என்டிஎஃப் சொன்னது போதும், வேற ஒன்று. இப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் இப்படி இருக்கணும்னு கேட்டால் நேர் வழியை தேடணும். நானும் தப்பாக சொல்லலாம், ஒரு இயக்கம் தப்பாக சொல்லலாம், பல காலத்து தப்பாக சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் தேடி இவன் என்ன சொல்கிறான், எடை போட்டு பார்க்கணும். பார்த்தா எல்லாத்துலேயும் சரியானதை ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மனசு இருந்தால் இத்தனை கருத்தோடு வராது.
ஷாஃபிங்கிறவன்ட்ட இந்த விஷயத்தில் நம்ம ஷாஃபி சொன்னது தப்பு தான் ஒத்துக்குறோம். இந்த விஷயத்தில் ஹனபி சொன்னது தப்பு தான், இந்த விஷயத்தில் மாலிக் கரெக்டாக சொல்லியிருக்கிறாருன்னு இதில் பிரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குரூப்பிசத்துக்குள் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. அப்போ ஒரு குரான் ஒரு ஹதீஸாக இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொண்டு யாரோ புரிந்து கொண்டு நீங்கள் பின்பற்றுறீங்க. எதனால் அந்த குழப்பம் வருது? யாரோ அவர் காலத்தில் எதை நினச்சி புரிஞ்சிருப்பார், அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர் புரிஞ்ச மாதிரி தான் நான் புரிய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவர் புரிஞ்சு நமக்கு என்ன சொன்னார்னு பாருங்கள், இவர் புரிஞ்சு என்ன சொன்னார்னு பாருங்கள், அவர் புரிஞ்சு என்ன சொன்னார்னு பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாத்தையும் கேட்டீங்கன்னு சொன்னால் பார்க்க இதுதான் கரெக்டாக தெரியுது. அப்போ ஏன் 7 பிரிவாக போகுது? 1 மார்க்கம் ஆயிருமே. நோக்கத்துக்கு இருக்க வந்தால் பிரிஞ்சு போயிடுவானே தவிர அவனுக்கு சப்போர்ட் இருக்கார். அப்புறமேலு நோக்கத்துக்கு சொல்லக்கூடியவங்க இல்லை விலகிடுவாங்க, உண்மையின் பக்கம் வந்துடுவாங்க. அப்போ சமுதாயம் கூட ஒன்றாகி போயிடும். 1-2 விஷயங்களில் வந்து இந்த மாதிரி சரிக்கு சரியான ஆதாரம் நிற்கும்ல, அப்படியான முரண்பாடு ஒன்று இருக்க தான் செய்யும் சின்ன விஷயங்களில். அதை தவிர்த்து விட்டு 99% விஷயங்களில் நம்ம எல்லாரும் ஒத்த கருத்துக்கு வந்துடலாம். ஏன் வரமாட்டோம் என்று கேட்டால் அல்லாட்ட குற்றம் அல்ல முழுமையாக தான் தந்திருக்கிறான், பூர்ணமாக்கி விட்டான். குற்றம் என்னன்னு கேட்டால் நீ ஏன் அப்படி நினைக்க, அல்லாதான் தந்திருக்கிறான், முரண்பாடு இருக்காதுல்ல. அப்போ இவன் என்ன சொன்னான், என்ன யாவது பண்ண மாட்டேங்கிற, அல்லாவுடைய முரண்பாடு இருக்காது. ஆனால் இவன் சொல்ற முரண்படுது, முரண்பாடு இங்கே தான் இருக்கிறது, அல்லாட்ட இருக்காது. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் 2ஐயும் கேட்கணும்ல, 2ஐயும் கேளு. எது முரண் இல்லாமல் இருக்கு அதை ஏற்றுக்கா, அது பொய்ன்னு போயிடும். அப்போ குரான் கரெக்டாக இருக்குன்னு வந்துடும், ஹதீஸ் கரெக்டாக இருக்குன்னு வந்து நம்மகிட்ட இல்லை அந்த தன்மை. நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்ம ஒரு மெயின் செட் ஆகிடுறோம். ஒரு விஷயத்தில் பழகி போயிட்டோம் என்று சொன்னால், இப்போ என் சொல்ல கேட்டு பழகிட்டவங்க மெயின் செட் ஆகிடுறாங்க. அப்படி ஆகக்கூடாது. ஒரு இயக்கத்தின் சொல்ல கேட்டு கேட்டவங்க அதில் செட் ஆகி போயிடுறாங்க. நாங்கள் சொன்னாலும் அந்த என்ன வாதத்தை வைக்கிறோம் நீங்கள் பார்க்கணும், அவன் என்ன வாதத்தை வைக்கிறான்னு பார்க்கணும். 2 எடை போட்டு இந்த விஷயத்தில் இவர் சொன்ன சரியில்லைன்னு ஒரு கருத்து வந்துருவீங்களா 2 பேரும். அதனால இதை புரிந்து கொள்வதில் குழப்பம் வரத்தான் செய்யும். தலைவர்களுக்கு நோக்கம் இருக்கும், இயக்கங்களுக்கு நோக்கம் இருக்கும், சங்கங்களுக்கு நோக்கம் இருக்கும், பொதுமக்களுக்கு நோக்கம் கிடையாது. நீங்கள் எதுக்காண்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க, ஆகிறதுக்காக இருக்கிறீங்க. பொதுமக்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கலாம், ஆகிறதுக்கு இருக்கிறான். அதை தலைமை தாங்கக்கூடியவர்களாக நோக்கத்துக்கு இருப்பார்கள். அதனால் அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டு நீங்கள் சுயமாக என்ன செய்யுங்க, அந்த 2 எல்லா வார்த்தையும் கேளுங்க. யாருடைய மதுகப்பட ஒன்று சொல்கிறாங்கன்னு அலட்சியப்படுத்த வேணாம். உன் மது வார்த்தை சொல்லுவான், உன் வார்த்தை சொல்லு கேட்போம். கையை கட்ட தொப்புளிக்கல கட்டுனுங்கிறியா, உங்க சொல்லு வார்த்தை சொல்லு. நீ சொன்ன கரெக்டாக அதை ஏற்றுக்கிறேன் அந்த மனசு உங்களுக்கு வரணும். நாங்கள் தௌஹீதை பார்த்து அதெல்லாம் கேட்க மாட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டு எத்தபியூனல் கவுல எஸ்தபியூனல் கவுல எத்தபியூன அஹ்சனா. அல்ல நல்லடியார்களுக்கு அளவுகோல் சொல்றான். நல்லடியார்கள் யாருன்னு கேட்டா அல்லதீன எஸ்தபியூனல் கவுல, சொல்லுகிற சொற்களை எல்லாம் செவிமடுப்பார்கள். எத்தபியூன அஹ்சனஹு, அதில் அழகானதை பின்பற்றிக் கொள்வார்கள். எல்லாத்தையும் கேட்பாங்க. இந்த நாளில் இதான் கரெக்டாக இருக்கு, இந்த நாளில் இதான் கரெக்டாக இருக்கு, அந்த விஷயத்தில் தான் கரெக்டாக இருக்கு. அப்போ எல்லாம் கரெக்டானதாக தூக்கி பிடிச்சிட்டேன்னு சொன்னால் இந்த தப்பாக சொல்கிறான் பாருங்க நோக்கத்துக்கு, அவன் நாளைக்கு சொல்ல மாட்டான். ஆஹா நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை, கவனிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, உளரக்கூட அவனும் கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சுப்பான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தலையாட்டினீங்கன்னு சொன்னால் மேலும் மேலும் சொல்லுவோம். அதான் அடிப்படை, அதை விலைக்கு கொள்ள வேண்டும். சரியா? இந்த ஒரு கதிச்சு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 2 கேள்வி இல்லாமல் இருக்குது. போதும் இன்ஷா அல்லாஹ். 2-3 வாரமாக கேள்வி இல்லை இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.